Topic number 4 on enterprise risk management. ரொம்ப பியூட்டிஃபுல்லான டாபிக். CMA Group 2, that's at your inter level. நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் படிச்சிருப்பீங்க. அண்ட் நம்மளோட ஹெட்டிங் வந்து இப்போ ஸ்ட்ராட்டஜிக் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட். அண்ட் நம்ம ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் பற்றி டீல் பண்ணும்போது நான் அடிக்கடி சொல்வேன், ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கரெக்டாக டீல் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டாக தட் இஸ் ஐ மே பி யூஸிங் திஸ் டேர்ம் வின் ஸ்ட்ராட்டஜி அண்ட் வின் லூஸ் ஸ்ட்ராட்டஜின்னு பார்க்கும்போது வின் லூஸ் தான் அதிகம். ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கரெக்டாக டிஃபைன் பண்ணலன்னா அது கம்ப்ளீட்டாக நம்மளோட என்டர்பிரைஸ், தட் இஸ் நம்மளோட அசோசியேஷனே வந்து நம்மளோட கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சரே வந்து கம்ப்ளீட்டாக கவுத்து விட்ட சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்ட்ராட்டஜி இஸ் வெரி ஸோ பர்டிகுலர். ஸோ ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டில் வந்து ஸ்ட்ராட்டஜி ஸோ பர்டிகுலர். அப்போது ரிஸ்க்கும் வந்து எவ்வளோ ஈக்குவல் வெயிட்டேஜ் தர வேண்டியதாக இருக்குல்ல. ஸோ த டாபிக் இஸ் ஆன் என்டர்பிரைஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ என்டர்பிரைஸோட ரிஸ்க்கை எப்படி மேனேஜ் பண்ண போகிறீங்க? அண்ட் தெர் இஸ் நத்திங் ஹார்ட் டு பிலீவ். இங்கேயும் வந்து நம்ம மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்ஸோட அப்ளிகேஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் வைடர். எங்கே பார்த்தாலும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் வந்து நம்மளால் ப்ரொசீட் பண்ணவே முடியாது. பட் இங்கே வந்து நம்ம ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக போகிறதில்ல. பட் வி ஆர் ஜஸ்ட் அப்ளைங் த கான்செப்ட் ஆஃப் ப்ராபபிலிட்டி. ஏன்னா எப்போவுமே ரிஸ்க் பற்றி பேசும்போது ரிஸ்க் இஸ் ஹைலி அசோசியேட்டட் வித் த ப்ராபபிலிட்டி வேல்யூஸ். ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோம், அந்த ப்ராஜெக்டில் வந்து எவ்வளோ தூரம் அந்த ரிஸ்க் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இஃப் யூ ask your teammate to create a report on the risk management னு கேட்டிங்கன்னா உடனே வந்து அவங்க there is 50% chance that we may success, 50-50 இருக்கும்னு சொல்லுவாங்க. இல்லைனா 90% நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்டில் சக்ஸஸ் தாங்கன்னு சொல்லுவாங்க. பட் இந்த 50-50 சான்ஸ், இந்த 90% இதெல்லாமே ப்ராபப்ளி ஃபோர்காஸ்டிங் ப்ரெடிக்ஷனாக இருந்தாலும் இந்த ரிமைனிங் 10%ன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தானே. அப்போது ரிஸ்க்குங்கிறது இஸ் ஹைலி அசோசியேட் வித் ப்ராபபிலிட்டி வேல்யூ. ஸோ ப்ராபபிலிட்டி தியரிஸ் வந்து நம்ம கொஞ்சம் இங்கே யூசேஜில் கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இல்லைனாலும், ஒன்றும் ப்ராப்ளம்ஸ் இல்லை, பட் ஸ்டில் கொஞ்சம் தியரட்டிக்கலாக வந்து ஒரு சில டீட்டெயிலிங்ஸ் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், எஸ், இட்ஸ் அ வெரி குட் டீம். ப்ராபப்ளி ஒன்ஸ் யூ பிகம் அ காஸ்ட் அக்கௌண்டன்ட், ஏதாவது ஒரு அசோசியேஷனில் காஸ்ட் அக்கௌண்டண்ட்டாக நீங்கள் போகிறீங்க, தட் இஸ் காஸ்ட் அக்கௌண்டன்ட் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஒர்க் பண்ணாலும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணுற ஒரு சான்ஸும் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் மேஜர் ஏரியா. அண்ட் டு சே ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆல்சோ. அண்ட் இம்பார்ட்டன்ட்னு சொன்னாலே டஃப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் குவைட் வெரி வெரி ஈஸி. இந்த ஸ்டடி நோட்டில் நம்ம 3 விஷயங்கள் பார்க்குறோம். ஒன் இஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்னொன்று வந்து கார்ப்பரேட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அண்ட் அனதர் ஒன் இஸ் கார்ப்பரேட் ஃபெயிலியர். எஸ், நான் ஏற்கனவே ஸ்ட்ராட்டஜி பற்றி பேசும்போது சொன்னேன், உங்களோட ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக நீங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கணும். கரெக்டாக நீங்கள் டிஃபைன் பண்ணலன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இல்லைன்னா காலி. அப்போ கரெக்டான டிஃபைன் பண்ண வேண்டிய ஸ்ட்ராட்டஜி இருக்குது இல்லையா, அதனால் ஃபெயிலியர்ஸ் எப்போவுமே இந்த விஷயங்கள், ரிஸ்க் ஒன்று, ஆப்பர்ச்சுனிட்டி, சக்ஸஸ் ஒன்று, ஃபெயிலியர், இது ரெண்டுமே 2 sides ஆஃப் அ காயின்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு காயினில் வந்து ஹெட் ஆர் டெய்ல் ஈக்குவல் பாசிபிலிட்டி இருக்கோ, அதே மாதிரி ரிஸ்க் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. இதை தான் நம்ம இந்த தீமில் பார்க்க போகிறோம். அண்ட் ஆப்வியஸ்லி வி நோ சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் ரெண்டுமே இருக்குது நமக்கு. சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் ரெண்டுமே லைக் 2 sides ஆஃப் தி காயின். அதனால தான் நம்ம ப்ராபபிலிட்டி பற்றின ஹைலைட்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆஸ் ஐ செட், ப்ராபபிலிட்டி ரிலேட்டடாக நிறைய தியரட்டிக்கலாக நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ யூ நீட் நாட் கெட் யுவர் செல்ஃப் ஓவர்லோடட். ஏன்னா ப்ராப்ளம்ஸ் நம்ம ஒன்றும் பார்க்க போகிறதில்ல. And this is one of the beautiful topic I would like. Okay, strategic management oda highly associated on a topic வந்து பாத்தீங்கன்னா risk management. So risk management பத்தி 4.1 ல கவர் பண்ணலாம். 4.2 ல வந்து corporate risk management. So must ஒரு particular கேஸுக்காக பார்க்கறது. And corporate failure. So this is quite natural. So we need to know what do you mean by risk management. முதல்ல ஒரு question raise ஆகுதுல, என்ன risk management என்னன்ட்டு. ஆக்சுவலாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஓகே, ரிஸ்க் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக சொல்லிட முடியாது. இட்ஸ் சம்திங் வி ஹாவ் டு அட்ரஸ் இட் வெரி ப்ராப்பர்லி. ஸோ இட்ஸ் வெரி காம்ப்ளெக்ஸ். இட்ஸ் நாட் ஸோ வெரி ஈஸி. இதோட நேச்சர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஸோ காம்ப்ளெக்ஸ். அண்ட் அதுக்குன்னு பாலிசிஸ், அதுக்குன்னு ப்ரொசீஜர்ஸ், அதுக்குண்டான கார்ப்பரேட் கல்ச்சர் இதெல்லாமே இருக்கணும். அண்ட் இன்னும் சொல்ல போனால்
ரிஸ்க் என்னது அப்படின்னு ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாதான் இதுதான் ரிஸ்க்னு கிளியர் ஆனால் மட்டும்தான் உங்களால் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும், விச் வில் கிவ் யூ அ சக்ஸஸ். ரொம்ப பியூட்டிஃபுல்லான லைன். இது என்ன ரிஸ்க்கு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக how you are understanding that ஒவ்வொருத்தருக்கும் லைஃப்பில் ஒவ்வொரு மாதிரியான ரிஸ்க் இருக்கு இல்லையா. இப்போ சைக்கிளில் போனால் என்னங்க சைக்கிள் சேஃபுங்க, பைக் வந்து ரிஸ்க்குங்க, கார் வந்து ஓகேங்க சேஃபுங்க அப்படின்னு நினச்சிட்டு போனால் அங்கே ரிஸ்க் வேறு மாதிரி வந்து நிற்கும். ரைட், அங்கே ரிஸ்க் வேறு மாதிரி நிற்கும். சைக்கிளில் நீங்கள் ட்ராவல் பண்ணால் ஒரு மாதிரியான ரிஸ்க் இருக்குது, பைக்கில் ட்ராவல் பண்ணால் ஒரு மாதிரியான ரிஸ்க் இருக்குது, காரில் ட்ராவல் பண்ணால் ஒரு மாதிரி ரிஸ்க் இருக்குது. ஐயோ ரோட்வேஸ் தட் இஸ் ஹைவேஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, ட்ராவல் பண்ணும்போது ஹைவேஸ் ஆக்சிடென்ட்ஸ்லாம் எக்கச்சக்கமாக நடக்குது. எஸ்பெஷலி இந்த லாரி, பெரிய லாரி, டேங்கர் லாரிஸ் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு இப்படி தான் சொல்கிறாங்க. சரி, ஓகே, ரோட்வேஸில் ரிஸ்க் இருக்கா, அப்போ ரோட்வேஸை விடுப்பா, நம்ம என்ன அங்கே அந்த இடத்துல போய் ரீச் ஆகணும் அவ்வளோதானே, ட்ரெயினை பிடி. இதோ இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸு, ட்ரெயின் ரயில் ட்ராக்லேருந்து மிஸ் ஆகி போச்சுன்ட்டு, இல்லை ட்ரெயின் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் ஆகுதுன்னு, அப்போ ட்ரெயினும் காலியா, அதை விடு, ஏர்வேஸை பிடிக்கலாம். அண்ட் பட் நோட்டீஸ் மெனி நியூஸஸ் ஹைஜாக்கிங்கெல்லாம் விட்டுருங்க. இந்த எஸ்பெஷலி இந்த அந்தமானுக்கு போகிற ஃப்ளைட்ஸ்லாம் ஏர் வேஸில் பார்த்தீங்கன்னா மேலே பறந்துட்டே இருக்கும். ஏன்னா அந்தமானுங்கிறது இட்ஸ் லைக் சீ ட்ராவல் இருந்தாலும் அந்த சீயை கிராஸ் பண்ணி போகணும் அந்த ஐலாண்டுக்கு. ஸோ அந்தமானோட கேபிட்டல் வந்து போர்ட் பிளேர். நிறைய கேசஸ் வந்து அந்தமான் போகிற ஃப்ளைட் வந்து திடீர்னு மிஸ் ஆகிடும்னு சொல்லுவாங்க. நிறைய ரிஸ்க் இருக்குது. ரைட், ஏர்வேஸ்லேயும் ரிஸ்க் இருக்குது. அப்போ என்ன தான்ப்பா பண்ணுறது? இன்னும் பண்ணாதீங்க, வீட்டுக்குள்ளே உட்காந்துடுங்க. வீட்டுக்குள்ளே உட்காந்துனா ரிஸ்க் இருக்கே. அப்போது என்ன ரிஸ்க்கு, அங்கேருந்து எப்படி நம்ம வெளியில் வரணும் அது தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுதான் பியூட்டிஃபுல்லாக. சரி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், கார்ப்பரேட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வேணால் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்படி எழுதணுங்கிறதுக்காக வேணால் நம்ம இது படிக்கலாமே தவிர ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நம்மளோட டே டு டே லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் ஒன்று. ஸோ ஜஸ்ட் go for a small overview. So what do you mean by risk? ஒரு அழகான definition. It's a probable adverse impact of an action. அதுதான் நம்ம ரிஸ்க் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து டூ சைட்ஸ் ஆஃப் அ காயின்னு பார்த்தோம். ஒரு சைட் ஆப்பர்ச்சுனிட்டி இட்ஸ் அ வெரி ஹைலி பாசிட்டிவ் வேர்ட். இன்னொரு சைட் ரிஸ்க் இட்ஸ் ஹைலி நெகட்டிவ். நிறைய பேர் இப்போது ஷேர் மார்க்கெட்டில் இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்கிறப்போ நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாதுக்கு உண்டான ரீசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது என்னன்ட்டு. எல்லாம் அதில் வந்து ரிஸ்க் அதிகங்கிறாங்க. ரிஸ்க் அதிகம்னு சொல்கிறது ஏன் தெரியுமா? அவங்களுக்கு அது என்னன்னே தெரியல. ரிஸ்க் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபேக்டர்ஸ் ஆர் ரெண்டு காம்பனன்ட்ஸ் பா. ஒன்று வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்வர்ஸ் இம்பேக்ட், என்னது அந்த த்ரெட்னால வர்றது, அண்ட் அதனால் என்ன லாஸ். ஓகே, ரிஸ்க்கு தான் எடுத்து பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துருவீங்களா? ரிஸ்க்கு தான் தெரியும். யூ ஹாவ் கிளியர்லி அண்டர்ஸ்டுட், வெல் அண்ட் ப்ராப்பர்லி அண்டர்ஸ்டுட். ஓகே, ஸோ கிளியராக ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருந்தாலும் ரிஸ்கில் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியுமா அப்படின்னு பார்த்தா ஆக முடியும். இன்கேஸ் ஆக முடியலனா அப்போ லாஸஸ். வாட் ஆர் தி லாஸஸ்? ரைட், அப்போ ரிஸ்க்கை பற்றி நம்ம கிளியர்லி அண்டர்ஸ்டுடுங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா உங்களோட லாஸஸ் எவ்வளோங்கிறது தெரிஞ்சுக்கிறத வச்சு பேஸ் பண்ணியிருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ப்ராபபிலிட்டின்னு பேசினாலே நம்ம வந்து ரொம்ப அன்சர்டனிட்டி பற்றி பேச வேண்டியிருக்கும். சி, ப்ராபபிலிட்டி இஸ் அ வேர்ட் ஹைலி லிங்க் வித் அன்சர்டனிட்டி. ஏன்னா எனக்கு தெரியல, இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான். நீங்கள் என்ன தான் வந்து பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபியூச்சரில் இப்படி தான் இருக்கும்னு நினச்சிட்டு நீங்கள் கெஸ் பண்ணாலும் ப்ராபபிலிட்டி இஸ் அ வேர்ட் ஹைலி ரிலேட்டட் வித் அன்சர்டனிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டி வந்து ஒரு யூஸ்ஃபுல் ஃபேக்டர், பட் அது அன்சர்டனிட்டி இருக்கிற இடத்துல தான் நம்ம ப்ராபபிலிட்டியை பற்றி பேசுவோம். ஸோ இதுவும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பேரா இன்ட்ரடக்ஷன் தான். அண்ட் வாட் ஆர் த டூ டைப்ஸ் ஆஃப், ஏன்னா ரிஸ்க்குங்கிறது த்ரெட்ஸோட லிங்க் பண்ணுறோமா? வாட் ஆர் த டூ டைப்ஸ் ஆஃப் த்ரெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல்னு சொல்லலாம். இப்போ டெக்னாலஜி சேஞ்சு, டிமாண்டு, ரெகுலேஷன்ஸ் இதெல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் த்ரெட்ஸ், விச் மீன்ஸ் வெளியிலேருந்து நம்மளுக்கு வருது. கிரிட்டிக்கல் ஸ்பேஸில் வந்து ஸ்டாக் அவுட்ஸ் ஆயிடுச்சு, லேபர் அன்ரெஸ்ட்டு, அன்பேலன்ஸ்ட் ஆஃப் பாட்டில் நெக் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி, இதெல்லாமே நீங்கள் ஓஎம்ல படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? நீங்கள் இன்டர்னில் என்ன படிச்சிங்களோ அதோட அப்ளிகேஷன்ஸ் தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். ஸோ யூ நீட் நாட் வெரி மச், இட் இஸ் நாட் அ டஃப் டாபிக் அண்ட் ஆல். இதெல்லாமே வந்து இன்டர்னல் த்ரெட்ஸ் விச் இஸ் தேர். அண்ட் இன்டர்னல் வரும்போது நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். இன்டர்னல் த்ரெட்ஸுங்கிறது நம்ம ஆர்கனைசேஷனுக்குள்ளே நடக்குது, அதனால் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். எக்ஸ்டர்னல் த்ரெட்ஸுங்கிறது வெளியிலேருந்து வர்றது, அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஓகே, அது கூட என்ன மெஷர்ஸ் எடுக்கலாம்,
அதே மாதிரி எவ்வளோ தூரம் இது வந்து ப்ரிடிக்டபிள் அண்ட் ஹவ் யூ கோயிங் டு மேனேஜ் த ரிஸ்க், அதுக்காக எப்படி ஸ்ட்ராட்டஜி டிஃபைன் பண்ணுறீங்க. அதுக்காக தான் நமக்கு இந்த ஸ்வாட் அனாலிசிஸ். யூ ரிமெம்பர் ஸ்வாட் அனாலிசிஸ், பெஸ்ட் அனாலிசிஸ், பிசிஜி மேட்ரிக்ஸ், அந்த மேட்ரிக்ஸ் இந்த மேட்ரிக்ஸ் ஏகப்பட்டது எஸ்எம்ல படிச்சு வச்சிருக்கோமே, அதெல்லாமே அப்ளை ஆகும். அண்ட் சினாரியோஸ், டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் சீன்ஸ் வில் பி கிவன், அதில் எது நம்மளுக்கு பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணுறது. அண்ட் இந்த செலெக்ஷன் பேசிஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா, இந்த ரிஸ்க்கு நீங்கள் எவ்வளோ வெயிட்டேஜ் தரீங்க. ஸோ ரிஸ்க்கை வந்து வெயிட்டேஜை பேஸ் பண்ணி எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம் இல்லையான்னு பார்ப்போம். அண்ட் ரிஸ்க் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜிஸ் டிஃபைன் பண்ணுறோம் இல்லையா. அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து என்னவா இருக்கலாம்னு ரிஸ்க் அவாய்டன்ஸ் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம், ஓகே, இல்லைனா மினிமைஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம், இல்லைனா ரிஸ்க்கை ஷேர் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி. இதுதான் இன்சூரன்ஸ் கம்பெனியில் எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணுறாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இன்சூரன்ஸ் கம்பெனி 1, இன்சூரன்ஸ் கம்பெனி 2, இன்சூரன்ஸ் கம்பெனி 3. பப்ளிக் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து இவங்ககிட்ட இன்சூர் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் வந்து பப்ளிக். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இவங்கிட்ட ரிஸ்க் ஷேரிங் இருக்குது. பட் எல்லாருமே வந்து ஒரே பாயிண்ட் ஆஃப் கம்பெனி கிட்ட வந்து இன்சூர் பண்ணுறப்போ இவனுக்கு வந்து ரிஸ்க் அதிகமாகிடுது. அவன் என்ன பண்ணுவான்னா, இவன் இன்னொரு இன்சூரன்ஸ் இவங்கிட்ட போடுவான், இல்லை இவங்கிட்ட போடுவான், இல்லை வேற ஒரு ஆள் கிட்ட போடுவான் இன்சூரன்ஸ். இதுக்கு பேர் வந்து ரீ இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. பிகாஸ் ஹீ இஸ் ஷேரிங் ஹிஸ் ரிஸ்க், ஓகே. அண்ட் ரிஸ்க் பேரிங், ஓகே, பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா எங்கெங்கே ரிஸ்க் இருக்கோ அந்த ரிஸ்க்கை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ரிஸ்கில் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வந்துட்டீங்கன்னா, எஸ், எதிர்பார்க்க முடியாத அளவு ப்ராஃபிட். அண்ட் நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் அதிகமாக ஆச்சுன்னா ஆஸ் அ ஷேர் ஹோல்டராக எனக்கு டிவிடெண்ட் அதிகமாகும், கம்பெனியோட க்ரோத் அதிகமாகும். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சருங்கிற ஒரு மெயின் ரீசன் நிறைய பேர் வந்து ஏன் அவங்களா ஓனாக பிஸ்னஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன் வந்து அவங்களே ஒரு சின்ன பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த ரீசன் இஸ் ரிஸ்க்கு. அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது, ரிஸ்க் வந்து எப்படி அவாய்ட் பண்ணுன்னு பார்க்கும்போது கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சர்ஸ், ஏன்னா வி நோ தட் வி ஹாவ் செப்பரேட் மேனேஜ்மெண்ட், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தனியாக இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் வி ஹாவ் த ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்ஸ் ஆல்சோ. இது வந்து எவ்வளோ தூரம் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் வரும் வராதுங்கிறதுக்காக தே ஹாவ் டிஃபைன்ட் அ சீரீஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் திஸ். அண்ட் அதுக்குன்னு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, எப்படி பிளான் பண்ணுறது, வாட் ஆர் த டெக்னிக்ஸ் தே யூஸ், ஃபோர்காஸ்டிங், சினாரியோ டெவலப்மெண்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதசிஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக ரிஸ்க் அப்படின்னா சான்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் லாஸஸ் டியூ டு ரேண்டம் சேஞ்சஸ். எஸ், ஐ வாண்ட் டு ஹைலைட் திஸ் வேர்ட் ரேண்டம். ரேண்டம் ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்டு. இல்லை, என்ன எப்போ நடக்கும்னு தெரியாது. நம்ம 2 என்விரான்மெண்ட் பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில். யூ ரிமெம்பர் யூ ஹேவ் கான் த்ரூ 2 டைப் ஆஃப் என்விரான்மெண்ட். கேன் யூ ஹெல்ப் மீ அவுட்? என்னது அது 2 என்விரான்மெண்ட்? என்னது? மைக்ரோ அண்ட் மேக்ரோ. இது ஒரு என்விரான்மெண்ட். இதுதான் யூஸ்வலாக ஸ்ட்ரைக் ஆகும். இது தவிர டைனமிக் என்விரான்மெண்ட் அண்ட் ஸ்டாட்டிக் என்விரான்மெண்ட். ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக். இது வந்து எக்கனாமிக்கலாக சொல்கிறது, இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணல. ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்சஸ். ஸ்டாட்டிக்னா ஒரே மாதிரி இருக்குது, டைனமிக்னா சேஞ்சஸோட இருக்கிறது. அப்போது ரேண்டம் சேஞ்சஸ். இது ஸ்டாட்டிக் டைனமிக் விட்டு வேறு விதமான ஒரு வேர்டு ரேண்டம். டைனமிக்னா சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கிறோம், இது ரேண்டம்னா எப்போ எப்படி வரும்னு தெரியாது, அதுதான் வந்து ரேண்டம் சேஞ்சஸ். அண்ட் ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு கேஸுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இட்ஸ் நாத்திங் பட் ரேண்டம் ஈவெண்ட். ப்ராபபிலிட்டி பற்றி நம்ம பேசணும்னா ஒரு ஈவெண்ட்டாக, ஆக்சுவலி ப்ராபபிலிட்டியோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் லோவர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பேசிக் டெஃபினேஷன் ஹேப்பனிங் ஆஃப் அன் ஈவெண்ட் படிச்சிருப்பீங்க, அக்கரன்ஸ் ஆஃப் அன் ஈவெண்ட் படிச்சிருப்பீங்க. அப்போ ப்ராபபிலிட்டி இஸ் ஹைலி ரிலேட்டட் வித் சம் ஈவெண்ட் டிஃபினேஷன். அப்போ அந்த ஈவெண்ட் வந்து இப்போ என்ன ஈவெண்ட்டாக மாறிச்சு, ரேண்டம் ஈவெண்ட்டாக மாறிச்சு, அதுதான் ரிஸ்க். அண்ட் ஆப்வியஸ்லி இதோட நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்கும். இதோட லாஸ் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்ட் ஆர் அன்ஃபேவரபிள் மூமெண்ட்னால நடக்கிறது. பேராமீட்டர் சர்ட்டனாக இருக்கும், பட் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும், அன்ஃபேவரபிள். அதனால தான் ரேண்டம்ங்கிற வேர்ட் நம்ம இங்கே ஹைலி யூஸ் பண்ணுறோம். ஓகே. அண்ட் 3 எலிமெண்ட்ஸ் இருக்குப்பா. ஒன்று வந்து சினாரியோ, வாட் இஸ் த சீன், வாட் இஸ் த ஆப்ஷன்ஸ் அவைலபிள், இந்த ஆப்ஷன் வருமா வராதாங்கிறதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் இருக்குது, அண்ட் அதோட லாஸஸ் எவ்வளோ. ஸோ 3 விஷயமா இது, தட் இஸ் 3 எலிமெண்ட்டாக அது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் எப்போ வந்து ஒரு ரேண்டம் வேரியபிள் ஒரு ரேண்டம் ஈவெண்ட்னு சொல்கிறோமோ அப்போ நம்ம வந்து நடக்கும் நடக்காதுன்னு 2 ஆப்பர்ச்சுனிட்டி, 2 கேஸ் மாதிரி வருது இல்லையா. அதனால ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் அண்ட் அதர் சைட் ஆஃப் த காயின்.
ஸோ ரிஸ்க் இருக்கும், அதோட சேர்த்து ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்க சான்சஸ் இருக்குது. இது 50 அது 50 அப்படி வர சான்சஸ் இருக்குது. ஸோ ரிஸ்க்கை அக்செப்ட் பண்ணுங்க. ரிஸ்க்கை அக்செப்ட் பண்ணுறது இட் இஸ் அ பிக் காம்படேட்டிவ் அட்வான்டேஜ். ஏன்னா எல்லாருக்கும் ரிஸ்க் அக்செப்ட் பண்ணுறதுக்கு தைரியம் இருக்காது. எப்போ வந்து உங்களால் ரிஸ்க் அக்செப்ட் பண்ண முடியுதோ, உங்கள் காம்படிட்டர் உங்கள் ரைவல் கன்சர்னால் ரிஸ்க்கை வந்து எடுக்க முடியாதுன்னு தோணுதோ, இட் பிகம்ஸ் எ காம்படேட்டிவ் அட்வான்டேஜ். அண்ட் டெஃபினெட்லி இஃப் இட் இஸ் சக்ஸஸ்ஃபுல் யூ ஆர் கோயிங் டு ஜெனரேட் அ வெரி குட் ப்ராஃபிட். ஸோ புது ப்ராடக்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இது வரைக்கும் இல்லாத இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் இது வரைக்கும் இல்லாதது. அமேசான் இருந்தால் அதில் வந்து ஃப்ளிப்கார்ட்டு, இதுக்கு பிறகு ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்குது. ஆன்லைன் ஷாப்பிங், இ-காமர்ஸ் ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்குது. ஆனாலும் நம்ம வந்து என்னதான் நம்மளுக்கு வந்து அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலைனாலும் ஸ்டில் வி ஆர் வெயிட்டிங். இந்த மாதிரி அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் மாதிரி வேறு ஏதாவது ஒரு ஆப் வந்துடாதா? ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனாலும் இவங்க இருக்கிற மாதிரி வேறு யாராவது வந்துட மாட்டாங்களா அப்படின்னு தோணுதே தவிர இவங்களை வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் இருக்க முடியல. அகைன் நீங்கள் இவங்ககிட்ட தான் நம்ம போய் ஆர்டர் பண்ண வேண்டியதாக இருக்குது. பிகாஸ் நான் ஒரு இடத்துல உட்காந்து இன்னொரு இடத்துல இருக்கிற விஷயத்தை வந்து என்னால் என்ஜாய் பண்ண முடியுது. வாட் எவர் இட் இஸ் அ வெரி ஸ்மால் பெனி திங்ஸ் ஆல்சோ என்னால் வந்து பண்ண முடியுதுன்னா பிகாஸ் த இ-காமர்ஸ் பிளேயர்ஸ் இங்கே தான் வந்து பயங்கர காம்படிஷனில் இருக்கிறாங்க. அப்போ புதுசாக யாராவது வந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணுனாலும் நம்ம எங்களோட சர்வீஸை அவைல் பண்ணிட்டு தானே இருக்கும் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட். அப்போ புது ப்ராடக்ட், நியூ ஐடியாஸ், ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, இதில் ரிட்டர்னும் இருக்குது, கட்டாமல் ரிஸ்க்கும் இருக்குது. அண்ட் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க் பார்க்கணும். அதில் கண்ட்ரி ரிஸ்க்கு, ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரிஸ்க்கு. எக்கனாமிக் ரிஸ்க் எஸ் டெஃபினட்டாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். சொசைட்டி எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, எக்ஸ்டர்னல் ரிஸ்க்கு, எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க்கு. ஒரு பிஸ்னஸ் பண்ண ரிஸ்க் இருக்க தான் செய்யும். அண்ட் ஹவு ஃபார் த ஃபினான்ஷியல் இஸ் சப்போர்ட்டிங் மீ அண்ட் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். எஸ் என்னால் வந்து இது கெஸ் பண்ண முடியும் இதுதான் ரிஸ்க்குன்ட்டு. இந்த நீங்கள் இதெல்லாம் படிச்சிருப்பீங்களா, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் பீட்டாங்கிற கான்செப்டெல்லாம் படிச்சிருப்பீங்களா? சிஸ்டமேட்டிக் அண்ட் அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்கு, மார்க்கெட் ரிஸ்க்கு, இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்கு, பர்ச்சேசிங் பவர் ரிஸ்க்கு எக்கனாமிக்ஸில் படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் டிஃபால்ட் ரிஸ்க், கலாபிலிட்டி ரிஸ்க், கன்வெர்ட்டபிலிட்டி, இண்டஸ்ட்ரி ரிஸ்க், கரன்சி ரிஸ்க், ஆப்ரேஷனல் ரிஸ்க் எல்லாமே ரிஸ்க்கு தான். அப்பா எவ்வளோ பெரிய லிஸ்ட் ஆஃப் ரிஸ்க் இருக்கான்னா எவ்வளோ பெரிய லிஸ்ட் இருக்கோ அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அண்ட் டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்போது திஸ் இஸ் லீடிங் டு அ வெரி குட் ப்ராஃபிட். அதனால தான் நம்ம ஓனாக நம்ம பிஸ்னஸை பண்ணலனாலும் கார்ப்பரேட்டில் தட் இஸ் ஷேர்ஸாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஷேர் ஹோல்டர்ஸாக உள்ளே இருக்கும். ஷேர் ஹோல்டர்ஸ் அது நாமினல், ரியல் ஓனர்ஸ் எல்லாம் நாமினல் ஓனர்ஸ் தான். பட் ஸ்டில் நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியுது இல்லையா அந்த கம்பெனியோட க்ரோத்தை. ஸோ ரொம்ப டீட்டெயிலாக லைன் பை லைன் போகலைனாலும் சும்மா ஒரு 2-3 லைன்ஸ் மட்டும் ஹைலைட்டுக்காக சொல்லிடுறேன். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயங்கள். வாட் யூ மீன் பை பொலிட்டிக்கல் ரிஸ்க்? ஸோ பொலிட்டிக்கல் ரிஸ்க்குங்கிறது ஒரு சில பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ்னால வர்றது. அண்ட் எஸ்பெஷலி திஸ் கோஸ் வித் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் ஆல்சோ. ஒரு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வருது, அதனால் என்ன பொலிட்டிக்கல் ரிஸ்க் இருக்குது. அண்ட் இந்த பொலிட்டிக்கல் ரிஸ்க் வந்துட்டு இன்டர்னல் பொலிட்டிக்கல் ரிஸ்க் அண்ட் எக்ஸ்டர்னல். சி இங்கே ஓவரால் டாப்பிக்கில் வந்து இன்டர்னல் எக்ஸ்டர்னல்ங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கேரி அவுட் ஆகிட்டே இருக்குது. அண்ட் எக்ஸ்டர்னல் பொலிட்டிக்கல் ரிஸ்க்குங்கிறது சம் ஃபாரின் பவர்ஸ்னால நடக்குது, இன்டர்னலுங்கிறது நம்மளோட ஓன் பவர்ஸ்னால நடக்குது. இதெல்லாமே வந்து ரிலேட்டட் டு பொலிட்டிக்கல் ரிஸ்க். அண்ட் கண்ட்ரி ரிஸ்க்னா எஸ் இந்த ஆஃப்ஷோர் லெண்டிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். தட் இஸ் கடன் வாங்குறது, கொடுக்கறது, பாரோயிங். ஸோ இது வந்து எவ்வளோ தூரம் நம்மளோட கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ கண்ட்ரி ரிஸ்க்குங்கிறது இட்ஸ் லைக் இன்வால்விங் பொலிட்டிக்கல் ரிஸ்க் ஆல்சோ. நீங்கள் வந்து ஒரு ஆங்கிளில் பார்க்க முடியாது கண்ட்ரி ரிஸ்க்கு. சாவரன் ரிஸ்க் தட் இஸ் போத் த கவர்மெண்ட்ஸ். இப்போ 2 கண்ட்ரியை வச்சுருக்குன்னா 2 கண்ட்ரியோட கவர்மெண்ட்ஸ் டீல் பண்ணும். பொலிட்டிக்கல் இருக்குது, எக்கனாமிக், சோஷியல், எக்ஸ்டர்னல் எல்லாமே சேர்த்து தான் அந்த கண்ட்ரி ரிஸ்க். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் இருக்குது, ஒவ்வொரு விஷயங்கள் தேவைப்படுது. அப்போது அந்த ஊரில் தட் இஸ் அந்த கண்ட்ரியில் வந்து என்ன மாதிரியான ஸ்டேட் இருக்கும், என்ன மாதிரி ரிஸ்க் இருக்கும், என்ன மாதிரியான பிஸ்னஸ் அவங்க கேரி ஓவர் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும், ரைட்? அண்ட் இங்கே வந்து போத் குவாலிட்டேட்டிவும் இருக்குது, குவான்டிட்டேட்டிவ் அனாலிசிஸும் இருக்குது. பொலிட்டிக்கல், சோஷியல், எக்கனாமிக் இதெல்லாமே பார்க்கணும். அண்ட் எக்கனாமிக் ரிஸ்க் இந்த பெஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, இதை கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். பெஸ்டல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம்ல. எக்ஸாக்ட்லி நாட் தட். பெஸ்டல் அனாலிசிஸ்ங்கிறது எல்லா ரிஸ்க்கும் வராது. இது வந்து எல்லாமே அனலைஸ் பண்ணுறது, பட் எல்லாமே வராது இதில். இது வந்து ஓவராலாக டீட்டெயிலாக பார்க்குறோம், அவ்வளோதான். எக்கனாமிக் ரிஸ்க் எஸ் எக்கனாமிக் கிளைமேட் ஒரு கண்ட்ரியில் எப்படி இருக்குது, எக்கனாமிக் ரிசெஷன் இருக்குது, எக்கனாமிக் பூமிங் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஹைலி இன்ஃப்ளூயன்சிங். ஸோ நவ் திஸ் அ கொஸ்டின், ரைட்? பெட்ரோலோட விலை, தட் இஸ் பெட்ரோல் காஸ்ட் பர் லிட்டர், ஃபியூலோட காஸ்ட் பர் லிட்டர் 111, 112 வரைக்கும் போய் டச் ஆச்சு. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வந்து 103ங்கிறான்.
104ங்கிறான். I cannot believe why this such a great difference. எப்பவுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 100 ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், 108லேருந்து 110க்கு ஏற்றிட்டு 109க்கு கொண்டு வருவாங்க. இட் லுக்ஸ் லைக் 108லேருந்து 110 இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கா, 110 பெட்ரோல் விலை ₹1 குறைந்ததுன்னு சொல்லிட்டு நியூஸ் வரும். இப்போ பயங்கர ஹாப்பியாக பார்ப்போம். என்னன்னா 108லேருந்து அதிகமாக தான் இருக்குது, ஆனால் 110லேருந்து குறைஞ்சிருக்கு. பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா 110 எல்லாம் கிராஸ் பண்ணிட்டு போன ரேட் வந்து திடீர்னு ₹103, ₹104, ₹101 வந்து பர் லிட்டர் ஃபியூயல் பார்க்கும்போது ரியலி என்ன நடக்குது, எக்கனாமி ரிசெஷன் இருக்குது, ஆனால் இங்கே பெட்ரோல் விலை மட்டும் குறைஞ்சிட்டே போகுது, என்ன நடக்குது அப்படின்னு யோசிக்க தோணுது. ஸோ எக்கனாமி ரிஸ்க்குன்னு இப்போது ஸ்டாண்டர்டாகவே இல்லை. ஸோ எப்படி இந்த எக்கனாமிக் கிளைமேட்டை வந்து நம்ம ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தூரம் அஃபிலன்ஸ் இருக்குது இந்த கண்ட்ரி வந்து, அதோட அஃபிலன்ஸை வந்து எவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணுது, எப்படி க்ரோத் ரேட் ஆஃப் இன்கம், எஸ் டெஃபினெட்லி. ப்ரொபென்சிட்டி டு சேவ், இதெல்லாம் படிச்சிருக்கோம்ல, எம்பிசி, ப்ரொபென்சிட்டி டு சேவ், ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம், ரைட், ஸ்டெபிலிட்டி ஆஃப் ப்ரைஸஸ், லேபர் ஃபோர்ஸ், அதோட டிபெண்டன்சி, எவ்வளோ தூரம் ஃபினான்ஷியல் சிஸ்டம் வந்து சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்குது, ஃபாரின் டெட் அவுட்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது, மேஜர் இன்கம் ஏர்னர்ஸு, எக்ஸ்டென்ட் ஆஃப் டிபெண்டன்சி வித் ரெஸ்பெக்ட் டு த எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட், ட்ரெண்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் டு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ், பிடிடின்னு சொல்லுவோம், ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ், அண்ட் இம்போர்ட்ஸோடது, எஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்துன்னா இம்போர்ட்ஸும் வந்துடும், ரிசர்வ் எவ்வளோ தூரம் மெயின்டைன் பண்ணுறாங்க, கிரெடிட் ஸ்டாண்டிங் எவ்வளோ தூரம் இருக்குது, அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் எவ்வளோ தூரம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது, இது எல்லாமே சேர்ந்தது தான் எக்கனாமிக் ரிஸ்க். அண்ட் சோஷியல் ரிஸ்க், எஸ் நம்மளோட எஸ்பெஷலி நம்மளோட கண்ட்ரியோட நேச்சர் பார்த்தீங்கன்னா கல்ச்சர் பேஸ்ட், அப்போ ரிலிஜன் பேஸ்ட், ரிலிஜன் எத்திக்கலாக பார்க்குறது, எத்னிக் போலரைசேஷன், டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் அமங் த பீப்புள் வித் ரெஸ்பெக்ட் டு இன்கம் டிஸ்ட்ரிபியூஷனை வச்சு ரீஜனல் தட் இஸ் ரீஜன் பேஸ் பண்ணி டிஸ்சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்குது. ஸோ இதெல்லாமே சோஷியலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா நம்மளோட கண்ட்ரி வந்து மல்டி கல்ச்சர். எக்ஸ்டர்னல் ரிஸ்க், எஸ் எக்ஸ்டர்னல் காம்பனண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த country riskனு சொல்லலாம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க், எக்ஸ்சேஞ்ச், எஸ் ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்ச், ஒரு லயபிலிட்டி இருக்குது, லயபிலிட்டி பாரோயருக்கு ஃபாரின் கரன்சியில் பாரோ பண்ணியிருக்காரு, அப்போ அவர் வந்து க்ளோஸ் பண்ணும்போது எப்படி க்ளோஸ் பண்ண போகிறாரு. ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுங்கிறது எப்போவுமே வந்து நம்மளுக்கு ஒரு ரிஸ்கி ஸ்டேட் தான் அது. ஓகே, ஸோ இதெல்லாமே நீங்கள் இதில் படிச்சிருப்பீங்களா, இன்டர்நேஷ்னல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் 4Xலாம் படிச்சிருப்பீங்க, அதே கான்செப்ட் தான் அது. ஸோ நாட் கோயிங் லைன் பை லைன். ஓகே, அண்ட் இது லிபாரெல்லாம் படித்தது நான் இருக்கும்ல, ரைட். அண்ட் பிஸ்னஸ் ரிஸ்க், எஸ் பிஸ்னஸ் ரிஸ்க்னாலே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அண்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுமா. ஆமாம், ஸோ அந்த வொலாட்டிலிட்டி இருக்கும் இல்லையா, வேரியன்ஸ் வித் ரெஸ்பெக்ட், வொலாட்டிலிட்டினா வேரியன்ஸ் சொல்லுவோம்ல. ஓகே, வேரியன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரெவென்யூ, ப்ராஃபிட்ஸ், இதெல்லாமே இருக்க தானே செய்யும். பிஸ்னஸ் சைக்கிள்ஸ் மாறுது, கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல்ஸை பேஸ் பண்ணி இருக்குது. அண்ட் ஃபினான்ஷியல் ரிஸ்க் வந்து ஃபினான்ஷியல் கியரிங், தட் இஸ் எப்படி இன்ட்ரெஸ்ட் கவரேஜ், எப்படி ஆப்ரேட்டிங் லிவரேஜ் இருக்குது, எப்படி கேஷ் ஃப்ளோ அடிக்வசி இருக்குது, அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட், இதெல்லாமே வந்து ஃபினான்ஷியல் ரிஸ்கில் கவர் ஆகும். ப்ராஃபிட்ஸ் எப்படி வரும், அந்த ஃபாரின் ப்ராஃபிட்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஈக்விட்டியா டெட்டா, இதெல்லாமே வந்து எனக்கு ஃபினான்ஷியல் ரிஸ்கில் கவர் ஆகிற விஷயம். Systematic risk, yes, the total risk which causes the movement in individual stock price. So the beat alla nama padichirukkom na varum இல்லையா, systematic and systematic risk, the same concept here, the whole thing is the same concept. So ஒரு individual security ஓட price fluctuations and changes வந்து எப்படி இருக்கும், and ஒரு வேரியேஷன் இந்த ரிட்டர்னில் வந்து வேரியேஷன் இருக்குது, அது எந்த ஃபேக்டர்ஸ்னால நடக்குது, அந்த ஃபேக்டர்ஸ் வந்து இந்த மிச்ச செக்யூரிட்டிஸ், எல்லா செக்யூரிட்டிஸோட ப்ரைஸை வந்து அஃபெக்ட் பண்ணுமா. ஓகே, ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து ஒரு சில ஃபேக்டர்ஸ்னால சேஞ்ச் ஆகுதுன்னா அது எல்லா செக்யூரிட்டிஸையும் அஃபெக்ட் பண்ணுமா, அதுதான் இதில் இம்பார்ட்டன்ட் இல்லை. அண்ட் அந்த சேஞ்சஸ், அந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து எதனால், தட் இஸ் ஏகப்பட்ட ரிஸ்க் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, எக்கனாமிக்னாலேயா, சோஷியல்னாலேயா, பொலிட்டிக்கல் சேஞ்சஸ்னாலேயா. அண்ட் இந்த மார்க்கெட் வந்து பேர் மார்க்கெட்டா புல் மார்க்கெட்டா, இதெல்லாம் பேசுகிறது. அண்ட் அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்குங்கிறது விச் இஸ் நாட் இன் யோர் திங், இட் இஸ் அன்கண்ட்ரோலபிள்னு கூட சொல்லலாம். லைக் அன்கண்ட்ரோலபிள், கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ், உங்களால் வந்து இது என்ன பண்ண முடியும்னு சொல்ல முடியும், என்ன ஃபேக்டர்ஸ்னால நான் எக்ஸாக்டாக சொல்ல முடியும், என்ன மாதிரியான சேஞ்ச் நடந்துட்டுருக்குன்னு சொல்ல முடியும், என்ன மாதிரியான டைவர்சிஃபிகேஷன் பண்ணால் உங்களால் வந்து ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும்னு சொல்ல முடியும். ஸோ இட் ஹேப்பன்ஸ். ஸோ தட் இஸ் அன் எக்ஸாம்பிள் கிவன் வித் ரெஸ்பெக்ட் டு சிந்தட்டிக் யாம். ஸோ இது நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே,
அண்ட் மார்க்கெட் ரிஸ்க் எஸ் இன்வெஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, இன்வெஸ்டர்ஸோட ரிஸ்க் பர்செப்ஷன் என்னது, இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்களா வேண்டாம்னு நினைக்கிறாங்களா. ஸோ இன்வெஸ்டர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரெவென்யூ பார்ப்பாங்க அண்ட் கேபிட்டல் க்ரோத் பார்ப்பாங்க. ஸோ என்ன மாதிரியான ரிஸ்க் வந்து எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, அண்ட் மார்க்கெட் ரிஸ்க் இஸ் அபவுட் தட் ஒன். அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் எஸ் மார்க்கெட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, என்ன ரேட் வந்து ப்ரிவேல் ஆகுது, வாட் இஸ் அ மெச்சூரிட்டி பீரியட், கிரெடிட் வர்த்தினஸ் ஆஃப் த பாரோயர், இந்த கிரெடிட் ரேட்டிங் எல்லாம் பார்ப்பாங்க இல்லையா. தென் மானிட்டரி அண்ட் கிரெடிட் பாலிசி என்னது பேங்க்ஸ், அண்ட் ஹவு ஃபார் த இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் டேக்கிங் ரிஸ்க் ஆன் திஸ், இதெல்லாமே பார்க்கணும். அண்ட் பர்ச்சேசிங் பவர் ரிஸ்க் எஸ் ரிஸ்க் டியூ டு இன்ஃப்ளேஷன், ஹவு ஃபார் த எக்கனாமி இஸ் ரெடி இன் த கேஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் ஆல்சோ, ஹவு ஃபார் இட் இஸ் ரெடி டு டேக் த ரிஸ்க். இதுவும் வந்து நம்மளுக்கு எக்கனாமிக்ஸில் படித்தது தான். ஸோ ஐம் நாட் கோயிங் லைன் பை லைன். டிஃபால்ட் ரிஸ்க் எஸ் இன்கேஸ், இது பேங்க்ஸ்க்கெல்லாம் எஸ்பெஷலி வரும், இன்கேஸ் இன்சால்வன்சி வந்துடுச்சு, தட் இஸ் டிஃபால்ட் வந்துடுச்சு, அப்போ இந்த டிஃபால்ட்டை எப்படி மேனேஜ் பண்ணணும். ஸோ தட்ஸ் அபவுட் த இன்சால்வன்சி. லிக்விடிட்டி ரிஸ்க் இருக்குது. ஸோ லிக்விடிட்டினா என்கிட்ட இருக்கிற அசட்ஸ் வந்து எவ்வளோ தூரம் லிக்விட் பேஸ்ட் அசட்ஸ். ஸோ கேஷ் இஸ் ஹைலி லிக்விட், பட் ஹாட் கேஷ் எப்போவுமே வச்சுக்க முடியாது. அண்ட் ஷேர் பேமெண்ட் எப்படி இருக்குது, ஷேர்ஸாக நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதுவும் லிக்விடிட்டி இருக்குது. பட் இமீடியட்டாக உங்களால் சேல் பண்ணுங்கிறப்போ அது யூ மே ஃபேஸ் அ லாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஷேர்ஸ். லேண்டாக வச்சுக்கிட்டா எந்த மாதிரியான ரிஸ்க் இருக்குது. ஓகே, ஸோ ஃபெயிலியர் டு ரியலைஸ் வித் மினிமம் டிஸ்கவுண்ட் டு இஸ் வேல்யூ ஆஃப் அன் அசட். ஸோ அந்த கரெக்டாக நான் எதிர்பார்த்த அமௌண்ட் வரலங்கிறப்போ தட்ஸ் அ ரிஸ்க். அண்ட் கலாமிட்டி ரிஸ்க்குங்க டோட்டல் ரிட்டர்ன்ஸ் வேரியபிலிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு த ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்குது, ஸோ ப்ரீமியமில் இருக்கா, எப்படியான ரிஸ்க் இருக்குங்கிறது கலாமிட்டி ரிஸ்க். And convertibility risk, yes, convertible bonds and preference stocks, debentures, இதெல்லாமே வரும்போது we'll discuss about convertibility risk. இண்டஸ்ட்ரி ரிஸ்க்குங்கிறது எஸ் ஒவ்வொரு டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ இண்டஸ்ட்ரியல் லைஃப் சைக்கிள் ஒரு மாதிரி இருக்குது, இன்டர்நேஷ்னல் டேரிஸ் ஒரு மாதிரி இருக்குது. ஒரு சில டைமில் வந்து இந்த ப்ராடக்ட் அஃபெக்ட் பண்ணுது, ஒரு சில டைமில் வந்து ஃபர்ம் அஃபெக்ட் பண்ணுது. அண்ட் கரன்சி ரிஸ்க் எஸ் டினாமினேஷன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது, எஸ்பெஷலி இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும்போது, அண்ட் இந்த டினாமினேஷன் வந்து ஹோம் கரன்சியில் பண்ணும்போது போர்ட்ஃபோலியோ மேனேஜருக்கு என்ன பெனிஃபிஷியரிஸ் இருக்குது, பட் எப்போவுமே அதே மாதிரி சொல்ல முடியாது. ஸோ இட்ஸ் நாட் ஆல்வேஸ் லைக் கார்லேட்டட். ஸோ தட்ஸ் அபவுட் த கரன்சி ரிஸ்க். அண்ட் ஆப்ரேஷனல் ரிஸ்க் இஸ் ஹைலி இன்வைட்டட் ஒன். எந்த ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் இந்த ஆப்ரேஷனல் ரிஸ்க்கை வந்து மிஸ் பண்ணவே முடியாது. எக்கச்சக்கமான எரர்ஸ், ஒரு சிஸ்டம் இருக்குது, ஒரு ஃபங்க்ஷனிங் இருக்குது. என்ன சி இட்ஸ் நாட் ஓன்லி ஒர்க்கிங் வித் ரெஸ்பெக்ட் டு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி ஆர் எனி ஃபேக்ட்ரிஸ் ப்ரொடக்ஷன் ரிலேட்டடாக பார்க்கணுன்னு அவசியம். எல்லா இடத்துலையும் இந்த ஆப்ரேஷன் ரிஸ்க் இருக்குது. பிகாஸ் ஆஃப் த சிஸ்டம், பிகாஸ் ஆஃப் த ப்ரொசீஜர்ஸ், பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி, பிகாஸ் ஆஃப் த ஹியூமன் ஃபெயிலியர், ஒமிஷன் அண்ட் கமிஷன் ஆஃப் எரர்ஸ். எஸ், எல்லா இடத்துலையும் இருக்கும். எந்த இடத்துல எந்த விதமான ஃபால்ட் நடக்கும்னே தெரியாது. ஸோ இதனால் அதிகமாக நம்ம வந்து வரி பண்ண வேண்டிய ரிஸ்க் வந்து ஆப்ரேஷனல் ரிஸ்க் தான். இப்போ எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, இதெல்லாம் இப்போ மேனேஜ் பண்ணோம் இல்லையா, அதுக்கு ஒரு ப்ராசஸ் டிஃபைன் பண்ணுறோம். இது ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச். நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், அனலைஸ் பண்ணணும், அண்ட் எந்த ஏரியாவில் எந்த ஈவெண்ட்ஸ்னால வந்து இது நடக்குதுங்க நான் கண்ட்ரோல் பண்ணணும். இதுக்கெல்லாமே வந்து நான் ரெடி ஆகிறது பேர் தான் வந்து என்னன்னு சொன்னால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். எஸ், ஸோ இட்ஸ் நத்திங் பட் அ ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராம். ஓகே, ரொம்ப சிம்பிள். இட்ஸ் நத்திங் பட் அ ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராம். என்ன பண்ணால் பெட்டராக இருக்குங்கிறது. ஸோ பிளானிங், அசஸிங், டெவலப்பிங், இதெல்லாமே இட்ஸ் இன்க்ளூடட், ரைட்? ஸோ ஐம் நாட் கோயிங் லைன் பை லைன், இட்ஸ் குவைட் கேஷுவல். நான் பேரா பை பேரா கவர் பண்ணிகிட்டே போகிறேன். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஆல்சோ. அண்ட் வாட் தீஸ் பர்சன்ஸ் சே அபவுட் ரிஸ்க், டிவென்ச்சர், இமாய் அண்ட் மெஸ்லர். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன்ஸ் எப்போவுமே அப்ரிஷியேட் பண்ணணும். எஸ், ரிஸ்க் எப்போ அதிகமாக இருக்கும், அங்கே இதுவும் அதிகமாக இருக்கும்ல. அண்ட் இது வந்து டிஃப்ரெண்ட் லெவலில் பார்க்கும்போது, போர்ட்ஃபோலியோ லெவலில் பார்க்கும்போது சிஇஓ, சிஆர்ஓஸ், ஆர்எம்டி, ஆல்கோ மேனேஜர்ஸ், இவங்க எல்லாமே வந்து பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸோட ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறாங்க. டிரான்சாக்ஷன் லெவலில் பார்க்கும்போது இவங்க எல்லாமே வந்து ரோல் பிளேயர்ஸாக வராங்க. ஸோ ஓவரால் இட்ஸ் நத்திங் பட் அ சிஸ்டமேட்டிக் அப்ரோச் செல்லிங் த பெஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். எஸ், ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் இட். இதுதான் நான் ஸ்ட்ராட்டஜியோட லிங்க் பண்ணுவேன். அதான் நம்ம ஸ்ட்ராட்டஜிக் பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்ருக்கோம். பெஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அண்டர் அன்சர்டன் நேச்சர், ஐடென்டிஃபை இட், அசஸ் இட், அண்டர்ஸ்டாண்ட் இட், ஆக்ட் ஆன் இட், அண்ட் ஆல்சோ கம்யூனிகேட் த இஷ்யூஸ் வாட் ஆர் ரிலேட்டிங் டு த ரிஸ்க். இதுவும் பார்க்கணும். அப்படியே சும்மா இருக்கிறது மட்டும் இல்லை, ஆக்ட், ரியாக்ஷன் இஸ் ஓன்லி ஆக்ட் அண்ட் ரியாக்ட். மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் வரைக்கும் அக்யூரசி தான்ப்பா. அக்யூரசி அண்ட் ஹவு ஃபார் யூ ஆர் மேனேஜிங் த டேட்டா. தட் இஸ் அந்த டேட்டா, நம்ம கையில் இருக்கிற டேட்டா இருக்குல்லையே, அது சூப்பரான பெட்டரான டேட்டாவாக இருக்கும்.
அதுக்காக ஸ்பெஷலாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக ப்ளே பண்ணது மாஸ்டர் டேட்டா மேனேஜ்மெண்ட். திஸ் இஸ் பிளேயிங் அ வெரி இம்பார்ட்டன்ட் கீ ஏரியான்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க என்ன மெஷர் எடுக்கலான்னு சொல்லிட்டு, என்ன மாதிரியான வேரியஸ் ரிஸ்க் இருக்குன்னு பார்க்குறீங்க, அதை இவாலுவேட் பண்ணுறீங்க, அதனால் என்ன விஷயங்கள் நடக்குது, எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது, எப்படி ப்ராஃபிட்ஸ், எப்படி ரெப்புடேஷன், சால்வன்சி பற்றி பேசுகிறது, இதெல்லாமே எப்படி லிங்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஒரு காமன் மெட்ரிக் இருக்கணும் இல்லையா, ஒரு மெஷர்மெண்ட் ஏரியா இருக்கணும் இல்லையா, அந்த மெஷர்மெண்ட் ஏரியா தான் நம்ம ப்ராபபிலிட்டியோட தியரி பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்டகிரேட்டட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது எல்லாமே சேர்த்து பார்க்குறது. ஸோ இட்ஸ் லைக் கம்யூனிகேட்டிவ் ஹவு ஃபார் த ஆர்கனைசேஷன் இஸ் டேக்கிங் திஸ் இன் அ வைட் பர்ஸ்பெக்டிவ். ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் எடுக்கும்போது எப்படி ஸ்டெப்ஸ் எடுக்குதுங்கிறது தான். ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், எஸ் ஆன்டிசிபேட் த அன்சர்டனிட்டி, சேனலைஸ் த ஈவெண்ட்ஸ், நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணது கரெக்டாக போகணும்ல, ஸோ சேனலைஸ் பண்ணுங்கள். வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங்குங்கிறது செட்டப் பண்ணுங்கள். ஸோ அர்லியஸ்ட்டாக முடிஞ்ச வரைக்கும் டோன்ட் டிலேங்கிறது தான். அண்ட் கரெக்டான பிளானிங் போயிட்டுருக்கா, ஸோ ஃபோக்கஸ் ஆன் த அப்ஜெக்டிவ். அண்ட் இன்கேஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஈவெண்ட் மாற சான்சஸ், ஏன்னா ரேண்டம் தானே, ஃப்ரஸ்ட்ரேட்டட்னா மேக் த டேமேஜ் மினிமல். எஸ், பியூட்டிஃபுல்லான கான்செப்ட், மினிமைசிங் த லாஸ். சரி, இப்போ ரிஸ்க் மெஷர்மெண்ட் பற்றி போகும். ஏன்னா ஒரு காமன் மெட்ரிக் இருக்குன்னு சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ வாட் யூ மீன் பை திஸ் ரிஸ்க் மெஷர்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இவாலுவேட்டிங் இட். இப்போ நம்ம ப்ராபபிலிட்டியில் சொல்கிறோம் இல்லையா, இந்த ப்ராஜெக்ட் ஏ இருக்குது, ப்ராஜெக்ட் பி இருக்குது, ப்ராஜெக்ட் சி இருக்குது. ப்ராஜெக்ட் ஏல 50-50 விச் மீன்ஸ் 50% ரிஸ்க்கு. ப்ராஜெக்ட் பியில் வந்து 70-30, ஓகேயா, அப்போ 30% ரிஸ்க்கு. ப்ராஜெக்ட் சியில் வந்து 40-60, அப்போ 60% ரிஸ்க்கு. ஸோ வாட் யூ மே பி திங்கிங், ஓ சியில் வந்து 60% ரிஸ்க் இருக்குது, அப்போ சி வேண்டாம் அப்படின்னு நினைப்பீங்க. பி பரவாயில்லையே, 70-30 தானே ரிஸ்க்கு, பி எடுத்துக்கலாம்னு நினைப்பீங்க. ஆனால் பியில் வந்து உங்களுக்கு க்ரோத் ஆர் ரிட்டர்ன் வந்து கம்மியாக இருக்கும். ரிஸ்க் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்கோ அங்கே ரிட்டர்னும் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் ரியலி அ ரிஸ்க் டேக்கர், உங்களோட மேனேஜ்மெண்ட் பாலிசி வித் ரெஸ்பெக்ட் டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராப்பராக இருக்குன்னா, தென் யோர் கார்ப்பரேட் வில் பி பிளானிங் டு சூஸ் சி. ஓகேயா, இட்ஸ் வெரி ரேர் தட் மோஸ்ட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் வில் நாட் சூஸ் ஏப்பா. ஏன்னா 50-50 சான்ஸுங்கிறப்போ ஒரு பெட்டரான சாய்ஸ் இருக்கான்னு கட்டாயமாக செக் பண்ண பார்ப்பாங்க. ஸோ as far as my knowledge, B or C will be a choice. ஏகப்பட்ட லாஸ், ஏகப்பட்ட ரிஸ்க்கை பார்த்துட்டு வந்துட்டோம், இனிமேல் ரிஸ்க் எடுத்துட்டு அப்படின்னு நினைக்கிற ஆர்கனைசேஷன் வந்து பியை சூஸ் பண்ணோம். நம்மக்கிட்ட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பாலிசி ஸ்ட்ராங்காக இருக்கே அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து டெஃபினெட்லி தே கோ ஃபார் சூஸிங் சி தான் சொல்லணும். Okay, so they're actually evaluating it. Yeah, so they are linking with the real valued function. They are actually measuring it. They are giving some value for it. Otherwise, the real valued function, so they are quantifying it also. And one more concept you need to know here is about risk pooling. Yes, இது வந்து highly related with insurance company. ரிஸ்க் பூலிங் வந்து யார் பண்ணுறானோ இன்சூரன்ஸ் கம்பெனி தான் பண்ணுறாங்க. அவங்க வந்து எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஒன்றா சேர்ந்து தே வில் ஃபார்ம் டுகெதர் ஆர் தே வில் கம் டுகெதர் டு ஃபார்ம் அ பூல். அதனால தான் அதுக்கு பேர் வந்து ரிஸ்க் பூலிங். ஸோ இந்த ஃப்ளட்ஸு, எர்த்குவேக்ஸ் எல்லாம் வரும்போது தேர் நாட் கிவிங் சப்போர்ட். இப்போ கோவிட், எஸ்பெஷலி இந்த கோவிட் சுச்சுவேஷனில் கோவிட் டெத்துனால, தட் இஸ் கோவிட்னால இறந்து போன இன்சூரன்ஸு இது எல்லாமே வந்து அவங்களால கிளைம் பண்ண முடியாத கொண்டு வந்தாங்க. ஸோ ப்ராப்ளம் மைட் பி அவேர் ஆஃப் இட். இந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கூட வந்துச்சு அதுக்கு பிறகு. கோவிட்னால இறந்து போனோம், டெத்துக்கு வந்து நீங்கள் இது பண்ணணும், இன்சூரன்ஸ் பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டுலாம் வந்துச்சு. ஸோ மைட் பி அவேர் ஆஃப் இட். அண்ட் என்ன ஒரு ப்ராப்ளம் சொன்னீங்கன்னா, ரிஸ்க் பூலிங் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு ஓகே, பட் எல்லா ரிஸ்க்கும் வந்து பூல் பண்ண முடியுமானா, சிமிலர் ரிஸ்க்காக இருந்தால் பூல் பண்ணலாம், பட் அன்சிமிலர், தட் இஸ் டிஸ்சிமிலர் ரிஸ்க்காக இருந்தால் பூலிங் வந்து கஷ்டமாயிடும். ஸோ தட்ஸ் அகெயின் அ ப்ராப்ளம். ஸோ இதோட மெயின் கான்செப்ட் வந்து எதோட லிங்க் ஆகுதுன்னா, சப்ளை செயினோட லிங்க் ஆகுது. ஸோ எவ்வளோ தூரம் இது வேரியபிளாக இருக்குது, எந்த மாதிரி அந்த லொக்கேஷன்ஸில் நடக்குது, எவ்வளோ தூரம் இந்த டிமாண்ட் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இட் ஹேப்பன்ஸ். அண்ட் சேஃப்டி ஸ்டாக் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது, அண்ட் ஆவரேஜ் இன்வென்ட்ரி வந்து ரெடியூஸ் ஆகும்போது, ஸோ இட் ஹேப்பன்ஸ் ரைட். 3 பாயிண்ட்ஸ் விஷயத்தில் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒன்று வந்து சென்ட்ரலைஸ்ட் இன்வென்ட்ரி சேவ்ஸ். ஸோ எவ்வளோ தூரம் வந்து சேஃப்டி ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் டிமாண்ட்ஸ் அண்ட் சப்ளை, இது வந்து நெகட்டிவ் கார்லேஷன் இருக்கும்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஸோ எல்லாமே இது நான் சொன்ன மாதிரி ப்ராபபிலிட்டியோட அப்ளிகேஷன் தான். ஸோ ஹவு ஃபார் த வேரியேஷன் இஸ், அதை பேஸ் பண்ணி பார்க்கறது. ஓகே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனுங்கிறது சிக்மா பை எக்ஸ் பார் இன்டூ 100ன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. இதை வச்சுட்டு வந்து எவ்வளோ தூரம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது இல்லையான்னு செக் பண்ணுறது.
And இது வந்து how far it is being directly related to the relative market behavior. ஸோ அதுவும் வந்து ரிலேஷன்ஷிப்பும் பார்த்து. ஸோ ஃபுல்லி அசோசியேட் வித் கார்லேஷன் அண்ட் ரிக்ரெஷன் வச்சுக்கோங்களேன். ஹவு ஃபார் இட் இஸ் கார்லேட்டட் அண்ட் ஹவு ஃபார் ஒன் இஸ் ரிலேயிங் ஆன் another ஒன்னுங்கிறது கார்லேஷன் அண்ட் ரிக்ரெஷன். And the main basis is to share and reduce the risk. எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்களோ whatever it is, right? And இங்கே வந்து அக்விஷரிஸ், தட் இஸ் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, அதனால் எவ்வளோ லாஸ் வரும்னு சொல்லிட்டு வேல்யூ பண்ணுறாங்க இல்லையா, அவங்க பேர் வந்து அக்விஷரிஸும் சொல்லுவோம். ஸோ இவங்க வந்து எப்படி வேல்யூ பண்ணுறாங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் வேரியேஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஆவரேஜஸ் ஆஃப் லா ஆவரேஜஸ், லார்ஜ் நம்பர்ஸ், எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி பண்ணுறது, அண்ட் ப்ராபபிலிட்டி லாஸ். ஸோ எஸ்பெஷலி இது நாலுமே ஹைலி அப்ளிகபிள். நாலுமே ஸ்டில் நவ் இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் இருந்தால் அக்விச்சரிஸ் இருப்பாங்க, லாஸை இவாலுவேட் பண்ணுவாங்க, இந்த 4 லாஸும் பர்டிகுலராக அப்ளை பண்ணுறாங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் பிளேயிங் அ வெரி வெரி ஹைலைட்டட் ரோல். ரிஸ்க் பூலிங் பார்க்குற மாதிரி இன்னொரு ஆங்கிளில் பேசுனீங்கன்னா ரிஸ்க் ரிடக்ஷன். இப்போ ரிஸ்க் பூலிங்னா எங்கெங்கே ரிஸ்க் இருக்கோ மொத்தமாக சேர்த்து அதை பூல் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளட்ஸ் அதெல்லாம் பார்த்தோம்னா அது மாதிரி ரிஸ்க் ரிடக்ஷனுங்கிறது டைவர்சிஃபை பண்ணணும். ஸோ டைவர்சிஃபைட் இந்த போர்ட்ஃபோலியோ, டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ தான் இட் பி மோர் பெட்டரில் போர்ட்ஃபோலியோ. இப்போ ஒரு சில ஆர்கனை ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிசி பார்த்தீங்கன்னா இட்ஸ் டோட்டலி டைவர்சிஃபைட். ஒரு பிஸ்னஸ்க்கும் இன்னொரு பிஸ்னஸ்க்கும் சம்மந்தமே இல்லை ஐடிசி. பட் ஒரு சில எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பாருங்களேன், ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் கிவ் எனி பர்டிகுலர் நேம், ஏன்னா ஏகப்பட்ட லாஸஸ் ஃபேஸ் பண்ணாங்க எஸ்பெஷலி இந்த கோவிட் சுச்சுவேஷனில். I know particularly some institutions here in Tamil Nadu. ஒரு 6 or 7 schools run பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த கோவிட் டைமில் வந்து அந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்களோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக புலம்பி தள்ளிட்டாங்க. என்னென்னா கொஞ்சம் கூட ஃபீஸை ரிடியூஸ் பண்ணலன்ட்டு. 6 or 7 schools ரன் பண்ணுறாங்க அவங்க வந்து. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஸ்கூலில் வந்து 1000 or 1500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், ரஃப் ஃபிகர். ஸோ 7 schools அரௌண்ட் 7000 8000 ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். டோட்டல் 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து they have collected the fees. The reason what the school management says is we cannot run. See, நாங்கள் ஸ்கூல் ரன் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும், நாங்கள் சேலரி தரணும், ஸ்டாஃபுக்கு சேலரி தரணும், ஆன்லைனில் பண்ணுறோம், அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட்டே வந்து ரெடியூஸ் பண்ண சொல்லிட்டா நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் தர மாட்டோம்னு சொல்லி டிஃபீட் பண்ணுறாங்க. ஓகே, ஹாரபிள் சிச்சுவேஷன். இதில் வந்து நிறைய எஜுகேஷன் தட் இஸ் கம்ப்ளீட் போர்ட்ஃபோலியோ வந்து இவங்களோட போர்ட்ஃபோலியோ எப்படி தெரியுமா இருக்குது, ஸ்கூல்ஸு, ஓகே, அண்ட் ஹையர் லெவல் எஜுகேஷன் லைக் போர்டிங் ஸ்கூல்ஸு, தட் இஸ் எஜுகேஷன்லேயே டிஃப்ரெண்ட் டைப்பு, அண்ட் காலேஜஸ்ஸு, MBA பிஸ்னஸ் ஸ்கூல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்கூல்லேருந்து எல்கேஜிலேருந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது வரைக்கும் இருக்கிறது எல்லாமே. அப்போ அந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் போர்ட்ஃபோலியோ எப்படி போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கு, ஒரே ஃபீல்டில் போர்ட்ஃபோலியோ, எஜுகேஷன் ஃபீல்டில் போர்ட்ஃபோலியோ வச்சனால ரியலி இட் லாஸ்ட் அஸ் மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ். பட் ஐடிசி பாருங்கள், சி ஐடிசி பெரிய கம்பெனி, நான் அப்படி கம்பேர் பண்ணல, நான் டைவர்சிஃபிகேஷன் வச்சு கம்பேர் பண்ணேன். ஸோ திஸ் ரிடக்ஷன் த்ரூ டைவர்சிஃபிகேஷன், எஸ் இங்கேயும் கார்லேஷனுங்கிற கான்செப்ட் லிங்க் பண்ணுறோம். ஸோ எப்படி இன்வெஸ்டர்ஸ் வந்து they should not be ready to put all their eggs in one basket. இதுதான் வந்து யூஷுவலாக டைவர்சிஃபிகேஷன் கொடுக்குற பெஸ்ட் லைன்னு சொல்லுவோம். எப்போவுமே இந்த லைன் வந்துடும், இன்வெஸ்டர்ஸ் should not hold all their eggs in one basket, right? One that allows the firms to achieve the maximum return. ஒரு இடத்துல ரிஸ்க் இருக்கும், ரிஸ்க் இருக்கிற இடத்துல ரிட்டர்ன் இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, A ப்ராஜெக்ட், B ப்ராஜெக்ட் அண்ட் C ப்ராஜெக்ட். இதில் வந்து 70-30, இதில் வந்து 40-60. இஃப் யோர் கம்பெனி இஸ் நாட் பிளானிங் ஃபார் ஹையர் ரிஸ்க்னா B போகிறோம், இல்லைனா C போகலாம். இந்த 2 ஆப்ஷன் இருக்கலான்னு பார்க்கும்போது why don't I go for 50% in B and 50% in C? அப்படி பிளான் பண்ணலாம் இல்லையா? அப்போ இதுதான் வந்து ரிஸ்க் ரிடக்ஷன் டு டைவர்சிஃபிகேஷன். இதில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணால் 60% ரிஸ்க் இருக்குது, பட் எனக்கு ரிட்டர்னும் இருக்குது. இதில் வந்து ரிஸ்க் கம்மி பட் ரிட்டர்னும் கம்மி. அப்போ ஆனால் நான் போட்டு பண்ண கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம ரிலேட் பண்ணுறோம் வித் ஹெல்ப் ஆஃப் கார்லேஷன். கார்லேஷனுங்கிறது இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு செக் பண்ணுறது தான் கார்லேஷன். ஸோ டிஃப்ரெண்ட் நம்பர்ஸை வச்சு அந்த கேஷ் ஃப்ளோஸ் எல்லாம் வச்சு ஒரு டெஸ்ட் டேட்டா மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் த கான்செப்ட் வேர் த கார்லேஷன் இஸ் taking a major role. So positively correlated, negatively correlated, perfect correlation. So you have a figure in the next page, you can have a view. Parang project A la mottam panningana, it starts from this line. So this is the average return, okay? This is the average.
starts from here. Project B ல போட்டிங்கன்னா it starts from here. There are some downs and there are some ups. இதுலேயும் பாருங்க ups இருக்கு downs இருக்கு, ups இருக்கு downs இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? இது ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்கிற மாதிரி ப்ராஜெக்ட் ஏ அண்ட் ப்ராஜெக்ட் பி, தட் இஸ் போர்ட்ஃபோலியோவில் போனோம்னா, அந்த போர்ட்ஃபோலியோ என்ன மாதிரியான போர்ட்ஃபோலியோ? டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ போனோம்னா, see my risk is reduced. Okay, if you have a closer look, you can find here. இங்கே இருக்கிற லைன் இங்கே ஜம்ப் ஆயிருக்கும். தட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட், த நெகட்டிவ் ஜம்ப்ஸ் ஹியர். அதே மாதிரி இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா, சி இவ்வளோ தூரம் போயிட்டு இறங்குது, இது இவ்வளோ தூரம் இறங்கிட்டு ஏறுது. அண்ட் இங்கே பாருங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்மூத்தனாக இருக்குல்ல, ரைட்? கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்மூத்தனாக இருக்குது, ரைட்? ஃபைன். And reduction of risk through diversification is completely related with correlation. So negatively projected correlated projects எப்படி இருக்கும்? ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது A and B. இது எப்படி வந்து நீங்கள் கார்லேட் பண்ணிக்கலாம், எப்படி ரிட்டர்ன் ஆஃப் ரிஸ்க் வந்து அசோசியேட் ஆகிருக்கும். இதை வந்து எதோட லிங்க் பண்ணுறாங்கன்னா ஆல்ஃபா ரிஸ்க்குன்னு நேம் பண்ணுறாங்கப்பா. நேம் திஸ் இஸ் ஆல்ஃபா ரிஸ்க். இந்த டைவர்சிஃபை பண்ணுறீங்கல்ல, இந்த ரிஸ்க்கை வந்து நீங்கள் டைவர்சிஃபை பண்ணுறீங்களா, இதுக்கு பேர் வந்து ஆல்ஃபா ரிஸ்க். ஸோ இங்கே வந்து பாசிட்டிவ் கோரிலேஷன், நெகட்டிவ் கோரிலேஷன். நெகட்டிவ் கோரிலேஷன்னா நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் ரிஸ்க்கு குறைக்கிறீங்கிறதுக்காக பர்ஃபெக்ட் கோரிலேஷன், பர்ஃபெக்ட் நெகட்டிவ் கோரிலேஷன் இருக்குது. அண்ட் ரெடியூஸ் பண்ண முடியுமா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக. அண்ட் என்ன பெனிஃபிட்ஸ்? எஸ், நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த கர்வ் வந்து லைட்டாக ஸ்மூத்தன் ஆகுது. அப்போ ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு ரீசனபிளாக வரும் அண்ட் ரிஸ்க்கும் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இட் பிகம்ஸ் அ சேஃபர் ஜோன், ரைட்? அண்ட் வாட் ஐ மீன் பை டோட்டல் லாஸ் டிஸ்ட்ரிபியூஷன்? சி, நம்ம இவாலுவேட் பண்ணிட்டோம், பட் அதோட லாஸும் வந்து என்னென்னு பார்க்கணும். நீங்கள் என்ன ரிஸ்க்குன்னு சொல்லி இவாலுவேட் பண்ணுறது வந்து எவ்வளோ லாஸ் வருங்கிறது தான். அப்போது இதை வந்து நம்ம வித் த ஹெல்ப் ஆஃப் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ வி ஆர் டேக்கிங் திஸ் அஸ் அ டூல், ஓகே, டு இவாலுவேட் த frequency, what is the severity of the losses. இது வந்து ரெண்டு டைப் ஆஃப் frequency distributions, that is probability distributions இருக்கு, empirical and theoretical. தியரிட்டிக்கல்னா இப்போ என்ன சொல்கிறது, ஒரு 100 காயின்ஸ் இருக்குது, 100 காயின்ஸ் டாஸ் பண்ணுறீங்க, எத்தனை வாட்டி உங்களுக்கு வந்து 75 ஹெட்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தியரிட்டிக்கல் இது. ஏன்னா நீங்கள் காயின் டாஸ் பண்ணாலும் சரி, நான் காயினை டாஸ் பண்ணாலும் சரி, எத்தனை வாட்டி 75 ஹெட்ஸ் வந்து 75 வரத்துக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குன்னு சொல்லிடலாம். பட் எம்பரிக்கலுங்கிறது அந்த மாதிரி இல்லை, கார்ப்பரேட் டு கார்ப்பரேட் மாறும். நாங்கள் வந்து ஏற்கனவே பழைய விஷயத்தை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுருப்போம். அந்த அப்சர்வ் பண்ண வேல்யூஸை வச்சு ஒரு டிஸ்ட்ரிபியூஷனை கிரியேட் பண்ணுறது எம்பரிக்கல் அண்ட் தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். ஆக்சுவலாக தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் நீங்கள் லோயர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. 3 டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. பைனாமியல் இருக்குது, ரைட்? பாய்சான் இருக்குது, and one more normal distribution irukku. Inga nama immediately we are going to take the help of Poisson distribution. Is it okay? So this is what explained line by line. You can casually go through a bit later. I am going for the next page with respect to 3 distributions. So we have binomial, normal and Poisson. Idellame applications pathina wider applications. Inga nama paakudhu loss kaga da. So loss na something not happening. Okay, it's not happening engadha ruin. See, probability ki usually our definition நம்ம ஞாபகம் வச்சுப்போம் இல்லையா, happening of an event னு சொல்லுவோம் இல்ல, happening of an event. ஓகே, கொஞ்சம் மேத்தமேட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஏங்கிற ஈவெண்ட் நடக்கணும், அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஃபார்முலா மாதிரி போட்டிருப்பீங்க, ரைட்? யூஸ்வலி நான் சொல்வேன், எப்போல்லாம் ஹேப்பனிங் பற்றி பேசுகிறோமோ அப்போல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ஹேப்பனிங் பற்றியும் அங்கே விஷயங்கள் இருக்குது இல்லையா? ஒரு காயினை டாஸ் பண்ணுறோம், அந்த காயினை டாஸ் பண்ணால் நான் எனக்கு ஹெட்டு வரும்னு நினைக்கிறேன்னா, ஓகே, ஹெட்டு வந்தால் நான் வின்னு நினைக்கிறேன். ஸோ ஹெட்டு வந்தால் நான் வின்னு நினைக்கிறேன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? டெய்ல் வந்தால் நீங்கள் வின்னு, ரைட்? டெய்ல் வந்தால் நீங்கள் வின்னு, ஹெட்டு வந்தால் நான் வின்னு, டெய்ல் வந்தால் நீங்கள் வின்னு. இஸ் இட் ஓகே? இருக்கட்டும் அப்படி. இப்போ ஹெட்டு வரலன்னா, ஹெட்டு வந்தால் நான் வின்னு, டெய்ல் வந்தால் நீங்கள் வின்னு, ஹெட்டு வரலன்னா அப்படின்னா எனக்கு டெய்ல் வந்துச்சுன்னா, நான் காயினை டாஸ் பண்ணுறேன், ஹெட்டு வந்தால் நான் வின்னு, டெய்ல் வந்தால் நீங்கள் வின்னு. நான் காயினை டாஸ் பண்ணுறேன், ஹெட்டு வரல, டெய்ல் வந்துச்சு. இப்போ சொல்லுங்கள், ஒரு காம்படிஷனுக்கு போகிறோம், ஒரு குவிஸ் காம்படிஷன் இருக்குது. லாஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும். அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் பண்ணிட்டா நான் வின்னு. இன்கேஸ் ஐ மிஸ் ஆன்சரிங் தட் கொஸ்டின், என்னால் ஆன்சர் பண்ண முடியல, டைஅப்பில் இருக்கோன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வின்னு. இல்லை தப்பாக சொல்லிட்டானா நெகட்டிவ் மார்க்கிங்.
அதான் ப்ராபபிலிட்டிங்கிற கான்செப்டில் ஹேப்பனிங் பற்றி பேசும்போதெல்லாம் நான் ஹேப்பனிங் இருக்கும். அப்போ ப்ராபபிலிட்டி இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஃபைண்டிங் த லாஸ் இவாலுவேஷன் ஆல்சோ. திஸ் இஸ் வாட் இட் கால் அஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ரூயின். ரூயின்னா என்ன சொல்கிறது, அழிஞ்சு போகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரூயின் ஆகுது, வேஸ்ட் ஆகிடுது, அதுதான் ரூயின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து கலெக்டிவ் ரிஸ்க் தியரி. இது ஆக்சுவலாக வந்து ஒரு இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து இந்த தியரியை டெவலப் பண்ணாங்க, ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடலை பேஸ் பண்ணி. ஸோ இதோட அல்டிமேட் ரூயின், ஸோ மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோ வருங்கிறது தான். ஸோ இட்ஸ் ஸ்டொக்காஸ்டிக் ப்ராசஸ். வாட் யூ மீன் பை ஸ்டொக்காஸ்டிக்னா, நம்ம சுற்றி இந்த அப்சர்வ்டு வேல்யூஸ் சொல்லலாம் இல்லையா, அதுதான் ஸ்டொக்காஸ்டிக் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, தட் இஸ் ஒரு சாம்பிளை வச்சு அதெல்லாம் செக் பண்ணுற மாதிரி. அதுக்குன்னு அக்யூரியல் சயின்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ தே ஒர்க் ஆன் தட். அண்ட் தெர் ஆர் சம் அதர் பிஸ்னஸ் ரிசர்ச் பீப்புள் ஆல்சோ. வை நாட், நீங்கள் காஸ்ட் அக்கௌண்டன்ட் ஆன பிறகு நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு உண்டான ஹெட்டாக கூட போகலாம். இங்கே வந்து இன்சூரன்ஸோட சப்ளஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த கேஷ் அவுட்ஃப்ளோ எப்படி இருக்கும், கேஷ் இன்ஃப்ளோ எப்படி இருக்கும், இதை பேஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ ரெண்டு விஷயங்கள் இருக்கும் இல்லையா, லைக் வி சே காஸ்ட் அண்ட் ரெவென்யூன்னு சொல்கிற மாதிரி ரெண்டு விஷயங்கள் இருக்கும். கேஷ் இன்ஃப்ளோவும் இருக்கும், கேஷ் அவுட்ஃப்ளோவும் இருக்கும். ரைட், கேஷ் இன்ஃப்ளோ இருக்கும், கேஷ் அவுட்ஃப்ளோ இருக்கும். அதுதான் வந்து டோட்டல் ஃபங்க்ஷன். அதுதான் வந்து இன்சூரன்ஸ் சர்ப்ளஸ். ஓகே, ஸோ லெட் மீ ஹேவ் லைக் திஸ். ஸோ இன்சூரன்ஸ் சர்ப்ளஸ் is equal to cash inflow, okay, minus cash outflow. Okay, இங்க and இருக்கனால plus வரணும்னு அவசியம் இல்லை. ஈக்குவேஷனை போடும்போது plus and minusக்கு மீனிங் இருக்கு. cash inflowங்கிறது இந்த total cost fixed plus variable cost into number of items எல்லாம் பார்ப்போம் இல்லையா, so it's of that format, x plus ct minus cash outflowங்கிறது இது பாய்சான். நான் சொன்னாலே 3 டிஸ்ட்ரிபியூஷனில் பாய்சானோட அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ டோட்டலாக எவ்வளோ அவுட்ஃப்ளோஸ் போச்சோ, ஸோ இன்சூரன்ஸ் கிளைம் வந்திருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் கிளைம்ஸ் ஒரு 10 கிளைம் வந்திருக்கு. 10 கிளைமில் டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட், சம் ஆஃப் தி அமௌண்ட்ஸ் வில் பி டேக்கன். ஸோ கேஷ் அவுட்ஃப்ளோ இஸ் நத்திங் பட் சமேஷன் ஆஃப் ஆல் தி கேஷ் அவுட்ஃப்ளோஸ். இஸ் இட் ஓகே? ஸோ ஒரு இன்சூரன்ஸ் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவார், அவர்கிட்ட நோ கேஷ் இன்ஃப்ளோ நோ கேஷ் அவுட்ஃப்ளோ, அப்போ எக்ஸ் ஆஃப் 0வாக இருக்கும் இல்லையா. இப்படி தான் இந்த டெஃபினேஷனை கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ரூயின் தியரி இந்த 20th சென்ச்சுரியில் இந்த கார்பர் அண்ட் ஷூங்கிறவங்க ஒர்க் பண்ணாங்க. இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் அல்டிமேட் ரூயின்ங்கிறது இந்த ஃபார்முலையை வச்சு டிரைவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபார்முலையில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் எம் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இஎக்ஸ் இப்படி டிஃபைன் பண்ணுவாங்க, பட் உங்கள் மேலே போட்டிருக்காங்க. ஸோ யூ நீட் நாட் வரி ஆன் திஸ். And this is opening bracket e power minus sigma t இல்ல minus del t. டவுன்னு சொல்லுவோம், இது டவ் ஆர் டெல்னு சொல்லுவோம். பாருங்க, டவ் டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர். ஓகே, நம்ம டவுங்கிறது கால்குலஸில் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ங்கிற கான்செப்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. பார்ஷியல் டெரிவேட்டிவ் நீங்கள் அவ்வளோ தூரம் காம்ப்ளிகேட் பண்ணிக்கலாம்னாலும் டவுங்கிறது சம் ரிலேட்டட் டு டிஸ்கவுண்டிங். ஸோ நம்மளுக்கு இந்த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர்ஸ் பற்றி தெரியும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ டவ் டி அண்ட் கேடி. ஸோ திஸ் இஸ் ஹவு கேடி ஆர் கே ஆஃப் டி. ஓகே, ஸோ கேங்கிறது ஒரு பெனால்ட்டி ஃபங்க்ஷன் கொடுக்கறது. இதை டிஃபைன் பண்ணுறது தான் வந்து கார்பர் அண்ட் சியூங்கிறவங்க. ஸோ தேவர் டிஃபைனிங் திஸ் கான்செப்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்பெக்டட் டிஸ்கவுண்ட் பெனால்ட்டி ஃபங்க்ஷன், ரைட்? So in short, the theory of the probability of ruin is applied in the case of risk of insolvency of the company and என்ன மாதிரியான business diversifications இருக்கு அதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க, and terminal insolvency பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க, and they are taking some measurements also with respect to this ultimate ruin theory. Next is risk analysis, risk mapping and key risk indicator. Yes, என்ன மாதிரியான threats இருக்கு, how far the threats are vulnerable. vulnerableனா எவ்வளோ தூரம் என்ன சொல்றது, எவ்வளோ தூரம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்கிறது. ஓகே, எவ்வளோ தூரம் அதோட தாக்கம் இருக்குன்னு சொல்கிறது இல்லையா. கேஷ் ஃப்ளோ ஸ்ட்ரீம்ஸ் எப்படி இருக்குது, அண்ட் அந்த ஸ்டாக் ஆர் போர்ட்ஃபோலியோட ரிட்டர்ன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் வேரியபிலிட்டியில் இருக்குது, இதை அனலைஸ் பண்ணுறது. தட் இஸ் சக்ஸஸ், ஃபெயிலியர், இதை பற்றின அனாலிசிஸ் எல்லாமே இன்வால்வ் தான். ரிஸ்க் மேப்பிங், எஸ், ரிஸ்க் மேப்பிங் நீங்கள் ஓரளவு கெஸ் பண்ணியிருப்பீங்க. இட்ஸ் நத்திங் பட் அ மேப்பிங் ப்ராசஸ். நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையா. ஸோ ஐ ஹாவ் டு ஐடென்டிஃபை த ஃபேக்டர்ஸ், ஹவு இட் இஸ் பீன் எஃபெக்டிவ்லி கனெக்டட். தட் இஸ் கார்லேஷன் பண்ணி பார்க்கணும். தட் இஸ் ஐ நீட் டு கார்லேட் இட் ஆக்சுவலி. what would go wrong, where it is happening, why it is going wrong, எந்த பேசிஸில், and how far it is being
சிவியர் இன் திஸ் கான்செப்ட். எக்ஸ்டர்னல் இன்டர்னல் என்விரான்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, இந்த ரிஸ்க் மேப்பிங்கை வந்து கேர்ஃபுல்லாக பண்ணிட்டா போதும், ஈஸியாக வந்து நம்மளோட ரிஸ்க்கை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். அண்ட் எஸ்பெஷலி ஆப்ரேஷனல் ரிஸ்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இது இருக்கும். அண்ட் ஆப்ரேஷனல் ரிஸ்க் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வென் வி கோ ஃபார் ஆடிட் பர்பஸ். ஓகே, ஆடிட் ப்ராசஸ், ரைட்? ஸோ யூ கேன் ஜஸ்ட் ஹாவ் அ ஐடியா ஆன் திஸ். அண்ட் இந்த ரிஸ்க் வந்து அன்ஆன்டிசிபேட்டட் ஈவெண்ட்ஸ். எஸ், ரிஸ்க் வந்து நம்ம ரேண்டம் ஈவெண்ட்ஸ் டிஃபைன் பண்ணிட்டு இருக்கோம். ரிஸ்க் வந்து அன்ஆன்டிசிபேட்டட் ஈவெண்ட்ஸ் யூ கேனாட் சே பிகாஸ் இட்ஸ் ரேண்டம்லி ஹேப்பனிங். எது எப்போ, தெர் இஸ் நோ பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி. இது இப்படி தான் நடக்கும், இது இப்படி தான் நடக்கும் அப்படியெல்லாம் இல்லை. எப்படி எது நடக்கும்னே தெரியாது. ஓகே, ஆர்கனைசேஷன் வந்து எவ்வளோ தூரம் கேப்பபிளாக இருக்குது இதை மீட் அவுட் பண்ணுறது, அதுதான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ வாட் யூ மீன் பை ரிஸ்க் மேப்பிங் ஓவரால்? திஸ் இஸ் ஸ்மால் டெஃபினேஷன். இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபைங், quantifying, prioritizing the task that may interfere with the achievement of your organizational objectives. So ஒரு clear set of plans வச்சு அதை எப்படி நம்ம மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல்ஸ்னால இம்ப்ரூவ் பண்ண முடியுங்கிறது தான். ஸோ there is a small application, Zurich IC ப்ரொஃபைலர் ஒரு ஃபிகர் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபிகர் இன் த சென்ஸ் த மேப்பிங், ஒரு 2 dimensional ஃபிகர் மாதிரி. ஒரு ரிஸ்க் இருக்குது, இந்த ரிஸ்க் எவ்வளோ தூரம் நடக்கும், இந்த ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம் இல்லையா, ஹவு ஃபார் இட் இஸ், ஹவு மெனி டைம்ஸ் இட் மே அக்கர், அண்ட் இதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும், வந்தால் அவ்வளோதான் காலி அப்படி இருக்குமா? அண்ட் இந்த ஆங்கிளில் போக போக த இம்பேக்ட் இஸ் மோர். ஓகே, த இம்பேக்ட் இஸ் இன்க்ரீசிங். இது வந்து ஹையர் த ஃப்ரீக்வன்சி, ஆப்வியஸ்லி த இம்பேக்ட் இஸ் மோர். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எப்படி இருக்கும், இந்த ரிஸ்க் மேப்பிங்கை வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கிறதுக்காக ஜூரிச்ங்கிற வந்து இந்த ஸ்ட்ரக்சரை கொடுத்துருக்காரு. ஸ்ட்ரக்சர் ஆர் மேட்ரிக்ஸ் ஆர் வாட் எவர் இந்த ஸ்ட்ரக்சரை கொடுத்துருக்காரு. இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து இட்ஸ் லைக் 2 dimensional இம்பேக்ட் அண்ட் லைக்லிவுட் தான் நம்ம எடுக்கிறோம். பட் சம்டைம்ஸ் இட் கோஸ் வித் 3 dimensional ஆல்சோ, டிபெண்டிங் ஆன் ஹவு தே எக்ஸ்பிரஸ் இட், ரைட்? ஸோ இந்த ரிஸ்க் மேப்பெல்லாம் பார்க்கும்போது இந்த கம்ப்ளீட் பேராஸ் எல்லாமே இதை பற்றி தான்ப்பா. ஓகே, இந்த ஸ்டெப் லைன் இருக்குல்ல, இதுதான் ஸ்டெப் லைன். See here, frequency seems to be less, but the impact is more. The step line, frequency is lesser, but the impact is more. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒரு 2-3 ரிஸ்க் இருக்கும், ஓகேயா? அது எவ்வளோ தூரம் நிறைய நடக்கும். See, frequency is more, ஆனால் இம்பேக்ட் வந்து பாருங்கள் ரொம்ப கம்மி இம்பேக்ட். ப்ராபப்ளி இஃப் யூ டேக் திஸ் காலம் விச் ஐ எம் மேக்கிங் அன் இன்டூ மார்க், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தப்பு அடிக்கடி நடக்கும், ஓகே, ஆனால் இதோட இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஏன்னா எந்த லெவல், 4th லெவல் தான். ஆனால் ஒரு தப்பு நடக்கும் பாருங்கள், பெரிய தப்பு பாருங்கள், F லெவல். ஃப்ரீக்வன்சி இஸ் வெரி லெஸ், ஐ எம் சர்க்கிளிங் இட் ஹியர். ஃப்ரீக்வன்சி இஸ் வெரி லெஸ் திஸ் ஏரியா, ஆனால் அதோட இம்பேக்ட் வந்துச்சுன்னா காலி. இதோ சுனாமி காலியாச்சே, கோவிட், ஒரு சில ரிஸ்க்கு ஐயோ இதுதானே நம்ம தான் எத்தனை ரிஸ்க்கு பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாத சுச்சுவேஷனாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்டெப் டவுன்னு சொல்கிறோம். ஸோ ஜூரிச் ஐசி ப்ரொஃபைலரோட இம்பேக்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ட் லைன் வந்து வி கால் இட் அஸ் கிரிட்டிக்கல் இஷ்யூ டாலரன்ஸ் பவுண்ட்ரி. எவ்வளோ தூரம் இதை நம்ம வந்து டாலரேட் பண்ணலாங்கிறதுக்காக, ரைட்? அண்ட் ரிஸ்க் மேப்பிங் ப்ராசஸ் எப்படி பண்ணுறாங்கன்னா, நம்ம இப்போ நான் சொன்னோம் இல்லையா ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்குன்னு, ஐ வாஸ் எக்ஸ்பிளைனிங் தட், ரைட்? ஸோ இதுதான் வந்து ஜூரிச் ஐசியோட ப்ராசஸ் நடந்தது. ஸோ ஹவ் யூ ஐடென்டிஃபை, ஹவ் யூ ப்ரையரடைஸ், ஹவ் யூ கோ ஃபார் த மேப்பிங். இதை வந்து மைக்ரோ லெவல்னு சொல்லுவீங்களா, மேக்ரோ லெவல்னு சொல்லுவீங்களா, இதை எவ்வளோ தூரம் வந்து நம்ம ஆர்கனைசேஷனோட லிங்க் பண்ண போகிறீங்க டிபெண்டிங் ஆன் த ஃபேக்டர்ஸ், இதெல்லாமே டிஸ்கஸ்டுப்பா. ஸோ ஐம் நாட் கோயிங் லைன் பை லைன், யூ கேன் ஹாவ் அ கம்ப்ளீட் லிங்க். இந்த ஆப்ரேஷனல் ரிஸ்க்கை ஜூரிச் பொறுத்த வரைக்கும் கிளாஸிஃபை பண்ணியிருப்பார். ஸோ நம்ம ஒரு செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது we were discussing political risk, country risk, currency risk, exchange risk. இந்த மாதிரி ஆப்ரேஷனல் ரிஸ்க்குள்ளே ஜூரிச் வந்து எப்படி சொல்கிறாருன்னா, பீப்புள் ரிஸ்க்கு, ப்ராசஸ் ரிஸ்க்கு, ரிலேஷன்ஷிப் ரிஸ்க்கு, டெக்னாலஜி ரிஸ்க்கு, எக்ஸ்டர்னல் ரிஸ்க்கு, இந்த மாதிரி இவரோட ஆங்கிளில் டிஃப்ரெண்ட்டாக டிஸ்கஸ் பண்ணுறேன். பட் மோர் ஆர் லெஸ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் த சேம் வேர்டிங்ஸ், ரைட்? And what is the scope? Yes, it has a very higher scope, but you have to specify on which areas of business the mapping has to be done. ஏன்னா ஒரு ப்ராப்பர் பேலன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், you not know where is the risk lying. ஸோ அது மட்டும் நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். And benefits of risk mapping. Yes, can you please? சிக்னிஃபிகன்ஸுங்கிறது ரேங்கிங்கை பேஸ் பண்ணியோ இல்லைனா வந்து எவ்வளோ தூரம் என்னால் வந்து என்னோட ரிசோர்ஸஸ் வச்சு பிளான் பண்ண முடியும்னு பார்த்து வர்றது. ஸோ இட்ஸ் ப்ரொமோட்டிங் அண்ட் அவேர்னஸ் இல்லையா அந்த மேப்பிங்னால.
enables the delivery of solutions. Yes, how far I can deliver it, the services, whatever it is. Powerful aid to strategic business planning. கட்டாயமா aids the development of an action plan, assigns clear responsibility to individuals. Yes, எந்த ஏரியால ரிஸ்க் இருக்கோ அதுக்கு பேஸ் பண்ணி. லிவரேஜ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். எஸ், இதுவும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நமக்கு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னு வரும்போது எல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இட்ஸ் கிவிங் அ ஸ்டாட்டிஸ்டிக் அப்ரோச், லைக் யூ கேன் பிளான் ஃபார் த இன்சூரன்ஸ், ரைட்? அந்த மாதிரி. அண்ட் கிளைண்ட்ஸ் ரிஸ்க் வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் டிசைன் பண்ணலாங்கிறதுக்கு இந்த சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் கீ ரிஸ்க் இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் how far the mapping process is going on as a result. இந்த மேப்பிங் ப்ராசஸ்னால எனக்கு என்ன கிடைச்சதுங்கிறது தான். ஸோ இது நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ப்ராசஸ் நடக்கும், மேப்பிங் எப்படி போகுது, அதுக்கு பிறகு எந்த ஏரியாஸில் வந்து இந்த ரிஸ்க் இருக்குது, கீ ரிஸ்க் என்னங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் அதோட இண்டிகேட்டர்ஸ் என்னது, அண்ட் ஹவு ஃபார் இட் இஸ் ஹேவிங் அன் இம்பேக்ட். ஓகே, என்ன ஆக்ஷனுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் தரணும். ஓகே, ஸோ யூ டிஃபைன் த ஆப்ரேஷனல் ஈவெண்ட், யூ கிவ் த ஸ்ட்ரெஸ்ஹோல்ட் லிமிட். ஸோ இதுக்குள்ள லாஸ் வந்து இவ்வளோ தான் இருக்கணும், இல்லைனா இதுக்கு மேலே லாஸ் போயிடக்கூடாது. ஸோ யூ டிஃபைன் அ லிமிட் வேல்யூஸ். அண்ட் அதை வந்து கிளாஸிஃபை பண்ணுறது, எந்த ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி இது நடக்கிறதுன்னு சொல்லிட்டு. அண்ட் ஹவு ஃபார் த லாஸ் இஸ் பீங் ரெக்கார்டட், அண்ட் ஹவு ஃபார் த கலெக்ஷன் ப்ராசஸ் இஸ் பீங் ஹேண்டில், என்ன மாதிரியான பாலிசிஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. எஸ், இதெல்லாமே நம்ம ப்ராப்பராக பார்க்கும்போது இட் வில் கிவ் யூ த இண்டிகேட்டர்ஸ். ஸோ இண்டிகேட்டர்ஸுங்கிறது நம்மளோட ஏர்லி சிக்னல்ஸ் மாதிரி. இதெல்லாம் நம்ம சைடில் வந்து இருக்கிற டெஃபிஷியன்சிஸ், இந்த டெஃபிஷியன்சி வந்து நம்ம கரெக்ட் பண்ண முடியுங்கிற மாதிரி ஏர்லி சிக்னல்ஸ் மாதிரி இது. ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து என்னவா இருக்கலாம்னா, பர்ஃபார்மன்ஸ், மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸ், இல்லை கஸ்டமர்ஸ் கொடுக்குற ஃபீட்பேக். எஸ், இது ரொம்ப ஹைலைட்டட் இல்லை, கம்ப்ளைண்ட்ஸ், கஸ்டமர்ஸ் பர்ஃபார்மன்ஸ். நம்ம சம்டைம்ஸ் வந்து ஏதாவது ஒரு ரேட்டிங் பார்க்கும்போது, ப்ராபப்ளி நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் போகும்போது ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க, சர்வீஸ் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. சரி, அதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ரெஸ்டாரண்ட் போனால் அதே மாதிரி சர்வீஸ் சரியாக இல்லாமல் இருந்தால் நம்ம உடனே என்ன நினைப்போம், அதான் இவ்வளோ பேர் வந்து ரிவ்யூ போட்டிருக்காங்களே, இவங்க கூட இன்னும் கூட சரி பண்ணலாம் எப்படி, அது மாதிரி நினைக்கிறது. ஸோ ஆர்டர்ஸ் இன் ஹேண்ட் அண்ட் இன்வென்ட்ரி. ஸோ எவ்வளோ ஆர்டர்ஸ் வச்சுருக்காங்க, அதுக்குண்டான இன்வென்ட்ரி எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறாங்க. இன்புட் அவுட்புட் பர்ஃபார்மன்ஸ். எஸ், ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அண்ட் வாட் அபவுட் த சைக்கிள் டைம்ஸ், இதை பேஸ் பண்ணி இண்டிகேட்டர்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்ளைஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, பிளான்ட் எவ்வளோ தூரம் யூட்டிலைசேஷன் இருக்குது, இட் இஸ் எஃபிஷியன்சி ஆஃப் த மிஷின்ஸ் எல்லாம் சொல்லுவோம்ல. காஸ்ட் பர் யூனிட் ஆஃப் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ், ஃபினான்ஷியல் ரேஷியோஸ். எஸ், இதுவும் ஹைலைட்டட் ஒன். எப்படி நம்ம வந்து ரிஸ்க்கு வந்து ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் அதுவும் அதிகமாக யூஸ் பண்ணணும், ரைட்? Okay, so this is the para relating with banks. So banks வந்து operational loss வந்து எதை வச்சு லிங்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு இஷ்யூஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளோ தூரம் டெஃபினேஷனை வந்து ஸ்ட்ரிக்டாக அவங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ தட் ஒன் இஷ்யூ. அண்ட் செகண்ட் ஒன்று வந்து இந்த மிஸ்ட் அவுட், இந்த லாஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ரெண்டு விஷயங்களும் வந்து இப்போ பர்டிகுலராக பார்க்க வேண்டியது. தட் இஸ் லாஸஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த கிரெடிட் லாஸஸ் பற்றி பேசுகிறோம், எப்படி டாக்குமெண்டேஷன்ஸை வந்து மிஸ் பண்ணுறாங்க, இதெல்லாமே வந்து ரொம்ப பர்டிகுலராக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இஷ்யூ அண்ட் செகண்ட் இஷ்யூ ஐம் நாட் கோயிங் லைன் பை லைன், இது எல்லாமே இருக்குது. அண்ட் இதோட கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சியோட லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பேங்க்குக்கு வந்து AAA ரேட்டிங், A+ ரேட்டிங், A++ ரேட்டிங், இந்த மாதிரி இருக்கும், ரைட்? அண்ட் அவங்க வந்து எப்படி த்ரெஷ்ஹோல்ட்ஸை வந்து டிஃபைன் பண்ணுறாங்க, இதெல்லாமே இன்க்ளூடட் தான். எப்படி வந்து ஈவெண்ட்ஸை ரிலேட் பண்ணுறாங்க, எந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப சிவியராக இருக்குது, ஓகே, இதெல்லாமே பார்க்குறது. எஸ், ஐ எம் கோயிங் ஃபார் த செகண்ட் ஹெட்டிங் நவ் வித் ரெஸ்பெக்ட் டு கார்ப்பரேட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். பார்க்கலாமா? ஆமாம், எது வேணாலும் இருக்கட்டும், பட் ஒரு பிஸ்னஸோட சேஃப்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ இட்ஸ் அபவுட் த கார்ப்பரேட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ இந்த மேனேஜ்மெண்ட்னால, இந்த கார்ப்பரேட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னால we are going to safeguard our business. So safety, giving safety, right? Safeguard our business from injury or some financial loss which may happen if you do not take care. Okay, so optimize risk of an organization. Optimize riskங்கிறது, optimizationக்கு ரெண்டு மீனிங் இருக்கு இல்லையா. ஸோ ஒன் இஸ் மேக்ஸிமைசிங் அண்ட் ஒன் இஸ் மினிமைசிங். இங்கே லாஸுங்கிற பாயிண்ட், ரிஸ்க் இஸ் ஹைலி அசோசியேட்டட் வித் த டேர்ம் லாஸ். அதனால் லாஸ்னு வரும்போது மினிமைசிங் த லாஸ் டு த எக்ஸ்டென்ட், முடிஞ்ச வரைக்கும் மினிமைஸ் பண்ணுற ட்ரை பண்ணும். So now we are going for the topic heading enterprise risk management. So there is a very formal definition. What do you mean by enterprise risk management? It's a process affected by an entity's board of directors. So management ங்கிற term வந்தாலே
இது யார் ப்ளே பண்ண போகிற ரோல்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இல்லையா. Management and other personals applied in strategy setting. Yes, please make a note of this word strategy setting. ஸோ அவங்க ஸ்ட்ராட்டஜியை டிஃபைன் பண்ணும்போது, ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, ஸோ நீங்கள் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் படிச்சிங்களோ அதெல்லாமே இங்கே கவர் ஆகுதுன்னு அர்த்தம். Setting and across the enterprise designed to identify the potential events which or that may affect the entity and also manage this to be within its risk appetite. எவ்வளோ தூரம் நம்ம வந்து ரிஸ்க்கை பேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும்னு நமக்கு தெரியணும்ல. ஸோ ஹவு ஃபார் வி ஆர் ரெடிங்கிறது நமக்கு தெரியணும்ல. ஸோ ஓவராலாக இஆர்எம் அப்படின்னா என்னதுன்னு சொல்லிட்டு பாயிண்ட் பை பாயிண்ட் டெஃபினேஷன். ஸோ இங்கே நம்ம பார்த்த டெஃபினேஷன் வந்து பேரா டெஃபினேஷன், இங்கே வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் டெஃபினேஷன். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னா இதுதான் வந்து இஆர்எம். அப்புறம் ஓகே. ஸோ ஓவராலாக வாட் இஸ் இஆர்எம்? ஓவரால் இஸ் அபவுட் டிசைனிங். என்ன மாதிரியான கேப்பபிலிட்டிஸ் இருக்குது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் எதுக்காக? ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறதுக்காக. கேப்ஸ் கிரியேட்டராக இருந்தால் இஆர்எம் பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் டிசைட் பண்ணுற ஒரு கரண்ட் சிச்சுவேஷன், ஃப்யூச்சரில் ஒரு சிச்சுவேஷன், ஓகே ஃப்யூச்சரில் இது நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைன் பண்ணிங்க, அது ஒரு மாதிரி நடக்குது. ஸோ இந்த கேப் இருக்குது இல்லையா, நீங்கள் நினச்சது ஒன்று நடக்குதுங்க, கேப் இருக்குது இல்லையா, இந்த கேப் இன்க்ரீஸ் ஆக ஆக இஆர்எம் வந்து இன்னும் எஃபெக்டிவாக தேவைப்படுது. இஸ் இட் ஓகே? ஸோ த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கேப்பபிலிட்டிஸ் ஓவர் த டைம். ஸோ இட்ஸ் அபவுட் எஸ்டாப்ளிஷிங் த ஓவர்சைட், control and discipline to drive continuous improvement. Yes, please make a note of this word too. ஏன்னா strategic அப்படின்னாலே, strategy or strategic planning or strategy அப்படின்னாலே continuousங்கிற வேர்ட் எப்போவுமே வரும் in entities risk management காக. So this deals with risk and also the opportunities. Yes, that's the highlighted para, this one. எப்போவுமே நம்ம வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னால் ரிஸ்க்குக்காக மட்டும் தான் இருக்குதுன்னு நினச்சிக்கூடாது. ரிஸ்கோட சேர்த்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காகவும் சேர்ந்து இருக்கிறது. ப்ளீஸ் மேக் அ நோட். திஸ் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் அண்ட் ஹைலைட்டட் ஒன். ஐ வுட் சே ரிஸ்க்னா ரிஸ்க்கை பற்றி மட்டும் படிக்காதீங்க, எங்கே நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி படிக்கிறோமோ அங்கேயும் ரிஸ்க் இருக்குது. அந்த ரிஸ்க்கை எப்படி நம்ம பேர் பண்ணணும் அதை தான் பார்க்குறோம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்போவுமே நம்மளுக்கு வந்து வேல்யூ கிரியேஷனாக அஃபெக்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட் மே அஃபெக்ட் இல்லையா, அண்ட் சம் ப்ரிசர்வேஷன் இஸ் ஆல்சோ நீடட். So it's a comprehensive and integrated approach to address the corporate risk. Hope it is okay. It deals with uncertainty, associated risk and opportunity, enhancing the capacity to build value also. And enterprise risk management பொறுத்த வரைக்கும் what is risk? ரிஸ்க்னா நம்ம வந்து ரேண்டம் ஈவெண்ட், அன்ஆன்டிசிபேட்டட் ஈவெண்ட், அப்படி இப்படின்னு என்னென்னமோ கதையாக சொன்னோம். இப்போ ஒரிஜினலாக enterprise risk management பொறுத்த வரைக்கும் what is a risk? Is a possible event or it can be any circumstances which will have a negative influence on the enterprise in question. Its impact can be on the very existence. It may be on the resources like human resource or capital resource, product la irkalam, service la irkalam, customers, or as an external impact on society also. சரி, எதுக்காக இந்த ERM இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, yes we have ரீசன்ஸ், நிறைய ரீசன்ஸ் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் வேரியபிலிட்டியை வந்து எவ்வளோ தூரம் அக்செப்ட் பண்ணலாம், தட் இஸ் அன்அக்செப்டபிளாக இருந்துச்சுன்னா எவ்வளோ தூரம் ரெடியூஸ் பண்ணலாம், எப்படி வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட வியூஸ் வந்து அலைன் பண்ணுறது, எப்படி இன்டெகிரேட் பண்ணி பார்க்குறது, அண்ட் கான்ஃபிடன்ஸ் பில்டிங் இருக்கு இல்லையா. எப்போவுமே ரிஸ்க் எடுக்கும்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்யூனிட்டி, இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாம் வந்து ஐயோ இவங்க இப்படி பண்ணுறாங்களே, நம்ம வரை இவங்ககிட்ட அவ்வளோ கடன் கொடுத்துருக்கோமே அப்படின்னு நினைக்கிற ஒரு கேங்கு ஸ்டேக் ஹோல்டர்ஸ், இன்வெஸ்டர்ஸ். ஸோ அவங்க பயப்படுவாங்க. அவங்ககிட்ட ஒரு கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ண முடியுமா? எஸ் முடியும். அதனால தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் கார்ப்பரேட் கவர்னன்ஸ், எஸ் யூ மட் பி வெரி மச் அஷ்யூர் ஆஃப் திஸ். சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். ஏன்னா பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் ஒரே மாதிரி இல்லை, எக்கச்சக்கமாக மாறிட்டு இருக்கு. அண்ட் பிகாஸ் ஆஃப் த ஐடி டெவலப்மெண்ட் இட் இஸ் பீன் வெரி ஹைலைட்டிங் தட் சேஞ்சஸ் ஹேப்பன் டே டு டே. அண்ட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் கார்ப்பரேட் கல்ச்சரை அலைன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் ட்ரெடிஷ்னல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து முதல்ல எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, டேஞ்சபிள் அசட்ஸ் எப்படி நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணுறீங்கிறது தான். ஸோ ஒரு பேலன்ஸ் ஷீட்டில் வந்து லயபிலிட்டி சைடு அண்ட் அசட் சைடு இருக்கும்போது இது வந்து நீங்கள் எப்படி பேலன்ஸ் ஷீட்டில் காமிக்கிறீங்கிற பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்கிங் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா இந்த நான் பர்ஃபார்மிங் அசட் அது வந்து இருக்கக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. ஸோ யூ நோ அபவுட் திஸ் நான் பர்ஃபார்மிங் அசட், ரைட்? ஸோ நான் பர்ஃபார்மிங் அசட் இருக்கக்கூடாதுன்னு பார்ப்பாங்க.
ஸோ ஒரு பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிறத வச்சு தான் எந்த ஒரு பேங்க்குக்கு வந்து எப்போ வந்து நான் பர்ஃபார்மிங் அசட் அதிகமாக இருக்கோ அப்போது நீங்கள் அந்த பேங்க்கில் போட்ட பணம் வந்து உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு டவுட் வருதுன்னு அர்த்தம். அப்போ பேங்கிங் கம்பெனியாக இருக்கும்போது என்னென்னு பண்ணணும், நான் பர்ஃபார்மிங் அசட்டை குறைக்கணும்னு பார்க்கும். அதனால தான் இந்த செக்யூரிட்டைசேஷன் சர்ஃபாசி ஆக்ட், செக்யூரிட்டைசேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்காக சர்ஃபாசி ஆக்ட், இந்த ஆக்ட் இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் நிறைய சொல்லியிருப்பேன் அப்பப்போ. பட் எனிவே இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் கேன் ரெஃபர். நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் ERM வந்து we are enhancing the business strategy இருக்குது, நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறீங்க. அண்ட் how are you going to enhance this one? And the scope of risk management is enterprise-wide, and the application of risk management is targeted to enhance as well as protect the unique combination of tangible, not only intangible, but also intangible. So, traditional risk management ko ERM ko irukra basic difference. So, difference between TRM, traditional risk management, and ERM, enterprise risk management. So, இது வந்து tangible காக மட்டும் இருந்தது. இது வந்து tangible and also intangible assets. It is okay? Fine. So, ERM process is quite simple. More risk aware culture. இப்பெல்லாம் அப்படி தானே, ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சே இறங்குறது. ஸோ ரிஸ்க் அவேர் கல்ச்சர். ஸோ இங்கே வந்து எத்திக்கலாக பார்க்குறதா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி பார்க்குறது, ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டேட்டில் நம்ம இருக்கும். எசன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ERM, கார்ப்பரேட்டோட அப்ஜெக்டிவ்ஸ், ஸோ விஷன், மிஷன், அப்ஜெக்டிவ்ஸ் இதெல்லாமே நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே ஃபோக்கஸ் பண்ணும்போது we need to have more focus on the corporate objectives. எப்படி அந்த மெக்கானிசம்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம், எப்படி ரிஸ்க் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அண்ட் COSO ஹியர், கமிஷன் ஆஃப் ஸ்பான்சரிங் ஆர்கனைசேஷன் ஆஃப் த ட்ரெட்வே கமிஷன். ஸோ COSO வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, சீரீஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும், அந்த ஸ்டாண்டர்ட்ஸை பேஸ் பண்ணி வந்து நம்ம இது ரிஸ்க்கு இருக்குது இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறது. ஸோ COSOவோட ஃப்ரேம் ஒர்க் வந்து 2004 பப்ளிகேஷனில் இது வந்து இந்த ஸ்டாண்டர்ட்ஸில் இருந்தால் இது எந்த அளவுக்கு ரிஸ்கியாக இருக்குது அந்த மாதிரின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ யூ ஹேவ் சம் சார்ட் ஓவர் ஹியர், இங்கே கீழே இருக்கும்னு நினைக்கிறேன். லெட் மீ செக் ஹியர். ஸோ திஸ் இஸ் த என்டர்பிரைஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் given by COSO. ஸோ இன்டர்னல் என்விரான்மெண்ட். ஸோ இன்டர்னல் என்விரான்மெண்ட்டில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷனும் அப்ஜெக்டிவ் செட்டிங் எப்படி இருக்குது, எந்த ஈவெண்ட்டை அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, எப்படி அசஸ் பண்ணுறாங்க, எப்படி அதை ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, அண்ட் ஹவு த ஆக்டிவிட்டீஸ் ஆர் பீங் கண்ட்ரோல்ட், அண்ட் வாட் அபவுட் த ICT டெவலப்மெண்ட், ஓகே, இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி, அண்ட் ஆல்சோ அபவுட் ஹவு தே மானிட்டர் இட். இது வந்து ஸ்ட்ராட்டஜிக், ஆப்ரேஷன்ஸ், ரிப்போர்ட்டிங், கம்ப்ளைன்ஸ், இந்த நாலுமே சேர்ந்து பண்ணுற வேலை. ஓகே, இட்ஸ் ஆல் புட் டுகெதர். அண்ட் இது வந்து என்டிட்டி லெவலுக்கும் பார்க்கலாம், இல்லைனா டிவிஷன் பை டிவிஷனாக பார்க்கலாம், இல்லை பிஸ்னஸ் யூனிட் பை யூனிட், ஸோ ப்ராடக்ட் பை ப்ராடக்ட் அந்த மாதிரியும் பார்க்கலாம். ஆர் இட் கேன் கோ சப்சிடரி பை சப்சிடரி. ஓகே, ஸோ அந்த ஆங்கிளும் பார்க்கலாம். ஸோ இதை பற்றின டீட்டெயிலிங்ஸாக அதுக்கு ஏர்லியர் பேராவில் இருக்குது. ஸோ யூ கேன் ஹாவ் அ லுக். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ இதை பற்றி தான் நீங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. யூ கேன் ஹாவ் அ லுக் ஹியர். ஓகே, ரைட். So I'm going for the next para, next page. And risk retention. Yeah. ரிஸ்க் இருக்க தான் செய்யும், அதை நம்ம தைரியமாக ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டென்ஷன், தட் இஸ் அக்செப்டிங். பியூட்டிஃபுல்லான வேர்டு இல்லை, அக்செப்டிங். இதுதானா, ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கும், வேறு வழி இல்லை. யூ ஹேவ் டு ஃபேஸ் ரிஸ்க் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். அந்த மாதிரி இருக்கிறது தான் ரிஸ்க் அக்செப்டன்ஸ். நீங்கள் வந்து சைக்கிளில் ட்ராவல் பண்ணலாம், ரிஸ்க் இருக்காது இல்லை, சைக்கிள்லேயும் ரிஸ்க் இருக்குது தான், பட் நம்ம ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். நான் பைக்கில் ட்ராவல் பண்ணுறேன், ரிஸ்க் இருக்க தான் செய்யும், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகேயா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ரிஸ்க் ரிட்டென்ஷன். ஆர் ஐ அக்செப்டட், ப்ராபப்ளி ஐ மே பி கெட்டிங் சம் லாஸ் அவுட் ஆஃப் தட் ஆர் சம் பெனிஃபிட் அவுட் ஆஃப் தட். வாட் எவர் இட் இஸ், லாஸ் ஆர் பெனிஃபிட், வாட் எவர் இட் இஸ், ஐ டேக் இட் ஆர் ஐ அக்செப்ட் இட். ஓகே, இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லணும்னா செல்ஃப் இன்சூரன்ஸ். ஓகே, செல்ஃப் இன்சூரன்ஸ். ஸோ என்னோடய ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ வயபிளாக இருக்குது, அந்த ரிஸ்க் வந்து முடிஞ்ச வரைக்கும் சின்னதாக இருக்கணும். ஏன்னா அது வந்து நான் எதோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமான்னு பார்ப்பேன், இல்லைனா அக்செப்ட் பண்ண முடியுமான்னு பார்ப்பேன். ஸோ இந்த அக்செப்டன்ஸ் இருக்கு இல்லையா, ட்ரான்ஸ்ஃபரபிளா இல்லைனா நான் ட்ரான்ஸ்ஃபரபிளா, இஸ் இட் ஓகே, ட்ரான்ஸ்ஃபரபிளா நான் ட்ரான்ஸ்ஃபரபிளா. சம்டைம்ஸ் இட் மே பி ஸ்மால் அண்ட் இட் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்ட். பாருங்க, ட்ரான்ஸ்ஃபர் அட் அ காஸ்ட். சம்டைம்ஸ் இட் இஸ் பிக் தட் ஐ கேனாட் ட்ரான்ஸ்ஃபர், ஐ ஹேவ் டு, இந்த வேறு வழி இல்லை, நான் ஃபாலோ பண்ணி தான் ஆகும். ஸோ இட் மே பி லைக் சம் ஆக்ட் ஆஃப் காட், எர்த்குவேக்ஸு, ஃப்ளட்ஸு, அந்த மாதிரியான ரீசன்ஸ் இருக்கலாம், வார் இருக்கிறது.
என்ன ரீசன்ஸ்க்காக வந்து நம்ம ரிஸ்க்கை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அப்ராப்ரியேட் ரிட்டர்ன்ஸ் வரும், அதுக்காக இருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் இக்னோர் பண்ணுறனால அதோட கான்சிக்வன்சஸ் வேற மாதிரி இருக்கலாம். ஓகே, ஸோ ஸ்மால் தட் தே ஆர் பீன் இக்னோர்ட். சரி, ஓகே, இது ரிஸ்க் வரப்போ செய்யும், இருக்கட்டும், பரவாயில்ல, அந்த மாதிரி வச்சுக்கிறது. அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ் இஸ் வெரி லோ. ரொம்ப ரேர் தானேப்பா, வரும்போது பார்த்துக்கலாம், எப்போவுமே வரப்போகிறது இல்லையே, எல்லாத்துக்குமே எப்படி பயப்பட முடியும், அந்த மாதிரி சொல்கிறது. அண்ட் ஹவு ஃபார் இட் இஸ் பீன் சஸ்பெக்டபிள் டு ரிஸ்க். ஒரு சில கேசஸில் வந்து நீங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஓகே, இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணால் இந்த ரிஸ்க் வரதான் செய்யும், அந்த ரிஸ்க்கு நான் இப்படி ரியாக்ட் பண்ணுறேன், அந்த மாதிரி சொல்கிறது. ஸோ இந்த 4 சிச்சுவேஷன்ஸும் வந்து என்ன பண்ண வைக்குதுன்னா, ஓகே, ரிஸ்க்கை நம்ம ரீடைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்க வைக்கிற சிச்சுவேஷன் தான் அது. ஓகே, இட்ஸ் வெரி குட் எக்ஸாம்பிள்ஸ் ஹியர். சர்டன் கைட்லைன்ஸ் எப்படி நீங்கள் வந்து ரிஸ்க்கை ரீடைன் பண்ணலான்னா அதோட லெவலை பாருங்கள். ப்ராப்பராக எஸ்டிமேட் பண்ணுங்கள், லைக் சேல்ஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ், கான்ட்ராக்ட்ஸ், லிக்விடேட்டட் டேமேஜஸ், கேரண்டிஸ், இதை வச்சு பாருங்கள். எக்ஸாக்ட் ஏதாவது பர்டிகுலர் ஃபார்முலே மாதிரி இருக்கானா இல்லை, நம்ம யூஸ்வலாக ஆவரேஜஸ் யூஸ் பண்ணுவோம். அங்கே நம்ம சொன்னோம் இல்லையா, கோரிலேஷன், டிக்ரேஷன், ப்ராபபிலிட்டி ஆஃப் ரூயின், அந்த மாதிரி அதோட அப்ளிகேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்வேஸ் ப்ளீஸ் மேக் ஷுர் தட் யூ அசர்டைன் த கெப்பாசிட்டி ஆஃப் ஃபண்டிங் அ லாஸ். இது நீங்கள் ரிஸ்க்கை எப்போ அக்செப்ட் பண்ணுறீங்களோ, இப்போ லாஸ் வருதுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த லாஸை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணதுக்கு ரெடியாக இருங்க, அதுக்கு நீங்கள் ரெடி ஆகிடுங்க. ப்ராபப்ளி லைக் ஹவ் யூ கிரியேட் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ். இப்போ ஒரு கிரெடிட் பேமெண்ட்ஸ், கிரெடிட் சேல்ஸ் இருக்குன்னா அதுக்கு வந்து நம்ம வருமா வராதான்னு நினச்சிட்டு யோசிச்சுட்டு நம்ம ஒரு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணிடுறோம் இல்லையா. அண்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் சேஸ் அட் வாட் பர்சன்டேஜ் யூ ஹேவ் டு கிரியேட் த ப்ரொவிஷன் எக்ஸெட்ரா. ஸோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்லேயே வந்து இதுக்கு ப்ரொவிஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துட்ருப்போம். நெக்ஸ்ட் ஒன் வில் கோ ஃபார் ரிஸ்க் ரிடக்ஷன். எஸ், ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணுறது. எல்லாமே இருக்க தான் செய்யுது, பட் நம்ம என்ன பண்ணலாம், ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் பெட்டர் எக்ஸாம்பிள் மேபி கம்ப்ளைன்ஸ். கம்ப்ளை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாவில் என்ன கேட்குறாங்க, ஏகப்பட்ட லாஸ் இருக்கும். ஒரு கார்ப்பரேட்னு எடுத்துனா ஏகப்பட்ட லாஸ் இருக்கும். லைக் லேபர் லாஸ் இருக்குது, கம்பெனி லா ஃபாலோ பண்ணணும், அண்ட் இஃப் யூஆர் லிஸ்டட் கம்பெனி செபி லாஸ் இருக்குது. நீங்கள் எல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர் வந்து காம்படிஷன் கமிஷன் வந்து நீ என்ன அவனை கம்பீட் பண்ணுறியா சொல்லிட்டு யாரும் கேஸ் பண்ணுவாங்க. காம்படிஷன் லாஸ் இருக்குது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சின்ன பிஸ்னஸ் தானே பண்ணுறோம் சொல்லிட்டு, பட் யார் எப்படி நம்ம வந்து எப்படி இது பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ அந்த மாதிரி கேசஸில் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன பண்ணிடலாம், ப்ராப்பராக நான் கம்ப்ளை பண்ணிடுறேன், விச் மீன்ஸ் ஐ ரெடியூஸ் த ரிஸ்க். ஓகேயா? ஸோ திஸ் இஸ் அபவுட் சிவியாரிட்டி ஆஃப் லாஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, தட் லாஸ் மே நாட் பி பாஸ்ட். ரிஸ்க் வந்து சம்டைம்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது, சம்டைம்ஸ் ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரிஸ்க் நான் எல்லாமே ப்ராப்பராக கம்ப்ளை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராபப்ளி என்னோட கம்பெனி வந்து ஒரு கார்ப்பரேட் கவர்னன்ஸ் கல்ச்சரில் வந்துச்சுன்னு சொல்லுவோம். கார்ப்பரேட் கவர்னன்ஸுங்கிறது அதுதானே, நான் ப்ராப்பராக கம்ப்ளை பண்ணுறேங்கிறது தானே கார்ப்பரேட் கவர்னன்ஸ். ஒரு மிஸ்டேக் இல்லாமல் பண்ணாலே அது வந்து நான் கார்ப்பரேட் கவர்னன்ஸில் வந்துடுறேன். ஸோ மை கம்பெனி பிகம்ஸ் ஹைலைட்டட் ஒன். ஓகே, ஸோ என்ன மாதிரியான ஹசார்ட்னஸ், என்ன மாதிரியான வல்னரபிள் கண்டிஷன்ஸில் இருக்குது, அதெல்லாமே வந்து செக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ தட் இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா தெர் இஸ் அ ஹை சான்ஸ் தட் யோர் ஃபிசிக்கல், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் வல்னரபிலிட்டி வில் பி ரெடியூஸ்ட். ஸோ அதோட இன்டென்சிட்டி வந்து ரெடியூஸ் ஆகும். தட்ஸ் அபவுட் ரிஸ்க் ரிடக்ஷன். அண்ட் வாட் அபவுட் த நெக்ஸ்ட் பேரா ஹியர் இஸ் பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் ரிடக்ஷன் வந்து அவுட் சோர்சிங்னால கிடைக்குதுங்கிறாங்க. நான் என்னோட ஜாபை அவுட் சோர்ஸ் பண்ணுறேன்னா ப்ராபப்ளி ரிஸ்க் ஷேரிங்னு சொன்னோம் இல்லையா, அது கூட ஒன் ஆஃப் தி கண்டென்ட்டாக நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். நான் எப்போ வந்து என்னோட ஜாப் நான் பண்ணுறதுக்கு பதிலாக இன்னொருத்தவங்க பண்ணுறது, விச் இஸ் ஐ எம் ஷேரிங் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அப்போது ரெஸ்பான்சிபிலிட்டி ஷேர் பண்ணும்போது ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள்? ஓகே, தட் இஸ் அவுட் சோர்ஸ் பண்ணுறேன்னா ரெஸ்பான்சிபிலிட்டியை ஷேர் பண்ணுறேன். ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள்? ஹீ இஸ் அக்கௌண்டபிள், தட் இஸ் ஹீ இஸ் ஆன்சரபிள் இல்லையா. யார் ரெஸ்பான்சிபிளோ அவங்க தான் ஆன்சரபிள். அப்போ ரிஸ்க் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இதுவும் வந்து இட்ஸ் கன்சிடர்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் ரிஸ்க் ரிடக்ஷன். ஆனால் அந்த வெண்டர் இருக்கா இல்லையா, வந்து ஒரு எக்ஸ்பர்டைஸ், ஒரு நல்ல கெப்பாபிலிட்டியோடு இருக்கிற மாதிரி, இந்த அவுட் சோர்சிங் நான் கொடுக்குற வந்து அவன் நல்ல கெப்பாபிலிட்டியோடு வந்தால் பரவாயில்ல, அவன் சொதப்பினானா நானங்காரி. Okay, so that's what about the outsourcing, so which is one of the act of risk reduction. And risk mitigation, இதுவும் வந்து more or less எப்படி சொல்கிறதுனா என்னது ரிஸ்க் ரிடக்ஷன் தான் சொல்லுவோம். பட் இது ரிஸ்க் ரிடக்ஷன் சொல்கிறதுல ரிஸ்க் மிட்டிகேஷன் சொல்கிற டேர்ம் வந்து பெட்டராக இருக்கும். ஓகே, ரிஸ்க் மிட்டிகேஷனுங்கிற டேர்ம் பெட்டராக இருக்கும். ஸோ ரிஸ்க் மிட்டிகேஷன் அவுட் சோர்சிங் பார்க்குறோம். ஸோ ஒன் கேட்டகரி இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரிஸ்க் மிட்டிகேஷன், விச் இஸ் நத்திங் பட் ரிஸ்க் ரிடக்ஷன்.
ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ், ஒரு சில விஷயத்துக்கு நாங்கள் ரெடி ஆகிறது, ஸோ என்ன ஹசார்ட்னஸ் இருக்கும், என்ன எக்ஸ்ப்ளோஷன்ஸ் இருக்கும், அதுக்கெல்லாம் வந்து லைக் வி சே தட் இஸ் அஸ் ஃபெயில் சேஃப் ஆக்டிவிட்டி. ஸோ ஃபெயில் சேஃப் ஆக்டிவிட்டிங்கிறது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெஷர் குக்கர் தெரியும்ல. ப்ரெஷர் குக்கர் எதை நீங்கள் குக் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா வந்து அட்லீஸ்ட் அது ஒரு மெக்கானிசமாச்சு தெரியும். அது வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, அந்த ப்ரெஷர் குக்கரோட மெக்கானிசமே வந்து அந்த ப்ரெஷரை ஃபுல்லாக உள்ளே வச்சுக்கும். அந்த குக்கர் இருக்கு இல்லையா, நார்மல் ப்ரெஷர் குக்கர், அதோட ப்ரெஷரை வந்து ஃபுல்லாக உள்ளே வச்சுருக்கோம். பட் ப்ரெஷர் வந்து ஒரு லெவலுக்கு மேலே ஹெவி ஆச்சுன்னா, இட்ஸ் க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட் நடக்குது. அந்த குக்கிங் ப்ராசஸ் வந்து க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட் நடக்குது. இந்த ப்ரெஷர் வந்து ரொம்ப ஹெவி ஆச்சு, அந்த வெசல்னால வந்து பேர் பண்ண முடியாத டைமில் வந்து ஒரு விசில் மெக்கானிசம், தட் இஸ் இட் இஸ் அவுட்லெட்டிங் தட் ஹெவி ஒன். ப்ரெஷர் அதிகமாகும் போது அது வந்து அவுட்லெட், அந்த விசில் மூலியமாக அது வந்து அவுட்லெட் பண்ணுது இல்லையா. ஸோ தட்ஸ் த மெக்கானிசம் ஆஃப் த ப்ரெஷர் குக்கர். அது வந்து ஃபெயில் சேஃப் ஆக்டிவிட்டி. ஆக்சுவலாக இது வந்து இந்த மெக்கானிசமில் இங்கே ஏன் நான் ஃபெயில் சேஃப் ஆக்டிவிட்டியோட அதை லிங்க் பண்ணுறேன்னா, சம்டைம்ஸ் இந்த எப்படி சொல்கிறது, லைக் இந்த டிஸ்க், இந்த ரப்சர் டிஸ்க் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு லெவலுக்கு மேலே ப்ரெஷர் அதிகமாக போகும்போது, ஸோ இது வந்து எக்ஸாக்ட்லி ப்ரெஷர் குக்கர் மெக்கானிசம் மாதிரி இல்லாமல் இருந்தாலும், இந்த ரப்சர் டிஸ்க் வந்து இந்த ப்ரெஷர் எக்யூப்மெண்ட் ரொம்ப ஹெவி ப்ரெஷர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆகிடும். இப்போ நீங்கள் வாட்டர் ஹீட்டர் வச்சுருக்கீங்க, எப்படி ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆகுது, அதே மாதிரி இந்த ப்ரெஷர் எக்யூப்மெண்ட் வந்து ப்ரெஷர் அதிகமாகும் போது அதனால் பேர் பண்ண முடியல, ஃபியூஸ் போயிடுச்சுன்னு சொல்கிற மாதிரி. ஸோ அதை வந்து பேர் பண்ண முடியாதப்போ, அந்த ப்ரெஷரை வந்து பேர் பண்ண முடியாதப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அது என்ன ஆகிடுதுன்னா, இட் ஜஸ்ட் கீப்ஸ் யூ சேஃப் ஈவன் இன் த ஃபெயிலியர் ஸ்டேட். அதான் வந்து ஃபெயில் சேஃப் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். So this is also they are trying to mitigate the risk. So it's actually a failure, but risk வந்து நம்மளால வந்து கம்மி பண்ண முடிஞ்சது இல்லை. ஸோ ஃபிசிக்கல் டிசாஸ்டர்ஸ் அந்த மாதிரி கேஸ்லேயும் அதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளட் வருது, சைக்ளோன், இப்போ ரெடி ஆகுறாங்கல்ல, ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகுறாங்கல்ல. சைக்ளோன் ஃப்ளட்டு ஒன்றும் பண்ண முடியாது தான், பட் என்ன பண்ணலாம், லேக்ஸு, பாண்ட்ஸு, ரிவர்ஸ் எல்லாம் ஓவர்ஃப்ளோ ஆகுது, டேம்ஸ் வந்து உடையிற மாதிரி இருக்குது, என்ன பண்ணலாம். ஸோ they are taking the activities so that they can mitigate the risk. முடிஞ்ச வரைக்கும் குறைக்க ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் மிட்டிகேஷன் வந்து எல்லா மெஷர்ஸும் எடுக்கிறது, எவ்வளோ தூரம் ஹசார்டஸ், எந்த அளவுக்கு இது இன்டென்ஸாக இருக்கும், ஃப்யூச்சர் டிசாஸ்டரில் இது எவ்வளோ தூரம் இம்பேக்ட் இருக்கும். ஸோ எவ்ரிதிங் ஹேஸ் டு பி டேக்கன் கேர் ஆஃப். அண்ட் இந்த மிட்டிகேஷன் மெஷர் வந்து ஸ்ட்ரக்சரல் அண்ட் நான் ஸ்ட்ரக்சரல், பாசிவ் அண்ட் ஆக்டிவ், இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ ப்ராபப்ளி ஐ டூ சம் சார்ட் ஒர்க் ஹியர், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த மிட்டிகேஷன் மெஷர்ஸு ஸ்ட்ரக்சரல்னு பிரிக்கலாம், நான் ஸ்ட்ரக்சரல்னு பிரிக்கலாம். ஓகே, இன்னொன்று வந்து ஆக்டிவ்னு பிரிக்கலாம், இன்னொன்று வந்து பாசிவ்னு பிரிக்கலாம். இந்த மிட்டிகேஷன் மெஷர்ஸ் வந்து ஸ்ட்ரக்சரல்னு பாசிவாகவும் இருக்கும், ஸ்ட்ரக்சரல்ல ஆக்டிவாகவும் இருக்கும். அதே மாதிரி நான் ஸ்ட்ரக்சரல்ல ஆக்டிவாகவும் இருக்கலாம் அண்ட் பாசிவாகவும் இருக்கலாம். அதெல்லாம் ஆக்டிவ், அதெல்லாம் பாசிவ், அதெல்லாம் ஸ்ட்ரக்சரல், அதெல்லாம் நான் ஸ்ட்ரக்சரல்னு கேட்டிங்கன்னா, ஆக்டிவ் மெஷர்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு சில இன்சென்டிவ்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க டிசாஸ்டரை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. ஓகே, என்ன பண்ணலாம், எப்படி இதை குறைக்கலாம், அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறது. லைக் கோட்ஸு, அதுக்குண்டான லேண்ட் பிளானிங், ஓகே, ஒரு லீகல் கான்டெஸ்ட்குள்ளே கொண்டு வர்றது, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து எனது ஆக்டிவ் மெஷர்ஸ். இதுக்கு பதிலாக இந்த மாதிரி கவர்மெண்ட் கிராண்ட்ஸு, சப்சிடிஸ் கொடுக்கறது, இன்சூரன்ஸ் ப்ரீமியம்ஸில் டிடக்ஷன் கொடுக்கறது, ஒரு சேஃபாக கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக இருக்கிறது, இதெல்லாமே ஸ்ட்ரக்சரல் மிட்டிகேஷன்ஸும் நம்ம லிங்க் பண்ணுவோம். இஸ் இட் ஓகே? ஸோ ஸ்ட்ரக்சரல்ஸும் இருக்குது, நான் ஸ்ட்ரக்சரல்ஸும் இருக்குது. இது எப்படி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறீங்க, எப்படி கன்சிடர் பண்ணுறீங்கிறது தான் இருக்குது. ஸோ ஸ்ட்ரக்சரல்னா வில் பி ஹேவிங் ப்ராப்பர் ப்ரொசீஜர்ஸ் எக்ஸெட்ரா வேர் வி ஹேவ் டு டீல் அக்கார்டிங்லி. And the existence of a disaster preparedness plan is the foremost step of importance. Yes, ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். how far it is issuing the directions and எப்படி வந்து இதை ரெஸ்கியூ பண்ண முடியும், இதோட ரிலீஃப் ஆப்ரேஷன்ஸ் என்னது, எப்படி இந்த பிளான்ஸ் வந்து எனக்கு ப்ரீ டிசாஸ்டர் ஆப்ரேஷன்ஸுக்கு ப்ரீ டிசாஸ்டர் ஆப்ரேஷன்ஸ்க்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட ரெஸ்பாண்ட் பிளான்ஸ் நான் எப்படி ஃபார்முலேட் பண்ணணும், அதுக்கு எந்தெந்த ஏஜென்சிஸ் வந்து எனக்கு கோஆர்டினேட் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த கேஸ் ஆஃப் எமர்ஜென்சிஸ். ஸோ கோவிட் டைமில் சப்போர்ட்டு, சரி கோவிட் டைம் குவாரண்டைன் முடிஞ்சு போச்சானா இல்லை, ஒரு சைடு வந்து டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு சைடு வந்து ஹெல்த் ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு சைடு வந்து ஃபுட்டுக்கு ரெடி பண்ணணும். கவர்மெண்ட் ஹேஸ் டு பிளான் இன் ஆல் த வே. ஸோ எல்லாமே பார்க்கும்போது இட் இஸ் பீங் அ கண்டிஜென்சி ஆக்ஷன் பிளான். அதான் எந்த டைமில் எப்படி சிவியாரிட்டி இருக்கும்னு தெரியாது, அந்த கலாமிட்டியை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது. ஸோ திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ கவர்மெண்ட் ஹேஸ் அ வெரி பிக் ரோல் டு பிளேன்னு சொல்லலாம். மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜி
எஸ். என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம். எஸ், உடனே அந்த இடத்துல நம்ம ஒரு ரெஸ்பான்ஸ் டீமை ரெடி பண்ணுறது மட்டும்தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி. முடிஞ்ச வரைக்கும் நம்ம குறைக்க ட்ரை பண்ணோம். அண்ட் இந்த மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா மைக்ரோ ரிஸ்க் அசஸ்மெண்ட் அண்ட் வல்னரபிலிட்டி அனாலிசிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குப்பா. ஸோ எப்படி நம்ம வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணோம், ஃபோர்காஸ்ட் பண்ண கரெக்டாக ஃபோர்காஸ்ட் பண்ணோம்ல. ஸோ அதோட குவாலிட்டியை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, வார்னிங்ஸ் இருந்துச்சுன்னா அது முன்னாடியே வந்து எப்படி நான் இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்கறது. ஓகே, என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ், என்ன மாதிரி ரிலீஃப், என்ன மாதிரியான ரீஹாபிலிட்டேஷன் பாலிசிஸ் இருக்குது. அண்ட் நான் ஒரு பிளானிங் டிசைன் பண்ணுறேன், ஒரு ரெகுலேஷன்ஸ் டிசைன் பண்ணுறேன்னா அதோட சஸ்டைனபிலிட்டிக்காக நான் பார்க்கணும். ஸோ இட்ஸ் நாட் லைக் வாட் ஐ டிசைன் இஸ் ஃபார் டெம்பரரி ஒன், வாட் ஐ டிசைன் ஷுட் பி மேட் பர்மனன்ட். லைக் ஏன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சஸ்டைனபிலிட்டிங்கிறது இட்ஸ் டாக்கிங் அபவுட் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆல்சோ. அதுக்காகவும் நான் சேர்த்து இது பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சரல் அண்ட் நான் ஸ்ட்ரக்சரல் மெஷர்ஸ் எதுவாக இருந்தாலும் ஓவராலாக வந்து மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜி டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் டேமேஜஸ் வந்து டிசாஸ்டர்ஸ் அப்போ எப்படி அவாய்ட் பண்ணாங்கிறது தான். நெக்ஸ்ட் இஸ் ட்ரைனிங் ஸ்ட்ராட்டஜி. எஸ், இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். எது பண்ணாலும் கரெக்டாக பண்ணணும்னு சொல்கிறோம். அப்போ அது கரெக்டாக ட்ரெயின் பண்ணுங்க. ஒரு பிளான் கொடுக்குறீங்க, ஒரு ஆக்ஷன் பிளான் கொடுக்குறீங்க, அந்த ஆக்ஷன் பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அதுக்கு ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுக்கணும். எமர்ஜென்சி ஆப்ரேஷன்ஸ் சென்டர், அது ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் டைமில் வந்து ஏதாவது டவுட்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க தே ஷுட் பி ப்ராப்பர்லி ட்ரெயின், ரைட்? ஸோ எமர்ஜென்சி அஃபிஷியல்ஸ், ஹவு த கான்டாக்ட் பர்சன்ஸ் ஹேஸ் டு ரியாக்ட், என்ஜிஓஸ், மற்ற கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்குது, இது எல்லாமே வந்து ட்ரைனிங் ஸ்ட்ராட்டஜியில் பர்டிகுலராக டிஸ்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் இஸ் கம்யூனிட்டி பேஸ்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் ஸ்ட்ராட்டஜி. இது ஆக்சுவலி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் மாதிரி நம்ம பார்த்துட்டே வரும், ஒரு ஐடியாக்காக பார்த்துட்டே வந்துடலாம். கம்யூனிட்டி பேஸ்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ கம்யூனிட்டி பேஸ்ட் அதோட ஹசார்ட்னஸ், how far the hazardness is, this overall profile, risk எப்படி assess பண்ணீங்க, அதோட intensity, how far the resources are identified here, and நீங்கள் பண்ணுறது வந்து அந்த strategy வந்து should be clear and simple. It need to have a simple checklist. என்னென்ன இருக்கணும். And when you talk about community, is not only the whole government working on, the panchayat, local bodies, local community அவங்கள ஒர்க் பண்ணுறாங்க. what are their efforts, what are the policy of the top level administration here is இதெல்லாமே பார்க்கணும். Next goes with geographic information strategy. So geographic information strategy, you may be aware of the risk. This is talking about areas. So the natural hazard and possible impact. For example, tsunami சொன்னா எங்க வரும், ஸோ என்ன மாதிரியான ஏரியாஸ் ஆஃப் ரிஸ்க் இருக்குது அந்த மாதிரி பார்க்குறது. ஸோ இட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ். இது எதுக்காக யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரியான ரிஸ்க் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, அதோட வல்னரபிலிட்டி, இன்டென்சிட்டி எப்படி இருக்குது, லாஸ் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும், சர்ச்சஸ் அண்ட் ஹசார்ட்னஸ் எப்படி இருக்கும். ப்ராபப்ளி நான் ஜியோகிராஃபின்னு சொல்கிறேன்னா அந்த ஏரியா பேஸ்டு, சிட்டிஸில், ஸ்டேட்ஸில், ஃபார் த என்டையர் கண்ட்ரி ஹவு இட் அஃபெக்ட்ஸ், ரைட்? ஸோ இந்த மேப்ஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு இதெல்லாம் ஹசார்ட் ஜோன்ஸ், இதெல்லாம் வந்து நான் ஹசார்ட் ஜோன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சம்மர் சீசன் டெசர்ட்டில் வந்து எவ்வளோ கிளைமேட் சேஞ்ச் இருக்குது. அண்ட் வின்டர் சீசன் வரும்போது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த சைக்ளோன்ஸ் எல்லாம் வந்ததுன்னா ஆரஞ்ச் அலர்ட், ரெட் அலர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரெட் அலர்ட் கொடுப்பாங்க, ஆரஞ்ச் அலர்ட் கொடுப்பாங்க. இதே ஆரஞ்ச் அண்ட் ரெட் அலர்ட் நாட் ஒன்லி ஃபார் சைக்ளோன்ஸ், ஸ்னோக்கும் கொடுப்பாங்க. கிளைமேட் வந்து நெகட்டிவ்ல போகிறோம் பாருங்கள், -5, -10, -20 டிகிரிஸ் இதெல்லாம் போகுது. முன்னாடியெல்லாம் வந்து இந்தியாவில் மைனஸ் எல்லாம் இருக்குது, நார்த் சைடில் ஹிமாலயா சைடில் -, டிகிரிஸ் எல்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக பஞ்சாப் அண்ட் ராஜஸ்தான் அந்த மாதிரி ஸ்டேட்ஸில், அந்த மாதிரி சிட்டிஸில் எல்லாமே வந்து இட்ஸ் கோயிங் இன் நெகட்டிவ்ஸ். ஓகே, ஏன் சொல்ல வரேன்னா, ஸ்னோ அதிகமாக ஆக ஆக அங்கேயே வந்து டிகிரிஸ் டெம்பரேச்சர் டவுன் ஆகுது. அப்போ அங்கேயே வந்து ஆரஞ்ச் அலர்ட், ரெட் அலர்ட் தராங்க. ஸோ ஜியோகிராஃபிக் வந்து எவ்வளோ தூரம் ஹசார்டஸ்ங்கிறது நமக்கு எந்த லொக்கேஷனில் எங்கே டிசாஸ்டர்ஸ் அதிகமாக இருக்கும், ரிஸ்க் மேக்னிடியூட்ஸ், ஃப்ரீக்வன்சி, பாப்புலேஷன் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே ப்ரொவைட். எஸ், வேல்யூ அட் ரிஸ்க், ஒன் இம்பார்ட்டன்ட் டாபிக் வார் இன் ஷார்ட். எஸ், ஃபினான்ஷியல் ரிஸ்க்கை மெஷர் பண்ணுறதுக்காக வந்த கான்செப்ட் வேல்யூ அட் ரிஸ்க் தான். இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. லாங் டேர்ம் வேர் இருக்குது, மார்ஜினல், ஃபேக்டர், ஷாக் வேர், வேல்யூ அட் ரிஸ்க் அவ்வளோதான். மெஷரிங் ஃபினான்ஷியல் வேல்யூஸ், இது ஒரு லிமிட் ப்ரிஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. அந்த லிமிட்குள்ளே இருந்தால், லிமிட்டை விட்டு அதிகமாக இருந்தால் எப்படி இருக்குங்கிறதுக்காக ஏகப்பட்ட ஃபீல்ட்ஸில் இது
அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, லைக் ஃபினான்ஷியல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது, ரிஸ்க் மெஷர்மெண்ட் பண்ணுறது, கண்ட்ரோலிங், ரிப்போர்ட்டிங் எல்லா இடத்துலையும் இந்த ஒரு லிமிட் மாதிரி ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இந்த லிமிட்டுக்குள்ளே தான் இருக்கணும், இந்த லிமிட்டை விட்டு தாண்டி போச்சுன்னா எனக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கும். அப்போது இந்த லிமிட் இந்த பிரேக் பண்ணிடுச்சுன்னு சொல்கிறது தான் வார் பிரேக்னு சொல்லுவோம். வார் VAR வேல்யூ அட் ரிஸ்க் பிரேக். ஓகே, இதை தாண்டி போயிடக்கூடாது. அப்போ இதை தாண்டி போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து அந்த வேல்யூ அட் ரிஸ்க்கை பிரேக் பண்ணிட்டீங்க, விச் மீன்ஸ் யூர் மேக்கிங் அ லாஸ். ஓகே, அண்ட் there is one example இந்த ப்ராபபிலிட்டி. ஒரு ஸ்டாக்கோட போர்ட்ஃபோலியோ ஸ்டாக் வந்து ஒரு நாளில் 3% வார் இருக்குது, 10 மில்லியனுக்கு 3% இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ அவங்க வந்து 0.03 ப்ராபபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம், வேர் there is a reduction in value. அப்போ அந்த பர்சன்டேஜ் லெவல், இந்த ப்ராபபிலிட்டி லெவல், அந்த பர்சன்டேஜ் லெவலை வச்சு இது கம்மியாகுது, இது அதிகமாகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த லிமிட் இருக்கு இல்லையா, அந்த லிமிட்டு கிராஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து வேல்யூ பிரேக், வேல்யூ அட் ரிஸ்க் பிரேக், விச் மீன்ஸ் இட்ஸ் ஆக்சுவலி மேக்கிங் அ லாஸ். அப்போ இது என்ன பண்ணுதுன்னா நார்மல் டேஸுக்கும் எக்ஸ்ட்ரீம் அக்கரன்சஸ்க்கும் இருக்கிற பவுண்டரி டிஃபரன்சஸை ஐடென்டிஃபை பண்ணுது. ஸோ ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதோட ப்ராபபிலிட்டி லெவல் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா, ஸோ லெட் மீ ரைட் இட் ஓவர் ஹியர். Probability level, I am writing PROB, probability level is nothing but 1 minus bar break. So எவ்வளோ லாஸ் வந்திருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது 1 மைனஸ். இந்த வாருங்கிறது த்ரெஷ்ஹோல்டு லிமிட் வச்சு தான் சொல்கிறோம், த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூ. ப்ராபபிலிட்டி வேல்யூ வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கலாம்னா 1% இருக்கலாம், இல்லைனா வந்து 5% இருக்கலாம். அதே மாதிரி இது வந்து இந்த டைம் ஹொரைசான்குள்ளே இது நடக்கிறது, ஒரு ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம் we discuss this one. இந்த ஸ்பெசிஃபிக் டைம் பீரியடில் டிஸ்கஸ் பண்ணது, இட் கேன் பி 1 day ஆர் இட் கேன் பி 2 weeks. ஓகேயா, ஸோ இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் அபவுட் த எசென்ஷியல். ஸோ ஹவு ஃபார் வி ஆர் யூஸிங் இட்டுங்கிறது. அண்ட் 2 types ஆஃப் வார் இருக்குது. ஒன்று வந்து நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது, இன்னொன்று ரிஸ்க் மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது. எதுவாக இருந்தாலும் சரி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் மெஷர்மெண்ட் இது ரெண்டுமே வந்து ஃபினான்ஷியல் ரிஸ்கோட அசோசியேட் ஆகிருக்க விஷயம்தான். அப்போ இந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட் இதெல்லாமே வந்து நம்ம வேல்யூ பண்ண வேண்டியதாக இருக்கு இல்லையா. இந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட் இந்த 1 week பீரியடில் எப்படி இருக்கும், அண்ட் என்டோமெண்ட்ஸு, ட்ரஸ்ட்டு, பென்ஷன் பிளான்ஸ் இது எல்லாமே வாரோட ரிலேட்டட் தான்ப்பா. இது ஹைலி அப்ளிகேஷனில் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ரிஸ்க் எப்படி நம்ம வந்து பீட்டா பற்றி பேசுகிறோம், அதே மாதிரி தான் இங்கே வாருங்கிறது கூட. ஓகே, வேரியன்ஸ்னு சொல்லுவோம் ஷார்ட்டாக, பட் வேரியன்ஸுங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக் அப்ளிகேஷன். பட் வாருங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக தே டாக் அபவுட் வாட் வேல்யூ அட் ரிஸ்க். ஓகே, இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இது ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர், தட் இஸ் ப்ராப்பராக ஒரு மெத்தடாலஜி இருக்குது, ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஒர்க். இதை வந்து நீங்கள் ஒரு ரிஸ்க்கை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு, எந்த இடத்துல வந்து ப்ராப்ளம் இருக்குதுன்னு அனலைஸ் பண்ணுறதுக்கு, இதெல்லாமே வந்து எக்கச்சக்கமாக இதுக்கு வந்து பேக் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பேக்கப் சிஸ்டம்ஸ் இருக்குது, என்னென்ன அசம்ஷன்ஸ் இது பண்ணுறாங்க, எங்கே டிஃபால்ட் நடக்குது, எந்த ரிஸ்க், எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ரிஸ்க் எடுக்குது, இது எல்லாமே வந்து மெஷரபிள். தட் இஸ் உங்களால் வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடிய சுச்சுவேஷனில் இருக்குது. ஓகே, அண்ட் இன்னொரு மெயின் அட்வான்டேஜ், ஸோ இங்கெல்லாம் நம்ம பக்கத்தில் அட்வான்டேஜஸ் ஆஃப் வார். இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு ஃபார் இட் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டிங் பிட்வீன் த 2 regimes. லைக் நார்மல் டேஸில் எக்ஸ்ட்ரீம் டேஸ்லேயும் நார்மல் டேஸ்லேயும் வந்து எப்படி உங்களால் வந்து ரிஸ்க்கை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். அண்ட் நிறைய கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் இருந்தாலும் இந்த வார் லிமிட் ரிஸ்க், இந்த வார் பிரேக்னு சொல்கிறோம், அதனால் வந்து எனக்கு இந்த ஸ்ட்ரெஸ் செட்டிங்கை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் எவ்வளோ தூரம் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அந்த வார் பிரேக் எவ்வளோ தூரம் லாஸை வந்து என்னால் இமேஜின் பண்ணிக்க முடியும். ஏன்னா வேல்யூவேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ ஆஸ் அ ஃபினான்ஸ் மேனேஜர் டெஃபினட்டாக வந்து இந்த வார் பற்றி தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஹவு ஃபார் த ரிப்போர்ட்டிங் மெக்கானிசம் இஸ் கோயிங் ஆன், இந்த போர்ட்ஃபோலியோ டெரிவேஷன்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு, அண்ட் எக்ஸ்ட்ரீம் அக்கரன்சஸ் வந்து சிஸ்டமேட்டிக் வேல வந்து அப்ளை பண்ண முடியுங்கிறது. இதுக்காக ஃபிக்ஸ்டு போர்ட்ஃபோலியோ, ஃபிக்ஸ்டு டைம் ஹொரைசான், குவான்டிடேட்டிவாகவும் சரி குவாலிட்டேட்டிவாகவும் சரி டே டு டே மூவ்மெண்ட் ஆஃப் தி ப்ரைஸஸ் உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். அண்ட் சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ் இட் இஸ் நாட் யூஸ்ஃபுல் இன் அப்நார்மல் சிச்சுவேஷன்ஸ். ஏன்னா இதெல்லாமே லைக் ஸ்ட்ரக்சர். எப்போ நம்ம ஒரு விஷயம் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோமோ அப்போ அது ஒரு சில பேசிஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ்ல தான் ஒர்க் பண்ணோம். அது மீறி போச்சுன்னா சரி, we are fixing a threshold limit, இந்த கண்டிஷன்ஸ் ஆர் இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கிற இடத்துல தான் நம்ம இது ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லும்போது it becomes very important that it's not helpful in the case of abnormal situations. So even though it's a drawback, பட் ரிஸ்க்குங்கிறது ஒரு ரேண்டம் ஈவெண்ட், ஒரு அன்ஆன்டிசிபேட்டட் ஈவெண்ட்டாக இருந்தாலும் எப்போ என்னால் மெஷரபிளாக இருக்கோ அப்போ என்னால் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே அப்நார்மல் சிச்சுவேஷன்ஸுங்கிறது எதை மீன் பண்ணுறாங்கன்னா லைக் கலாமிட்டிஸ் அண்ட் ஆக்ட் ஆஃப் காடுங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ நார்மல் சிச்சுவேஷன், இட்ஸ் வெரி ரேர் சிச்சுவேஷன் தான் அந்த மாதிரி கேசஸ்.
அண்ட் நிறைய கிரிட்டிசைசம்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது அட்வான்டேஜஸ், ரைட்? அட்வான்டேஜஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். நிறைய கிரிட்டிசைசம்ஸ் இருக்குது. என்னென்னா எக்ஸசிவ் ரிஸ்க் வந்து எடுக்க விடுற மாதிரி ஃபீல் இருக்குது. அண்ட் இட்ஸ் நாட் சப் அடிட்டிவ், விச் மீன்ஸ் தட் வார் ஆஃப் அ கம்பைன்ட் போர்ட்ஃபோலியோ கேன் பி லார்ஜர். லைக் எப்படி சொல்லலாம்னா, இப்போது மொத்தமாக ஒரு போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்ஸ் வச்சுருக்கீங்க, அதோட கம்பைன்ட் வார். ஸோ வாரங்கிறது வேரியன்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது. This is always greater than the sum of the individual was. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதை எவ்வளோ ரிலை பண்ணலான்னு தெரியல. ஸோ தட்ஸ் பிகமிங் அ கொஸ்டின். ஸோ இது நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வேறு வந்து ஃபினான்ஷியல் ரிஸ்க் பொறுத்த வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் இட் இஸ் சம்டைம்ஸ் நாட் ஹெல்பிங் அவுட்ங்கிற மாதிரி ஒரு தீம் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் அபவுட் வேர். நெக்ஸ்ட் we are going to completely jump for banking industry. கம்ப்ளீட்டாக பேங்க்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து சம்பாட் இதுக்கு பிறகு இருக்கிறதுலாம் கொஞ்சம் லா மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கோர்ஸ் வித் கேபிட்டல் adequacy norms. ஸோ பேங்கிங் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கேபிட்டல் இருக்கணும். ஸோ தட்ஸ் அபவுட் கேபிட்டல் adequacy norms. இது கொஞ்சம் லா மாதிரி பார்க்குறோன்னு சொன்னேன், which means exactly not like an act. law தான் சொன்ன தவிர ஆக்ட்னு சொல்லலை. which means ஒரு ஆக்ட் வரதுக்கு முன்னாடி எவ்வளோ விஷயங்கள் நடக்கும். ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க, இது இன்க்ளூட் பண்ணலாம், அது இன்க்ளூட் பண்ணலாம், எக்கச்சக்கமாக ஆட் பண்ணுறாங்க இல்லையா? அந்த மாதிரி பெசல் கமிட்டின்னு சொல்லிட்டு பெசல் கமிட்டி 1, பெசல் கமிட்டி 2, பெசல் கமிட்டி 3ன்னு சொல்லிட்டு 3 கமிட்டியும் இதுக்காக உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க. திஸ் ஒர்க்கிங் இஸ் எஸ்பெஷலி ஆன் கேபிட்டல் adequacy norms ஆஃப் பேங்கிங் இண்டஸ்ட்ரி. ஸோ பெசல் 1, பெசல் 2 அண்ட் பெசல் 3 இவங்க 3 பேரும் சேர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இட் இஸ் அ டீட்டெயில்ட் அனாலிசிஸ். கம்ப்ளீட்லி வந்து ஹிஸ்ட்ரி தான் அது. ஸோ இந்த கமிட்டி வந்து என்ன பண்ணிச்சு, எதுக்காக ஒர்க் பண்ணிச்சு, இந்த மாதிரி பார்க்குறோம் நம்ம. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி அபவுட் ஹிஸ்ட்ரி. ஓகே, ஸோ பெசல் கமிட்டி ஆன் பேங்கிங் சூப்பர்விஷன் பார்க்கும்போது ஒரு கன்சல்டேஷன் ப்ராசஸ்க்கு போனாங்க. அதுக்கு பிறகு ரெக்கமெண்டேஷன்ஸ் டிராஃப்ட் பண்ணப்போ என்ன மாதிரியான கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெகுலேட்டரி நார்ம்ஸை வந்து 1988 இஷ்யூ பண்ணாங்க. அதுக்கு பிறகு இது பத்தாது, இது வந்து இன்னும் ஒரு கரண்ட் டெவலப்மெண்ட்ஸ் பார்க்கும்போது இதோட adequacy பத்தாது, இன்னும் அது பேங்கிங் இண்டஸ்ட்ரியோட ஸ்டெபிலிட்டியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணுங்கிறதுக்காக ரிவைஸ் பண்ண சொன்னாங்க. அதுக்கு பிறகு பெசல் கமிட்டி ஆன் பேங்கிங் சூப்பர்விஷன் they presented a revised version in the year 2005. ஸோ இது வந்து பெசல் 2. ஸோ கேபிட்டல் அக்கார்ட்ஸ் ஃப்ரேம்ஒர்க் அக்ரிமெண்ட்னு கொண்டு வந்தாங்க. ஸோ இது ரிலீஸ் ஆனது வந்து 2004 இன்டர்நேஷ்னல் கன்வர்ஜன்ஸ் ஆஃப் கேபிட்டல் மெஷர்மெண்ட் அண்ட் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட்ஸ்ன்ட்டு. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கமிங் பேஜஸில் நம்ம பேராஸ் அண்ட் பில்லர்ஸ் மாதிரியெல்லாம் பேசுவாங்க. லைக் சார்ட் ஒர்க் பண்ணியிருப்போம், அதை நம்ம பார்க்கலாம் என்ன ரிக்வயர்மெண்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ பில்லர் 1, பில்லர் 2 எல்லாம் இருக்கும். ஸோ நம்ம அங்கங்கே அப்படியே டச் பண்ணிகிட்டே போயிடும். இட் வில் பி மோர் ஈஸி. ஏன்னா லைன் பை லைன் போகும்போது கண்டினியூட்டி மிஸ் ஆகும். ஸோ அங்கங்கே டச் பண்ணிகிட்டே போகும்போது வில் கெட் த ஃபுல் க்ளோஸ்அப் ஒர்க். ஸோ பெசல் 1 பார்க்கும்போது 1988 நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருந்தது. ஓகே, ஸோ என்னென்ன விஷயங்கள் இருந்தால் பெட்டராக இருக்கும், ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி இருக்கணும் ஒவ்வொரு பேங்க்குக்கும். அண்ட் எஸ்பெஷலி இட் கம்ஸ் வித் பேங்க்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஃபார்ம்ஸ். நம்ம எப்படி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம், அந்த மாதிரி ஆங்கிளில் பார்க்கும்போது பேங்க்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஃபார்ம்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒவ்வொரு செக்யூரிட்டி ஃபார்ம்ஸுக்கும் வந்து த ட்ரீட்மெண்ட் வாஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ பெசல் 1, the Basel Accord. So that's the very first committee formed in the year 1982. இது வந்து G10 countries. ஸோ G10 சம்மிட் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த G10 countries இவங்கெல்லாம் 1992 ஜாப்பனீஸ் பேங்க்ஸ் வந்து பெர்மிட் பண்ணுறாங்க ஒரு டிரான்சிஷன் பீரியடுக்கு. இதுதான் வந்து பெசல் அக்கார்டுன்னு வந்தது. அண்ட் இந்த பெசல் அக்கார்ட் பொறுத்த வரைக்கும் பேங்க் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டெஃபினேஷன் மாதிரி ஒரு லைக் என்னது பேங்க்குக்கும் செக்யூரிட்டி ஃபார்ம்ஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை வந்து கொண்டு வந்தாங்க இங்கே. ஏன்னா அதுதானே மெயின் நம்மளுக்கு ப்ராப்ளமே, பேங்க்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் ஃபார்ம்ஸுக்கு என்ன ஒரு டிஸ்டிங்விஷ் இருந்ததுன்னு தான். அண்ட் கமர்ஷியல் பேங்க்ஸ் அண்ட் யூனிவர்சல் பேங்க்ஸ் பற்றி பேசும்போது கிளாஸ்-ஸ்டீகல் ஆக்ட் USA. ஸோ இந்த டேர்ம்ஸ் நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இவங்க வந்து கமர்ஷியல் பேங்க்ஸுக்கும் செக்யூரிட்டி ஃபார்ம்ஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ். ஸோ செக்யூரிட்டி ஃபார்ம்ஸுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ், புரோக்கர் டீலர்ஸ் இவங்களை பேஸ் பண்ணி சொல்கிறோம். அதுக்கு பிறகு World War II பிறகு நிறைய சேஞ்சஸ் வந்து ஜப்பான் வந்து அடாப்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன். அதுக்கு பிறகு UK வந்து அதோட டிஸ்டிங்விஷன் வந்து கொண்டு வருது. லைக் பேங்க்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸுக்கு வந்து என்ன மாதிரியான கஸ்டம் இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் இது பேங்க்ஸ், இது செக்யூரிட்டிஸ் லான்னு சொல்லிட்டு செக்யூரிட்டிஸ் ஃபார்ம்ஸ் சொல்லிட்டு டிஸ்டிங்விஷ் பண்ணுறாங்க.
அண்ட் ஜெர்மனி பொறுத்த வரைக்கும் அதோட யூனிவர்சல் பேங்கிங் நார்ம்ஸில் வந்து பேங்க்ஸ் என்ன செக்யூரிட்டிஸ் ஃபார்ம்ஸ் என்ன ரெண்டுமே ஒன்று தான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வி ஆர் நாட் கோயிங் ஃபார் அ டீட்டெயில் டிஸ்கஷன், வாட் தான் இங்கே பார்க்குறோன்னு சொன்னேன். அண்ட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வி ஆர் கம்மிங் அக்ராஸ் ஹியர். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஃபோக்கஸ் வந்து எதை பேஸ் பண்ணி இருந்ததுன்னா கிரெடிட் ரிஸ்க். ஸோ எப்போவுமே இந்த ரிஸ்க் வந்து இருக்கு இல்லையா, ஆப்ரேஷனல் ரிஸ்க்கு. ஸோ இந்த கேசஸில் தான் பேங்க் அசட்ஸுக்கு வந்து ஒரு ரிஸ்க் வெயிட்டேஜ், நம்ம நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் பார்க்குறது இதை பேஸ் பண்ணி தான். அப்போ அந்த G10 கவர்மெண்ட், G10 கண்ட்ரீஸோட கவர்மெண்ட்ஸ் வந்து டெட்டுக்கு வந்து 0%, ஒரு சில பேங்க் டெட்டுக்கு வந்து கவர்மெண்ட் டெட்டாக இருந்தால் 0% வெயிட்டேஜ், பேங்க் டெட்டாக இருந்தால் 20% வெயிட்டேஜ், இந்த மாதிரி ஒரு சில டெட்டுக்கு ஒரு மாதிரி வெயிட்டேஜ் தராங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செக்யூரிட்டிஸ் நமக்கு தெரியும் இல்லையா, T-bills இதெல்லாமே வந்து 0 ரிஸ்க். ஸோ பணம் போட்டால் கிடச்சிடும், அவ்வளோதான். கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்கும், பட் டெஃபினெட்லி யூ வில் கெட் இட். இப்போ இந்த நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமு, இந்த RBIயில் டெபாசிட் பண்ணுறது, பாண்ட்ஸு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இட் பிகம்ஸ் 0 ரிஸ்க். ஒரு கட்டாயம் உங்களுக்கு போட்ட பணம் கிடைக்கும், அவ்வளோதான். அதுதான் மீன் பண்ணுறான். ரிட்டர்ன்ஸ் பற்றி அவன் பேசவே இல்லை இங்கே, கம்ப்ளீட்டாக ரிஸ்க்கை பற்றி மட்டும் தான் பேசுகிறான். இஸ் இட் ஓகே? ஸோ தட்ஸ் அபவுட் கிரெடிட் ரிஸ்க். அண்ட் நெக்ஸ்ட் ரிஸ்க் இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிஸ்க். ஸோ மார்க்கெட் ரிஸ்க்குங்கிறது கட்டாயமாக தெரியும், இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் அதெல்லாம் பார்க்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் பண்ணியெல்லாம் பார்க்கணும். அப்போது பேங்க்கோட கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்து செக் பண்ணும்போது மார்க்கெட் ரிஸ்க்காகவும் சேர்க்கணுங்கிறது தான் இங்கே ஆங்கிள். அண்ட் யூரோப்ஸோட கேபிட்டல் ஆடிக்வசி டைரக்டிவ்ஸ், கேட்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட நார்ம்ஸ் எப்படி இருந்தது, பிரிட்டன்ஸ் வந்து நம்ம எப்படி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் சொல்கிறோம், அந்த மாதிரி நான் பேங்கிங் செக்யூரிட்டிஸ் ஃபார்ம்ஸ் அவங்க வந்து எப்படி அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு கம்பேரிசனுக்காக கொண்டு வந்து இந்த டாஸ்கோ, ஓகே, பெசில் கமிட்டியோட இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ் கமிஷன் இதுக்காக ஒர்க் பண்ணது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து யூனிவர்சல் பேங்க்ஸ், கமர்ஷியல் பேங்க்ஸ், செக்யூரிட்டிஸ் ஃபார்ம்ஸ், யூனிவர்சல் பேங்க்ஸ். இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது USA வந்து தே வென்ட் ஃபார் அ ரெவகேஷன். ஸோ கிளாஸ்-ஸ்டீகல் ஆக்ட் வந்தது இல்லையா, பை USA, தே வென்ட் ஃபார் அ ரெவகேஷன். ஸோ ரெவகேஷன் இன் திஸ் சென்ஸ் பேங்க்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஃபார்ம்ஸ் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக ஃபார்ம் ஆயிருக்குதுன்னு கொண்டு வந்தாங்க. அப்போ பேங்க்ஸ்னால் என்னது அப்படின்னு வரும்போது பேங்க்ஸ்க்காக ஒரு ஆங்கிள்லையும், ஸோ பேங்க்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் ஃபார்ம்ஸ் வந்து ஒவ்வொரு பர்பஸ்க்காக இருக்குங்கிறப்போ பேங்க்ஸுங்கிற ஒரு ஆங்கிளில் பார்க்க வேண்டியதாக இருக்குது, செக்யூரிட்டிஸ் ஃபார்ம்ங்கிற ஒரு ஆங்கிளில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ வி ஆர் டிஸ்கஸிங் இன் 2 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ். அப்போ பேங்க்ஸ்னால் தே ஆர் எக்ஸ்போஸ் டு கிரெடிட் ரிஸ்க். ஓகே, இல்லிக்விட் போர்ட்ஃபோலியோஸ் லைக் லோன்ஸ் மாதிரி வச்சுட்ருக்கு. அண்ட் டெபாசிட்டர்ஸ் வந்து பயப்படுற மாதிரி ஒரு கேஸ் வரும். லைக் நம்ம சொன்னோம் இல்லையா, நான் பேங்கிங், ஸோ நாட் பேங்கிங் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் இருக்கும்போது, ஐயோ நம்ம பேங்க் வந்து அசட் சைடில் என்பிஏ எக்கச்சக்கமாக வச்சுட்ருக்கேன், நம்ம போட்ட பணம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு ஃபெயிலியர் வர சான்சஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றி பேசுகிறது தான். அதே மாதிரி டெபாசிட் இன்சூரன்ஸ் பற்றியும் பேசும்போது எவ்வளோ தூரம் இந்த ரிஸ்க்கு வந்து பேங்க்ஸ் வந்து பேக் பண்ணுவாங்க. ஓகே, அதனால் ஒரே சொல்யூஷன் வந்து என்ன பண்ண முடியும்னா கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட் மினிமம் இவ்வளோச்சு வச்சுருக்கணும் இந்த பேங்க்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த பேங்க்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் when we talk about securities firms, அந்த ப்ரைமேட் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் அவனோட கிளைண்ட்ஸை வந்து நம்ம சேஃப்கார்ட் பண்ணுறது தானே. ஸோ செக்யூரிட்டிஸை வந்து நம்ம கொடுக்கறது. ஸோ they need to protect their funds, their securities and how far they deposit on the firms. ஓகே, ஸோ இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது ஸோ ரெப்போஸ் அண்ட் ரிவர்ஸ் ரெப்போ இதெல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்களே. ஸோ on that varies. ஓகே, ஸோ கேபிட்டல் ஃபார் பேங்க்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் ஃபார்ம்ஸ் எவ்வளோ கேபிட்டல் ஹோல்ட் பண்ணும், ஸோ எவ்வளோ என்ன மாதிரியான ரிஸ்க் அசோசியேட்டடாக இருக்குது, ஈக்விட்டின்னு வரும்போது எவ்வளோ, லாங் டேர்மாக வரும்போது எவ்வளோ, ஸோ இந்த ஆங்கிளில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் பேங்கிங் புக் அண்ட் ட்ரேடிங் புக்குங்கிற கான்செப்ட் வந்து ஹோல்டிங் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும். ஸோ இதுக்காக வந்து பெசில் கமிட்டி கொஞ்சம் ஒர்க் பண்ணிச்சுக்கோம். ஸோ பெசில் கமிட்டி வாஸ் ஆல்சோ ஒர்க். ஸோ 1993 ஏப்ரலில் ஒரு சில அமெண்ட்மெண்ட்ஸ், பேக்கேஜ் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ், ஸோ ஒரு சிலதில் நிறையவே அர்த்தம். அதில் ஒரு டாக்குமெண்ட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு பேங்க்ஸோட மார்க்கெட் ரிஸ்க்கை பேஸ் பண்ணி ஒரு மினிமம் கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட்டாக ஹோல்ட் பண்ணுங்கிறதுக்காக. ஸோ ஒரு ட்ரேடிங் புக்கை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அண்ட் தே ஹேவ் டு ஹோல்ட் கேபிட்டல் ஃபார் த மார்க்கெட் ரிஸ்க் ஆல்சோ. கேபிட்டல் சார்ஜஸ் எவ்வளோ இருக்கணும், ஸோ அந்த வார் இதுதான் மெஷர்மெண்ட்டாக எக்கனாமிக் மெட்ரிக் இது. ஸோ இந்த வார் மெஷர்மெண்ட் வந்து எப்படி இருந்ததுன்னா யூரோப்ஸோட கேடை பேஸ் பண்ணி இருந்த மாதிரி. ஸோ சம்வாட் இட் வாஸ் சிமிலர் டு தட்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட பேக்கேஜஸ், ஏகப்பட்ட சேஞ்சஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ் தே ஹேவ் ப்ராட் இட். அதுக்கு பிறகு வேர் மெஷர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆச்சு. அதுக்கு பிறகு இது வந்து 10 day 95% வேர் மெட்ரிக்காக
இருந்தது வந்து கொஞ்சம் அது ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியான வேர் மெட்ரிக்காக கொண்டு வராங்க. ஸோ ப்ரீவியஸ் 6 days அண்ட் இட்ஸ் மல்டிப்ளைட் பை 3 அதுக்கு பிறகு. ஸோ மார்க்கெட் ரிஸ்க் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து ப்ரீவியஸ் 6 days வேர் மெட்ரிக்கை வச்சு அதோட ட்ரிபிள் த ட்ரெண்ட்ஸ். ஸோ மல்டிப்ளைங் பை 3 வாஸ் டேக்கன் ஆஸ் அ பார் மெட்ரிக். ஸோ இந்த மாதிரி நிறைய பேசிக் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு நியூ ப்ரொப்போசல் வருது. அண்ட் இந்த நியூ ப்ரொப்போசல் வந்து 1988 அக்கார்டு, அதுதான் பெசில் அக்கார்டுன்னு பார்த்தோம். அண்ட் 1996 அமெண்ட்மெண்ட்டில் வந்து இதை வந்து எஃபெக்டில் கொண்டு வந்தாங்க. ஓகே, 1996 வர வேண்டிய அமெண்ட் வந்து டுக் எஃபெக்ட் ஃப்ரம் 1998 தான். ஸோ பெசில் கமிட்டி பொறுத்த வரைக்கும் மினிமம் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் எவ்வளோ இருக்கணும் அண்ட் ஹவு தே ஆர் டிஸ்டிங்கிஷிங் திஸ் வந்து தே ஆர் ஜஸ்ட் லைக் கிவிங் அ சம்மரி. மினிமம் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ்க்காக பேசினாங்க. அண்ட் செகண்ட் திங், பேங்க்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஃபார்ம்ஸ்க்கு உண்டான டிஃப்ரென்சஸ் பேஸ் பண்ணி தான் நீங்கள் கேபிட்டல்ஸ் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கிறது. அண்ட் ரிஸ்க் வெயிட்ஸ், ஸோ 0% அண்ட் அந்த மாதிரி பார்ப்பாங்க ரிஸ்க் வெயிட்ஸ் பற்றி. அண்ட் ப்ரைமரி பர்பஸ் வந்து என்னென்னா அவங்களோட கிளைண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான். ஸோ திஸ் வாட் வி ஆர் டிஸ்கஸிங். திஸ் இஸ் அபவுட் பெசில் 1. பெசில் 2 வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே ரிஸ்க்கை பற்றி பேசும்போது சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் பற்றி ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ எஸ்பெஷலி கிரெடிட் ரிஸ்க்கை பற்றி பேசும்போது எப்படி நீங்கள் கேபிட்டல் அடிக்குவசியை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி பெஸ்ட் ப்ராக்டிசஸ் கொண்டு வரலாம் இன்டர்நேஷ்னலி அண்ட் ஆல்சோ வித் ரெஸ்பெக்ட் டு த இந்தியன் எக்கனாமி இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ இதை ரீகன்சிடர் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸோ பெசில் 2 ரிஜைனில் வந்து ஒரு சவுண்ட் ப்ராசஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு பேசினது தான் இந்த பெசில் கமிட்டி. ஸோ 1998 பிறகு தே ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் திஸ். இது வந்து ஆப்ரேஷனல் ரிஸ்க்குன்னு நேம் பண்ணாங்க. அண்ட் இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, பெசில் கமிட்டியோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 3 pillars தான் மெயின். ஸோ ஃபர்ஸ்ட் பில்லர் வந்து மினிமம் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்டு, செகண்ட் வந்து சூப்பர்வைசர் பண்ணணும். ஸோ அதோட ரிவ்யூ ப்ராசஸ் எப்படி இருக்குது, அண்ட் மார்க்கெட் டிசிப்ளினும் நம்ம பார்க்கணுங்கிறது தான். ஸோ தீஸ் ஆர் கன்சிடர்ஸ் த 3 main pillars. அண்ட் மினிமம் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 விஷயத்தை டீல் பண்ணாங்க. ஹவு தே டிஃபைனிங் த கேபிட்டல். எஸ், இங்கே வந்து நம்ம Tier 1 கேபிட்டல், Tier 2 கேபிட்டல்லாம் பேச போகிறோம். ஓகே, கேபிட்டலே வந்து 2 விதமாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஹவு தே ஆர் கிவிங் த வெயிட்ஸ். அண்ட் வெயிட்ஸ்னு வரும்போது மார்க்கெட் ரிஸ்க்கு எவ்வளோ வெயிட் தரீங்க, கிரெடிட் ரிஸ்க்கு எவ்வளோ வெயிட் தரீங்க, அண்ட் ஆப்ரேஷனல் ரிஸ்க்கு எவ்வளோ வெயிட் தரீங்க. அண்ட் கிரெடிட் ரிஸ்க்காக இருக்கும்போது 2 அப்ரோச்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஒன்று வந்து ஸ்டாண்டர்டைஸ், விச் மீன்ஸ் வி ஹேவ் சம் பர்டிகுலர் ப்ரொசீஜர்ஸ் மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் IRB அப்ரோச். இதில் வந்து ஃபவுண்டேஷன் அண்ட் அட்வான்ஸ்னு இருக்குது. அதே மாதிரி ஆப்ரேஷனல் ரிஸ்க் பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டிகேட்டரை வச்சு நம்ம எப்படி ரிஸ்க் இண்டிகேட்டர்ஸ் பற்றி பார்த்தோம், அது மாதிரி பேசிக் இண்டிகேட்டர் அப்ரோச் இருக்குது, ஸ்டாண்டர்டைஸ் அப்ரோச் இருக்குது, அண்ட் அட்வான்ஸ் மெஷர்மெண்ட் அப்ரோச்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகே, அண்ட் இந்த அட்வான்ஸ் அப்ரோச், இந்த அட்வான்ஸ் மெஷர்மெண்ட் அப்ரோச்சஸ் இஸ் ஒர்க்கிங் ஆன் ஹவு த US இன்ஸ்டிடியூஷன் இஸ் ஒர்க்கிங் ஆன் த கிரெடிட் ரிஸ்க். ஸோ US இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் ஆல் பீங் டிஸ்கஸ்ட் ஹியர். ஸோ இந்த கம்ப்ளீட் நான் இங்கே டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே இங்கே டிஸ்கஷனில் இருக்குது. ஓகே, ஸோ எவ்ரிதிங் இஸ் தேர். அந்த சார்ட்டை இந்த சார்ட்டை ஒரே சார்ட் தான். ஸோ யூ நீட் நாட் வரி. ஸோ இட்ஸ் அபவுட் pillar 1, pillar 2 இது எல்லாமே சேம் தான்ப்பா. ஓகே, நான் சொன்னாலே கிரெடிட் ரேட்டிங் AAA, A+ அந்த மாதிரிலாம் கிரெடிட் ரேட்டிங் தருவாங்கன்னு சொன்னாலே அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் எப்படி இந்த கிரெடிட் ரிஸ்க்கை வந்து இந்த கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட்டோட இருக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரிஸ்க் மெஷர்மெண்ட்டும் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட் பார்க்கும்போது லோன் எவ்வளோ அண்ட் வாட் இஸ் த ரிஸ்க் வெயிட். ஓகே, வாட் இஸ் த ரிஸ்க் வெயிட் அண்ட் இஸ் டேக்கன் வித் ரெஸ்பெக்ட் டு 9%. ஸோ 9% எஸ்டிமேட் பண்ணுறதுக்காக வச்சுருக்குது. ஸோ அமௌண்ட் ஆஃப் லோன், அதோட வெயிட், ஏன்னா லோன் அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது 0% இல்லையா. ஸோ அதோட வெயிட்டேஜ் அதில் 9%ங்கிறது கேபிட்டல் ரிக்வயர்ட் அப்படி இருந்தால் போதுங்கிறது. அதே மாதிரி கிரெடிட் கன்வர்ஷன் ஃபேக்டர்ஸ்க்காகவும் வச்சாங்க CCFஸ்ன்ட்டு. கிரெடிட் கேரன்சிக்கு வந்து 50% வெயிட்டேஜ், கேஷ் கிரெடிட் வந்து 20% வெயிட்டேஜ் அப்படின்னு வச்சாங்க. அதே மாதிரி கொலாட்ரல் லோன்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, கோல்டு பாண்ட்ஸ் இதெல்லாம் வைக்கும்போது அதனால் என்ன பெனிஃபிட்ஸு. அண்ட் இதுக்குன்னு சொல்லிட்டு FIRB, தட் இஸ் ஃபவுண்டேஷன் இன்டர்னல் ரேட்டிங் பேஸ்ட் அப்ரோச்னு இருக்குது. IRB சொன்னோம் இல்லையா, அதுதான் FIRB, இன்டர்னல் ரேட்டிங் பேஸ்ட் அப்ரோச் தான். அண்ட் ப்ராபிலிட்டி ஆஃப் டிஃபால்ட், எவ்வளோ தூரம் டிஃபால்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேராமீட்டர்ஸை வச்சு லைக் EAD, LGD, அட்வான்ஸ்ட் IRB. EADங்கிறது டிஃபால்ட்டுக்காக இருக்குது, LGDங்கிறது லாஸ் கிவன் டிஃபால்ட்டு, இந்த மாதிரி ரிஸ்க் வெயிட்டட் அசட், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேராமீட்டர்ஸை வச்சு ரிஸ்க் அசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ரிஸ்க் வந்து வெயிட்டேஜ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் மார்க்கெட் ரிஸ்க்கு மெஷர் பண்ணோங்கிறப்போ ஏகப்பட்ட ஸ்டாண்டர்டைஸ் மெஷர்ஸ் இருக்குது. அண்ட் நம்ம மெஷர்னு சொன்னாலே வேர் மாடல்ஸ் வந்துடும், அதுவும் பார்த்து நம்ம கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்குது.
அண்ட் 3 அப்ரோச் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ஆப்ரேஷனல் ரிஸ்க் பேஸ் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஒன்று வந்து பேசிக் இண்டிகேட்டர் அப்ரோச் பிஐஏ, நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்டைஸ் அப்ரோச், நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் மெஷர்மெண்ட் அப்ரோச். பிஐஏ பேசிக் இண்டிகேட்டர் அப்ரோச் பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் சார்ஜஸ் வந்து ஒரு மல்டிபிளை வச்சு, ஸோ 15%ன்னு சொல்லிட்டு 3 இயர்ஸோட ஆவரேஜ் கிராஸ் இன்கம் வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க. இதே வந்து த ஸ்டாண்டர்டைஸ்ட் அப்ரோச் டிஎஸ்ஏல ஒவ்வொரு பிஸ்னஸ் லைன்ஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரியான ஆக்டிவிட்டி இருக்கும், அதை பேஸ் பண்ணி ரெகுலேட்டர்ஸ் வந்து ஒரு பீட்டா வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் இங்கே நோட் பண்ணிட்டே வரவா, பிஐஏ பேசிக் அப்ரோச் பொறுத்துக்கு ஆல்ஃபாவே ஃபிக்ஸ் பண்ணிட்டே வராங்க, தட் இஸ் 15% பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்டைஸ்ட் அப்ரோச், த ஸ்டாண்டர்டைஸ்ட் அப்ரோச் பொறுத்த வரைக்கும் பீட்டான்னு ஒரு வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ இந்த எக்ஸ்போஷர் இண்டிகேட்டர் இந்த பீட்டா வந்து எப்படி இருக்கலாம்னா 12% to 18% இருக்கலாம். ஓகே, ரேஞ்சு. அதுக்கு பிறகு அட்வான்ஸ்மெண்ட் அப்ரோச் இருக்கு இல்லையா, த தேர்ட் ஒன் ஏஎம்ஏ. அது பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் பேராமீட்டர்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ராட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு மெஷர்மெண்ட்ஸ், அண்ட் தேர்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு பேராமீட்டர்ஸை பேஸ் பண்ணி பார்க்குறோம். அண்ட் இது ஓவராலாக எதோட லிங்க் ஆகும்னா வேரோட தான் லிங்க் ஆகும். இஸ் இட் ஓகே? ஸோ யூ கேன் கோ த்ரூ திஸ் இன் டீட்டெயில். கொஞ்சம் ஒரு கிளான்ஸ் பார்க்குறது பெட்டர் நீங்கள். ஓகே, ஒரு கிளான்ஸ் பார்க்குறீங்களா? டிஸ்ட்ரிபியூஷன் தி கேபிட்டல்னு சொன்னேன் இல்லையா, இங்கே வந்து இந்த கேபிட்டல் ரிஸ்க் வெயிட்டட் அசட்ஸ் ரேஷியோ. ஸோ நம்ம ரேஷியோ அனாலிசிஸில் ஏகப்பட்ட ரேஷியோஸ் பார்த்துருப்போம், அதில் அந்த ரேஷியோ பற்றி நம்ம பேசலை. ஸோ திஸ் இஸ் ரிலேட்டட் டு கேபிட்டல் ரிஸ்க் அசட் வெயிட்டட் அசட் ரேஷியோவில் ரிஸ்க் அசட் வெயிட்டட் அசட் வந்து டினாமினேட்டர், ஸோ யூ மைட் பி அவேர் ஆஃப் இட். நியூமரேட்டரில் வந்து கேபிட்டல், ஸோ கேபிட்டல் ரிஸ்க் வெயிட்டட் அசட். என்ன கேபிட்டல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கேபிட்டலாக இங்கே பிரேக் பண்ணுறாங்க. ஸோ தெர் இஸ் அ செக்ரிகேஷன் ஆஃப் கேபிட்டல், டயர் 1 கேபிட்டல் அண்ட் டயர் 2 கேபிட்டல். இந்த டயர் 1 கேபிட்டலில் வந்து இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும்ப்பா, ரீடைன்ட் ஏர்னிங்ஸ், பெய்ட் அப் கேபிட்டல், ரிசர்வ்ஸ், ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ்ஸ் இருக்குல்ல அதெல்லாம், அண்ட் அதர் டிஸ்க்ளோஸ்டு ஃப்ரீ ரிசர்வ்ஸ், சம் இன்னோவேட்டிவ் கேபிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இதெல்லாமே வந்து டயர் 1. ஓகே, அண்ட் டயர் 2 கேபிட்டலில் வந்து அதர் ரெகுலேட்டரி ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ரிவாலுவேஷன் ரிசர்வ்ஸ், ஹைப்ரிட் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சப்பார்டினேட் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஸோ டிபென்ச்சர்ஸ், அந்த கேட்டகரியெல்லாம் இதெல்லாம் வந்தோம். இதெல்லாமே வந்து டயர் 2. மிச்ச லாஸ் ரிசர்வ்ஸ், பிடிடி எல்லாம் சொல்கிறோம்ல அந்த மாதிரி. ஸோ இதை பேஸ் பண்ணி கேபிட்டல் ரிஸ்க் வெயிட்டட் அசட் ரேஷியோன்னு கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ திஸ் வாஸ் பீன் ஹைலைட்டட் இன் பெசில் 2 ரூல்ஸ். அதுக்கு பிறகு ஏகப்பட்ட நார்ம்ஸு ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் தெரியும், 1934 கொண்டு வந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட அடிக்வசி ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. 2012 ஏகப்பட்ட ஃப்ரேம் ஒர்க்ஸில் இப்படி தான் வந்து கேபிட்டல் அடிக்வசி நார்ம்ஸ் இருக்கும், மார்க்கெட் டிசிப்ளின் இப்படி இருக்கணும்ன்ட்டு. அகேன் தே ஆர் ட்ரைங் டு லிங்க் திஸ் வித் த செகண்ட் காம்பனன்ட். நான் ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் செகண்ட் காம்பனன்ட் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டேன், அதே தான் இங்கே இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் அந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா the chart and this table like chart is somewhat the same. So capital controlling including risk management பற்றியும் இருக்கணுங்கிறது pillar 2ல one of the main thing, and interest risk பற்றியும் பேசினாங்க, and so requirements for the supervisors, for banking supervisorsக்காக. அண்ட் பில்லர் 3 பற்றி பேசும்போது டிஸ்க்ளோஷர் ரிக்வயர்மெண்ட்ஸ் பற்றி நிறைய பேசியிருப்பாங்க. ஸோ பேங்க்ஸோட டிஸ்க்ளோஷர் ரிக்வயர்மெண்ட்ஸ் அண்ட் பேங்கிங் புக் பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்கோட டிஸ்க்ளோசர் ஆப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்கணும். ஸோ பேங்கிங் ஆப்ளிகேஷன்ஸ் டிஸ்க்ளோசர் ஆப்ளிகேஷன்ஸ் ரெஸ்பெக்ட் டு பேங்க்ல டிரான்ஸ்பரன்சி பற்றியும் அண்ட் ஹவு ஃபார் தேர் கம்பேரிங் திஸ் வித் கிரெடிபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்காக தான்ங்கிறது மெயினாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் இங்கே கம்ப்ளீட். ஸோ இஃப் யூ ஆர் அவேர் ஆஃப் திஸ் சார்ட் லைக்னா இதுக்கு கம்ப்ளீட் பேஜ் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே ஒரே கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இந்த பேஜ் அண்ட் நெக்ஸ்ட் பேஜ் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ திஸ் ஆல் இஸ் பீன் டிஸ்கஸிங் அபவுட் திஸ். ஸோ ஓவரால் கம்பேரிசன் பிட்வீன் பெசில் 1 அண்ட் பெசில் 2 பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் நம்மளுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ பெசில் 1 எப்போ வந்தது, எப்போ அமெண்ட் ஆச்சு, அண்ட் இது வந்து 2006 G10 கண்ட்ரீஸில் எப்படி இந்தியாவும் ஜாயின் பண்ண பிறகு எப்படி இது மாறுது. அண்ட் பெசில் 2 பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் அடிக்வசி வந்து ரிஸ்க் பேஸ் பண்ணி, தட் இஸ் ரிஸ்க் வெயிட்டட் அசட்ஸை பேஸ் பண்ணி ரிஸ்க் சென்சிட்டிவிட்டி வரி பண்ணாமல் வந்து நீங்கள் ரிஸ்க் சென்சிட்டிவிட்டி வரி பண்ண வேண்டிய அவசியம். அண்ட் கிரெடிட் எக்ஸ்போஜர்ஸ் அண்ட் ரிஸ்க் எக்ஸ்போஜர் எப்படி இருந்தது, ஆக்சுவலி இது 9% நினைக்கிறேன் இல்லை. ஓகே, ஸோ எஃபிஷியன்ட் பேங்க்ஸ் வந்து எப்படி கேபிட்டல் மெயின்டைன் பண்ணலாம். திஸ் இஸ் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன இருந்தது வித் ரெஸ்பெக்ட் டு பெசில் 1 and this is with respect to Basel 2.
இது 8 9 I have a doubt. Okay, ஸோ இங்கேயும் 8 தான் இருக்குது, இங்கேயும் 8 தான் இருக்குது. ஓகே, வில் டேக் இட் as 8 itself. ஆனால் அங்கே உள்ளே வந்து 9 இருந்தது இல்லை, 9% எஸ்டிமேட் தானே பார்த்தோம் கேபிட்டலுக்கு. நெக்ஸ்ட் இஸ் பெசில் 3. ஸோ பெசில் 1 அண்ட் பெசில் 2 கம்பேரிசன் முடிஞ்ச பிறகு பெசில் 3. ஸோ இது லேட்டஸ்ட்டாக வந்த கைட்லைன்ஸ். ஸோ 2003, ஸோ நாட் வெரி லாங் பேக். அதுக்கு பிறகு இம்ப்ளிமெண்டேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு கேபிட்டல் ரேஷியோஸ் வச்சு பார்க்கும்போது 2018 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து குளோபல் பேங்கிங் சிஸ்டமோட மேட்ச் பண்ணுற மாதிரி வந்து ஃப்ரேம் ஒர்க். ஸோ இதில் வந்து ஈக்விட்டி கேபிட்டல் ஹையர் அண்ட் பெட்டராக இருக்குது. பெட்டர் ரிஸ்க்கு கவரேஜ் அதிகம் நல்லா இருக்கணும், லிவரேஜ் ரேஷியோ பெட்டராக இருக்கணும், கேபிட்டல் ஃபார் பீரியட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதுக்காக ஒன்று இன்க்ளூட் பண்ணாங்க, அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் நியூ லிக்விடிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே, லிக்விடிட்டி ரேஷியோஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுங்கிறது தான் இந்த தீம். ஸோ இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு குவாலிட்டி வந்து இருந்ததுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. லைக் கேபிட்டல் பேஸில் வந்து ஒரு குவாலிட்டி இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அண்ட் தட் வாஸ் பீங் ஹைலி டேக்கன் ஃபார். அண்ட் கேபிட்டல் ரெகுலேஷன்ஸ் இங்கே பொறுத்த வரைக்கும் பெசில் 3ஓட இது வந்து கேபிட்டல் ரெகுலேஷன்ஸில் டயர் 1 டயர் 2 கேபிட்டலில் காமன் ஈக்விட்டி வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னா 5.5%. மினிமம் டயர் 1 கேபிட்டல் வந்து அட்லீஸ்ட் 7% இருக்கணும் டோட்டல் ரிஸ்க் வெயிட்டேஜில். ஸோ அந்த மாதிரி டயர் 1 டயர் 2 கேபிட்டல்லே ரிஸ்க் வெயிட்டேஜ் கொடுத்தாங்க. இஸ் இட் ஓகே? அண்ட் இவங்க ஃபாலோ பண்ணது வந்து 2 ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரு 2 ரேஷியோஸ் சொல்லலாம். ஒன்று வந்து லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ, இன்னும் வந்து நெட் ஸ்டெபிலிட்டி பேஸ் பண்ணி ஃபண்டிங் ரேஷியோ. லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோங்கிறது ஒன்றும் இல்லை, லிக்விட் அசட்ஸ் எவ்வளோ இருக்குது. ஓகே, லிக்விட் அசட்ஸ் எவ்வளோ இருக்குது. ஸோ இட்ஸ் அ ரேஷியோ ரைட், டிவைடட் பை நெட் கேஷ் இன் அவுட்ஃப்ளோ எப்படி இருக்குது. ஓகே, அண்ட் இங்கே லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோக்கும் நெட் ஸ்டேபிள் ஃபண்டிங் ரேஷியோக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இது வந்து ஷார்ட் டேர்ம்காக டிஸ்கஸ் பண்ணுறது, இது வந்து லாங் டேர்ம்காக டிஸ்கஸ் பண்ணுறது. அப்போ நெட் கேஷ் அவுட்ஃப்ளோங்கிறது ஒரு 30 டேஸ்க்கு மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஷார்ட் டேர்ம்னால ஸோ இட்ஸ் கிவன் ஓவர் ஹியர். அண்ட் இது வந்து நிறைய லிக்விடிட்டி மிஸ்மேட்சஸ் இருக்கும்போது லாங் டேர்ம் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்குங்கிறது தான். ஸோ இந்த லிக்விடிட்டி ரேஷியோ 100% மேலே இருக்கா கீழே இருக்கா. ஸோ இந்த ரேஷியோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் எல்சிஆர் 100% மேலே இருக்கும்போது it becomes like an indicator. நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெச் ஃபண்டிங் ரிக்வயர்மெண்ட்டில் இருக்கீங்க, it becomes like an indicator like. ஓகே, ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஓகே, you can go through this one. And what is the credit ratings required here? ஸோ இந்த கிரெடிட் ரேட்டிங்ஸ் மெயின்டைன் பண்ணணும், ஜிடிபி ரேஷியோலாம் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதை வந்து ஒரு ஹைலைட்டட் கேஸாக வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ பெசில் 3 பற்றி ரொம்ப நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இது ஒரு ரீசெண்டாக வந்த ஒரு ஒன் ஆஃப் தி கைட்லைன்ஸ் ஒரு கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் தான். பெசில் 1 அண்ட் பெசில் 2ஓட அவுட்கம்ஸோட ட்ராபேக்ஸ் தான் வந்து பெசில் 3ல் வந்து தேவைப்பட்ட விஷயங்களாக மாறிச்சு. ஸோ 4.2 ஓவர் இப்போ ப்ராஃபிட் பண்ண முடியல, ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண முடியல, அவங்களோட எக்ஸ்பென்சஸை வந்து அவங்களாலே வந்து மேனேஜ் பண்ண முடியலங்கிறது தான் கார்ப்பரேட் ஃபெயிலர். ஸோ இட்ஸ் நாட் லைக் இதுதான் கார்ப்பரேட் ஃபெயிலர் அதுதான் கார்ப்பரேட் ஃபெயிலர்னு சொல்லிட்டு பெருசாக ஒன்றும் டெஃபினேஷன் மாதிரி இல்லை. பட் வி கேன் ஹேவ் சம் சிம்டம்ஸ் சேயிங் தட் த கார்ப்பரேட் இஸ் அண்டர் ஃபெயிலியர். ஸோ அந்த பேசிஸில் பார்க்கணும், ப்ராஃபிட்டபிலிட்டி கம்மியாக இருக்குது, ஹை கியரிங், நிறைய விஷயம் நம்ம வந்து சப்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ட் லிக்விடிட்டி கம்மியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக. அண்ட் இதை பேஸ் பண்ணி நம்ம ஃபினான்ஷியல் ரேஷியோ அனாலிசிஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எந்த ரேஷியோஸ் பார்ப்போம்னா ப்ராஃபிட் மார்ஜின், ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரிட்டர்ன் ஆன் நெட் அசட்ஸு. ஸோ அப்படி நம்ம ரேஷியோ அனாலிசிஸை வந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எதனால் வந்தது அண்ட் ஹவு த கம்பெனி கேன் டாலரேட்டுங்கிறது நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணும். அண்ட் அடிஷ்னல் ஃபண்ட்ஸ் தேவைப்படுது, கேபிட்டல் ஒரு சில கம்பெனிஸ் வந்து ஒர்க்கிங் கேபிட்டலே கூட இல்லாமல் போகுது ஒரு சில கம்பெனிஸ். ஸோ அதுக்காக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. டெட் பர்டன் வந்து அதிகமாகிடுது. அந்த சுச்சுவேஷன் வந்து இன்னும் அந்த என்ன சொல்லுவாங்க, எரியிற நெருப்பில் தீய ஊற்றுற மாதிரி, ஏதோ ஆயில் ஊற்றுற மாதிரி அதை சொல்லுவாங்களே அந்த மாதிரி. அண்ட் ப்ராஃபிட் சிச்சுவேஷன் வந்து வேர்சன் ஆகிற ஸ்டேட்டஸ். அண்ட் கான்ஃபிடன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது ரியலி ஒரு கொலாப்சேஷனுக்கே போயிடுது ரைட். ஸோ ஓவராலாக என்ன மாதிரியான பேசிஸில் இது நடந்துகிட்ருக்குங்கிறது கண்டுபிடிக்க வேண்டியது பெரிய விஷயமா இருக்கும் இல்லையா. தட்ஸ் அபவுட் த கிரைசிஸ், தட்ஸ் அபவுட் த கொலாப்சஸ் ஹேப்பனிங் ஹியர். ஸோ கம்பெனி வந்து எக்ஸாக்டாக தெரியலனாலும் அன்ஃபார்ச்சுனேட்லி மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் தெரிய வரதுக்கு முன்னாடியே டவுன் ஆகிடும். ஸோ the stakeholders they have to admit the truth what is happening. Refinancing பண்ண பெட்டராக இருக்குமா, இந்த கேஷ் ஃப்ளோ கிரைசிஸ்லேருந்து எப்படி பெட்டர் ஆகுது. ஸோ ஐ நோ ஒன் பர்டிகுலர் கம்பெனி ஹியர், ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் த கம்பெனி. ஒர்க்கிங் கேபிட்டலே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க.
அண்ட் யூ ஒன்ட் பிலீவ் ஒரு 3 monthsக்கு அவங்க இந்த ஷிஃப்ட் பேசிஸ் எல்லாம் கட் பண்ணாங்க. ஸோ இட்ஸ் லைக் ஃபேக்ட்ரி, ஒரு ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி. அந்த ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து 24 hours மிஷின்ஸ் ரன் பண்ணிகிட்ருக்கோம். 24 hours மிஷின்ஸ் ரன் பண்ணுதுன்னா 3 shifts 4 shifts பேசிஸில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க எம்ப்ளாயீஸ். ஸோ ஃபேக்ட்ரியில் இருக்கிற ஒர்க்கர்ஸ். இப்போ அவங்க இருக்கிறாங்கன்னா நமக்கு லேபர் லாஸ் தெரியும் இல்லையா, ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் லேபர் லாஸ் தெரியும். அவங்களுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுட் ப்ரொவைட் பண்ணோம், ரெஸ்ட் ஹார்ஸ் ப்ரொவைட் பண்ணோம். ஸோ இதெல்லாமே என்ன பண்ணிச்சுன்னா அந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனி வந்து 3 monthsக்கு இந்த 24 hours ஷிஃப்ட்டுங்கிற விஷயத்தை விட்டுட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணாங்க. என்னென்னா மார்னிங் ஷிஃப்ட் வரவங்க 8 hours 6 hours ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக தே வில் கம் பை 9 o'clock, தே வில் லீவ் பை 1 o'clock. 1 o'clock வீட்டுக்கே போயிடலாம். அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, 1 o'clock வீட்டுக்கே போயிடலாமா? இப்போ நம்ம கிளாஸ் வந்து 9 to 1 வச்சா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துடுவீங்க, லஞ்ச் வீட்டுக்கு போய் சாப்பிடுவீங்க. அதே மாதிரி தான் அங்கேயும் பண்ணாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஷிஃப்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 1 to 5 or 1 to 7 அப்படி வைக்கிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க, 1 o'clock கிளாஸ், அப்போ லஞ்சை முடிச்சுட்டு போயிடுவோமே, 7 மணி வரைக்கும் தான் நைட் டின்னர் வந்து சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி அவங்க லைக் தே அவாய்டட் இன் த சென்ஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ் பண்ணுங்கிறதுக்காக இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு, இந்த லன்ச்சு இதெல்லாமே அதுக்கேற்ற மாதிரி ஆர்ஸ் கொடுத்து கட் பண்ணாங்க. அதனால 3 monthsல தே சம்வாட் மேனேஜ் டு கம் பேக் டு த ஒரிஜினல் பொசிஷன்னு சொல்லணும். அப்போது how many management or how many directors or how many companies are ready to do this workனு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹைலி ரிஸ்கி இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி எம்ப்ளாயீஸ்க்கு புரிய வைக்கணும், எப்படி எவ்வளோ தூரம் அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க, why this is happening. இப்போ வந்து 8 hours ஒர்க் பண்ண ஷிஃப்ட்டில் 9 hours ஒர்க் பண்ண ஷிஃப்ட்டில் நீங்கள் 4 hours வந்தால் போதும்னு என்ன நினைப்பாங்க, ஒரு லே ஆஃப் ஆகிடுமா, ஓகே நம்மளை வேலை வந்து தூக்கிடுவாங்களா, அவ்வளோதான் ப்ரொடக்ஷன் போல இருக்குது, இதெல்லாம் பயம் வரும் இல்லையா? இந்த கான்ஃபிடன்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும். அண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் ஆன்சரபிள் ஆகிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு வாட் ஆர் தி காசஸ் ஆஃப் கார்பரேட் ஃபெயிலியர் அண்ட் ஹவு கேன் தே பி அவாய்டட்னா ஏகப்பட்ட ஸ்டடீஸ் இதுக்கு போயிட்டுருக்கு, ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் போயிட்டுருக்கு, எப்படி இந்த ஃபெயிலியரை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ இட் கோஸ் ஆன் அண்ட் அக்கார்டிங்லி அதுக்குண்டான க்ரோத் ஸ்ட்ராட்டஜிஸும் வந்து டெவலப் பண்ண வேண்டியதாக இருக்குது. இஸ் இட் ஓகே? ஸோ இந்த டாபிக் வந்து குவைட் அ வெரி ஈஸி டாபிக், அதனால் நாங்கள் இங்கே ஹைலைட்டட் ஒர்க்ஸ் மட்டும் நான் பண்ணிகிட்டே வரேன். அண்ட் கார்பரேட் டிஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ் பற்றின காசஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காசஸ். ஒன்று வந்து டெக்னாலஜிக்கல் காஸ், எஸ் அவுட்டேட்டட் அப்சல்யூட்னு சொல்லுவோம். எப்போவுமே இந்த டெக்னாலஜி வந்து நிறைய கம்பெனிஸாக கவுத்து விடுறது தான் சொல்ல முடியும். ஸோ ஹியர் இஸ் அ குட் எக்ஸாம்பிள் ரெஸ்பெக்ட் டு மிட்டால் ஸ்டீலு, ஆசிலரா ஸ்டீல், இவங்கெல்லாம் வந்து லேட்டஸ்ட்டாக ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ்லேருந்து எடுத்த கம்பெனிஸ். ஸோ நம்ம காம்படிட்டர் வந்து பெட்டரான டெக்னாலஜி யூஸ் பண்ணுறான், நம்மளால் அவனோட கம்பீட் பண்ண முடியலன்னா காலி. ஓகேயா? நெக்ஸ்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் ப்ராப்ளம்ஸ். ஆஸ் ஐ வாஸ் டெல்லிங், ஒர்க்கிங் கேபிட்டலுங்கிறது பெரிய மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்க்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அந்த டெய்லி எக்ஸ்பென்சஸை மீட் அவுட் பண்ணுறதே வந்து பெரிய விஷயமா இருக்குது. எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ், எஸ் எக்கனாமி ரிசப்ஷன், எக்கனாமி பூமிங், அது ஒரு பெரிய ப்ராப்ளம். மிஸ்மேனேஜ்மெண்ட், ஆமாம் மேனேஜ்மெண்ட் இன்அடிக்குவேட்டாக இருக்குது, ஒரு ப்ராப்பர் கண்ட்ரோல் எடுக்க முடியல, ப்ராப்பர் ஸ்கில்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. எஸ் ஆப்வியஸ்லி திஸ் கோயிங் டு லூஸ் அ லாட் அண்ட் ஓவர் எக்ஸ்பேன்ஷன். இது ஒரு பெரிய ஹைலைட்டட் ஒன். எக்ஸ்பேன்ஷன் நீங்கள் அதிகமாக பண்ணணும்னு நினைக்கும் போது மாட்டிப்பாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டில் மாட்டிப்பாங்க. டைவர்சிஃபிகேஷன், எஸ் ஒரு லெவலுக்கு டைவர்சிஃபிகேஷன் பெட்டர் தான், பட் டைவர்சிஃபிகேஷன் கம்ப்ளீட்டாக டைவர்ட் ஆகிடுச்சுன்னா மேனேஜ்மெண்ட்னால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால இஷ்யூ வரலாம். ஸோ தட் ஹேஸ் டு பி டேக்கன் கேர் ஆஃப். ஃபோக்கஸ் பண்ணுறதுல இஷ்யூ வரலாம், ஃபோக்கஸ் வந்து எந்த பிஸ்னஸுக்கு தரதுல இஷ்யூ வரலாம். ஏற்கனவே நீங்கள் ஒர்க் பண்ண பிஸ்னஸுக்காக, கோர் பிஸ்னஸ்க்காக தரீங்களா, இல்லை புதுசாக முளைச்ச பிஸ்னஸ்க்காக தரீங்களா, தட் மே பி அன் இஷ்யூ. அண்ட் ஃப்ராட் பை மேனேஜ்மெண்ட், ஆமாம் எப்போவுமே வந்து எல்லாருமே ஜென்யூன் தான், பட் ஸ்டில் மேனேஜ்மெண்ட் வந்து ஃப்ராட். நம்ம தான் அந்த இன்சைடர் ட்ரேடிங் இதை பற்றியெல்லாம் நிறைய லீகலாகவும் பார்த்துருக்கோம், நிறைய கேஸ் ஸ்டடீஸும் பார்த்துருக்கோம். அண்ட் போலி ஸ்ட்ரக்சர்டு போர்டு, எஸ் handpicked by CEO. ஸோ ப்ராப்பராக காம்பிட்டன்ட் போர்டு இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மேனேஜ்மெண்ட்லேயே வந்து 3 விதமாக சொல்லலாம். ஒன்று வந்து காம்பிட்டன்ட் போர்டு இருக்கணும், தட் இஸ் புவர் ஸ்ட்ரக்சர்டாக இருந்தால் வேஸ்ட்டு. இன்னொன்று வந்து ஃப்ராட் இருக்கக்கூடாது. ஸோ இன்காம்பிட்டன்ட் ஒரு கேஸு, ஃப்ராட் ஒரு கேஸு, மிஸ்மேனேஜ்மெண்ட் ஒரு கேஸு. ஓகே, இந்த 3 விஷயங்களும் வந்து கொஞ்சம் ஈக்குவலாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரெஸ், இருக்கிற நிலைமையை சமாளிக்க முடியல அந்த மாதிரியான ஒரு கேசஸ். ஸோ இதெல்லாமே வந்து ப்ராப்ளமேட்டிக் தானே. இதெல்லாமே ஒரு கார்ப்பரேட் ஃபெயிலியருக்கு வந்து டெஃபினட்டாக வேறு வழி இல்லாமல் ஃபெயிலியர் ஆகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபினான்ஷியல் பேங்க்ரப்சி, சம்டைம்ஸ் த கம்பெனி ஃபெயில்ஸ் டு கோ ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரைசல்.
there is a necessity that the company has to go for further investment பண்ண முடியாம போகலாம், இல்லைன்னா வேற ஏதாவது பெரிய ப்ராஜெக்ட் எடுத்திருக்கலாம். If it has gone totally wrong, so they are giving some example with respect to this company. நீங்க ஒரு glance பார்க்கலாம். And cause of sickness for a project, yes, prevention is better than cure, yes, always. ஒரு விஷயம் வந்த பிறகு கியூர் பண்ண முடியுமா இல்லையான்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக இது வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னு யோசிக்கிறது. இது உடம்பு ஹியூமனுக்கு மட்டும் பொருந்தது இல்லை. திஸ் இஸ் ஆல்வேஸ் பீன் this product is always being supportive for the corporate implementation stage, அப்புறம் growth stage, maturity stage. At one point of time you feel like it's going down. இது வந்து ப்ராடக்ட்டுக்கு நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ growth இன்ஃபென்ட்னு சொல்லுவோம் இதை. நெக்ஸ்ட் வந்து growth ஸ்டேஜ், நெக்ஸ்ட் மெச்சூரிட்டி ஸ்டேஜ், நெக்ஸ்ட் டிக்ளைன் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இது வந்து யூஸ்வலாக நம்ம ப்ராடக்ட் சொல்லுவோம். இது வந்து கார்ப்பரேட்டுக்கு ஒத்து வராது இந்த டயக்ராம் நார்மலாக. ஆனால் ஒரு சிக்னஸ் இருக்கும்போது ஆப்வியஸ்லி அதை அந்த ரிஸ்கெல்லாம் வந்து மேனேஜ் பண்ண முடியாத டைமில் வந்து எய்தர் இந்த இன்ஃபென்ட்ஸ் தட் இஸ் பார்ன் சிக்னஸ் சொல்லுது தான். ஸோ அந்த டைமில் போகலாம், இல்லை க்ரோத்தில் மெச்சூர்ட் ஸ்டேஜில் போகலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டேஜஸ் இருக்குது. அண்ட் அகெயின் இந்த காசஸ் ஆஃப் சிக்னஸ் வந்து இன்டர்னல் சொல்லலாம், எக்ஸ்டர்னல் சொல்லலாம். ஸோ வாட் எவர் வி ஆர் டீலிங் வித் ரிஸ்க், இன்டர்னல் ரிஸ்க், எக்ஸ்டர்னல் ரிஸ்க், இன்டர்னல் த்ரெட்டு, எக்ஸ்டர்னல் த்ரெட்டு. ஸோ த சேம் திங் இஸ் ஹேப்பனிங். ஸோ எக்ஸ்டர்னலுங்கிறது இப்போ காம்படிட்டர் ஸ்ட்ராங்காக இருக்கான்னா இட் பிகம்ஸ் எக்ஸ்டர்னல் இல்லையா. அண்ட் இன்டர்னலுங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயீஸ் பேஸ் பண்ணியிருக்கிறது வந்து வி ஆர் ரிலைங் டோட்டலி ஆன் த எம்ப்ளாயீஸ், அண்ட் எம்ப்ளாயீஸ் பேஸ் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இல்லைங்கிறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, டெலிகாம் இண்டஸ்ட்ரி அதெல்லாமே வரும். அண்ட் ஏரியாஸ் அண்ட் ஸ்டேஜஸ் வேர் இந்த மாதிரி காசஸ் வரலாம்னு சொல்லி பார்த்தா ஃபார்முலேஷனில் வரலாம். வித் ரெஸ்பெக்ட் டு ப்ராஜெக்ட் நம்ம பார்த்துட்ருக்கோம். இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜ், ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், ஜென்ரல் அண்ட் பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி கேசஸில் வந்து வர சான்சஸ் இருக்குது. ரைட். ஸோ ஒன் பை ஒன் இஸ் டிஸ்கஸ்ட் ஹியர். ப்ராஜெக்ட் ஃபார்முலேஷனில் எப்படி வரலான்ட்டு. ஸோ அதோட ஃபார்முலேட் பண்ணுறதுலேயே ஒரு சில வீக்னஸ், அந்த ப்ராஜெக்டோட ஃபார்முலேஷனே வந்து வீக்னஸோட ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு தட் மே பி அ ட்ரபிள்சம் இல்லை. So obviously we have to link this line. Think before you act. Definitely. Other prevention is better than curing. Next, implement panna stage. Proper implement. Strategic management apply padikira madri irukku. Project பற்றி படிக்கிறது. ஸோ எவ்வளோ காஸ்ட் இருக்கும், அந்த காஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபிக்ஸ் பண்ண ரேட் ஒன்று, இங்கே வந்து காஸ்ட் வந்து ஒரு லெவலுக்கு மேலே போகுதுன்னா அந்த காஸ்ட் நம்மளால் பேர் பண்ண முடியுமா. ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது அதே மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜில் ஒரு சில ஏரியாஸில் வந்து ப்ராப்ளமேட்டிக் ஏரியாஸாக மாற சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ரொமோட்டர்ஸ் வந்து எவ்வளோ தூரம் ஃபண்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் தட் லோன் வந்து நம்ம எவ்வளோ தூரம் ரிலே பண்ணலாம் லோன் பேங்க்ஸில், அண்ட் டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஹவு there has been a delay in power connection, whatever. எல்லாமே ப்ராப்ளம் தானே. ப்ராஜெக்ட்னு வரும்போது எதுவுமே இப்போ ஒரு நார்மலாக ஒரு ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் போகும்போது ஏதாவது ஒரு இடத்துல வந்து நான் அப்ரூவல் வாங்கணும், அது வாங்கணும், இட்ஸ் அ ப்ராப்ளம், ரைட். ஸோ ஒரு இன்ஸ்டியூஷன் ஃபண்டிங் பண்ணதான் ஒரு மாதிரி, அண்ட் மோர் தென் ஒன் இன்ஸ்டியூஷன் ரிலே பண்ணும்போது அண்ட் அவங்களோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும், அவங்க ரெடி டு ஸ்டார்ட் ஸ்டேட் எப்படி இருக்கும், இதெல்லாமே வந்து ப்ராப்ளம். அண்ட் ரீதிங்கிங் இஸ் ஆல்சோ அ ப்ராப்ளம். சம்டைம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு நான் ஐயோ இப்படி பண்ணியிருந்துருக்கலாமோன்னு நினைக்க தோணுதுன்னா ப்ராபப்ளி பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி சேஞ்ச் இட்ஸ் அ ப்ராப்ளம். அண்ட் ஹவு ஃபார் இஸ் ஸ்பெண்டிங் ஆன் ட்ராவல், entertainment and non-productive assets like guest house, இதெல்லாமே பார்க்கும்போது இதுவும் ஒரு ப்ராப்ளம். அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், எஸ் இட்ஸ் அபவுட் வித் எக்ஸ்சேஞ்ச் ரேட், எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க், அதுவும் ப்ராப்ளம் தான். அண்ட் ப்ரொடக்ஷன் வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது, குவான்டிட்டி வந்து கம்மியாகுது, ப்ராடக்ட் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் கஸ்டமர்ஸ் எக்ஸ்பெக்டேஷனை மீட் அவுட் ஆகாமல் இருக்கும். அப்போ வந்து நம்ம அதை டிஃபெக்ட்னு கூட நேம் பண்ணலாம் இல்லையா. ஸோ டிஃபெக்ட்னு வந்துச்சுன்னா ஐ எம் நாட் டூயிங் மை ஜாப் ப்ராப்பர்லிங்கிறது தானே அர்த்தம். அண்ட் ப்ரொடியூசிங் மோர் குவான்டிட்டி, தட் இஸ் வேறு வழி இல்லாமல் நீங்கள் ஸ்டாக்கை வந்து அக்யூமுலேட் பண்ணணும். ஆக்சுவலாக லார்ஜ் வால்யூமில் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணால் தான் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை குறைக்க முடியும்னு பண்ணுவீங்க. பட் அது வந்து உங்களால் சேல் பண்ண முடியாமல், அதுக்கு டிமாண்ட் இல்லாமல் போகிற டைமில் சப்ளை வந்து அதிகமாக இருக்கும்போது யூ ஹேவ் டு அக்யூமுலேட் த ஸ்டாக். ஸோ அது அன்னெசரி பர்டன். ஸோ திஸ் ஆல் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் அண்ட் இன்க்ரீஸ் இன், இதுதான் நான் சொன்னேன், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மூலியமாகவும் சில இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் மூலியமாகவும் இருக்கலாம். அண்ட் டிக்ரீஸ் இன் குவான்டிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷனும் இருக்கலாம். தட் இஸ் எனக்கு வந்து சப்ளையர் ப்ராப்பராக தரல, இல்லைனா பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக ஒர்க் பண்ணல இருக்கலாம். அண்ட் சம் டிஃபெக்ட்ஸ் ஆல்சோ மே ஹேப்பன், ஸ்டாண்டர்டைசேஷன் மே நாட் பி தேர், அண்ட் ப்ராப்பர் பிளானிங் இல்லாதனால கூட இருக்கலாம். ஸோ ஒரு சில மாடல்ஸ் வந்து ப்ரொடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஹவு ஃபார் திஸ் கேன் பி டன். ஏகப்பட்ட மாடல்ஸ் இருந்தாலும் நம்ம இங்கே பர்டிகுலராக பார்க்க மாடல் வந்து அல்டிமேட்டோட Z-score மாடல். ஸோ இந்த Z-score மாடல் நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த டெஸ்டிங், ஹைப்போதசிஸ் டெஸ்டிங் வரும்போது கம்ப்ளீட்டாக இந்த Z-score மாடல் தான் யூஸ் பண்ணுவோம்.
இவர் வந்து என்ன மாதிரியான பேசிஸில் வந்து அனலைஸ் பண்ணுறாருன்னா மல்டிபிள் டிஸ்கிரிமினேட் அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு MDAங்கிற ஒரு மாடல் யூஸ் பண்ணுறாரு. இதில் வந்து டோட்டலாக 33 ஃபெயில்டு அண்ட் 33 நான் ஃபெயில்டு ஃபார்ம்ஸு எடுத்துட்டு ஒவ்வொரு ஃபார்ம்ஸ்க்கும் 22 அக்கௌண்டிங் அண்ட் நான் அக்கௌண்டிங் ரேஷியோஸ் கால்குலேட் பண்ணுறாரு. ஸோ 22 ரேஷியோஸ், அக்கௌண்டிங் ரேஷியோஸ் அண்ட் நான் அக்கௌண்டிங் ரேஷியோஸ், 22 + 22. இந்த 22 அக்கௌண்டிங் ரேஷியோஸில் 5 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த 5 ரேஷியோ பேஸ் பண்ணி எவ்வளோ தூரம் இருக்குது இந்த எங்களோட கார்ப்பரேட் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு என்ன பர்பஸ்க்காக இந்த 5 ரேஷியோ செலக்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று லிக்விடிட்டி பொசிஷனுக்காக, ஒன்று எவ்வளோ தூரம் எங்களால் ரீஇன்வெஸ்ட் பண்ண முடியும், ஹவ் ப்ராஃபிட்டபிள் த ஃபார்ம் இஸ், அண்ட் எஸ் த லிவரேஜ் கண்டிஷன் எப்படி இருக்குது, அண்ட் சேல்ஸ் அண்ட் ஜென்ரேட்டிங் எபிலிட்டி ஆஃப் ஃபார்ம்ஸ் அசட்ஸ் எப்படி இருக்குது. அண்ட் இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு டிஸ்கிரிமினேட் ஃபங்க்ஷன் இவர் டிஃபைன் பண்ணார். அதுதான் இந்த Z is equal to 1.2x1. இந்த x1 x2 எல்லாமே வந்து என்ன அசட்ஸுங்கிறது இங்கே இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ வந்து லிக்விடிட்டின்னு சொன்னோம் இல்லையா, இதுக்கு ஒரு ரேஷியோ இருக்கும்ல, அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் டு டோட்டல் அசட்ஸ். ஓகே, x2ங்கிறது எதுக்கு, ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருக்காதா பாருங்கள், ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக. இது வந்து ரீட்டைன் ஏர்னிங்ஸ் டிவைடட் பை டோட்டல் அசட்ஸ். நெக்ஸ்ட் ப்ராஃபிட்டபிலிட்டிக்காக இருக்குது EBIT டிவைடட் பை டோட்டல் அசட்ஸ், ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் லிவரேஜ்க்காக இருக்கிறது மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி அண்ட் ப்ரிஃபரன்ஸ் டு புக் வேல்யூ டு டோட்டல் டெட் ஆஃப் டோட்டல் டெட். நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் ஒன் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஃபார்ம்ஸ் அசட்ஸ் வந்து சேல்ஸ் டு டோட்டல் அசட்ஸ். இந்த மாதிரி 5 டிஃப்ரெண்ட் ரேஷியோஸ் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ரேஷியோக்கும் வெயிட்டேஜ். இதுக்கு வந்து 1.2 வெயிட்டேஜ், இதுக்கு வந்து 1.4, 3.3, 0.6 அண்ட் 1.0. இந்த மாதிரி 5 டிஃப்ரெண்ட் வெயிட்ஸ் கொடுத்து இந்த மூலியமாக டிஸ்கிரிமினேஷன், ஏன் இந்த டேர்ம் வந்து டிஸ்கிரிமினேஷன் யூஸ் பண்ணுறாங்கன்னா, பிகாஸ் டிஃப்ரெண்ட் வெயிட்ஸ் ஆர் கிவன். ஓகே, ரிஸ்க் வெயிட்டுங்கிற ஒரு டேர்மு, டிஸ்கிரிமினேஷனுங்கிற ஒரு டேர்மு. ஸோ இந்த பேசிஸில் வந்து இவர் கால்குலேட் பண்ணுறாரு. ஸோ 22 ரேஷியோஸில் 5 ரேஷியோஸ் எடுத்துக்கிட்டு அந்த 5 ரேஷியோஸ்க்கு ஒவ்வொரு வெயிட்டேஜ் கொடுத்து கால்குலேட் பண்ணுறாரு. ஓகே, இந்த செட் ஸ்கோர் அனலைஸ் பண்ணும்போது இந்த ஜெட்டோட வேல்யூ 2.99 விட அதிகமாக இருந்துச்சுன்னா ஸோ பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது. 1.81 விட கம்மியாக இருந்ததுன்னா பேங்க்ரப்ட் கேஸில் இருக்குது. அப்போது இன்பிட்வீன் இருந்தால் 1.81க்கும் 2.99 இந்த கேட்டகரியில் இருந்தால், இதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா பேங்க்ரப்ட்டு, இதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா பர்ஃபார்மிங் பெட்டர், ஸோ நான் பேங்க்ரப்ட்டு. அப்போ இந்த கேட்டகரியில் இருந்தால் மிக்ஸ்டு, ஃபெயில் அண்ட் நான் ஃபெயில் எலிமெண்ட்ஸ் ரெண்டுமே இருக்குது. அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணணும். Is it okay? So this is what we discussed here. இது வந்து மல்டிவேரியட் மாடல் ஆஃப் டிஸ்ட்ரெஸ் ப்ரெடிக்ஷனுங்கிறது இவரோட மாடல். அதுக்கு பிறகு 1983 வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த Z ஸ்கோர் மாடலை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுறாரு. ஓகே, ஸோ இந்த ரிவிஷனில் ப்ராபப்ளி யூ மே மேக் அ நோட் ஹியர், X1, X2, X3 மோரலஸ் சேமாக இருக்கும். X4ல் பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி டிவைடட் பை டோட்டல் லயபிலிட்டிஸ்னு மாறி இருக்கும். ஓகே, இது மட்டும் தான் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். டோட்டல் டெட்டுன்னு இருக்கும், இங்கே வந்து டோட்டல் லயபிலிட்டிஸ் மாதிரி இருக்கும். ஸோ இது மைட் கெட் அது வந்து மார்க்கெட் வேல்யூ. ஸோ லெட் மீ ஷோ யூ த ப்ரீவியஸ் பேஜில். ஸோ இஃப் யூ ஹேவ் த சாப்டர் மெட்டீரியல் யூ கேன் ஹேவ் அ லுக். மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி அண்ட் ப்ரிஃபரன்ஸ் டு புக் வேல்யூ ஆஃப் டோட்டல் டெட் இல்லையா, 2 டோட்டல் டெட் இல்லையா. இங்கே வந்துட்டு புக் வேல்யூ உண்டு, மார்க்கெட் வேல்யூ பதிலாக புக் வேல்யூ. ஓகே, ஸோ திஸ் வாஸ் அ சேஞ்ச் அண்ட் வெயிட்டேஜும் கொஞ்சம் மாறி இருக்கும் பாருங்கள். 1.2, 3.3 இதுக்கு பதிலாக கொஞ்சம் வெயிட்டேஜ் மாறி இருக்கு, ரைட். ஸோ இந்த மாதிரி ரிவைஸ் பண்ணாரு இந்த Z ஸ்கோர் ஃபார்முலேவை. அதுக்கு பிறகு 2.99 அண்ட் 1. ஸோ இத்தனை ரேஞ்ச் இருந்தது, 1.81, 2.99 இந்த ரேஞ்ச் வந்து கொஞ்சம் மாற்றுறாரு. 1.81க்கு பதிலாக 1.23 ஆகும், 2.99 பதிலாக 2.90 மாற்றுறாரு. ஸோ இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா இது சேஃப் ஜோனு. முன்னாடி என்ன சொன்னார், நான் பேங்க்ரப்ட்னு சொன்னார், இப்போ வந்து இது சேஃப் ஜோன்னு நேம் பண்ணுறாரு. இந்த இடம் வந்துச்சுன்னா மிக்ஸ்டு, அப்போ இன்வெஸ்டிகேஷன் வேணும் இல்லையா. இதுக்கு வந்து கிரே ஜோனு. அண்ட் இந்த சைட் போனால் பேங்க்ரப்ட் கேஸ் விச் இஸ் டிஸ்ட்ரெஸ் ஜோன். ஸோ எந்த ஜோனில் எந்த மாதிரியான கார்ப்பரேட்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி இதோட ஃபெயிலியரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேனுஃபேக்சரர்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் நான் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு he is giving a different weightage for the 4 ratios and அதோட வெயிட்டேஜும் வேறு மாதிரி இருக்குது. அண்ட் ஜோன்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் வந்து 2.60 அண்ட் 1.1 வச்சு அதே மாதிரி சேஃப், கிரே அண்ட் டிஸ்ட்ரெஸ். ஸோ இந்த வேல்யூஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ்
எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆல்மேன்ஸ் மாடல்னு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். அண்ட் செகண்ட் மாடல், ஒரு மாடல் வந்து ஆல்மேன்ஸ் மாடல், செகண்ட் மாடல் வந்து NCAER மாடல். ஸோ இதுவும் வந்துட்டு டிஸ்ட்ரெஸ் ப்ரெடிக்ஷன் தான். இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசலாலும் கேஷ் ப்ராஃபிட் பொசிஷனை வச்சு எவ்வளோ ப்ராஃபிட்டபிள்னு செக் பண்ணலாம், நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் பொசிஷனை வச்சு லிக்விடிட்டி மெஷரை செக் பண்ணலாம், அண்ட் நெட் ஒர்த் பொசிஷனை வச்சு சால்வன்சி மெஷரை பண்ணலாம். ஸோ இதில் ஏதாவது ஒன்று நெகட்டிவாக இருந்ததுன்னா எஸ் இது வந்து சீக்கிரமாக சிக்காயிடும். அப்போ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஏதாவது ஸோ ஒன்லி ஒன்னா, ஏதாவது ஒன், எனி ஒன் இஸ் நெகட்டிவ்னா சிக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, எனி டூ நெகட்டிவ்னா சிக்காகிறதுக்கு பிகமிங் சிக்காத சான்சஸ் இருக்கு. இன்சிபியன் சிக்னா ஆல்மோஸ்ட் சிக்கு. ஓகே, அண்ட் ஆல் த்ரீ நெகட்டிவ்னா எஸ் ஃபுல்லி சிக், அவ்வளோதாங்க, இது சிக் கம்பெனி சிக்கால வந்துடும் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, பேங்க்ரப்ட்லி கேஸ், இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்ட்சி கோடில் கவர் ஆகிடும் சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் NCAER மாடல். ஸோ திஸ் இஸ் அபவுட் என்டர்பிரைஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இதுக்கு பிறகு இருக்கிறதெல்லாம் ப்ராப்ளம்ஸ். தேங்க்யூ.